नमस्तेम भंगादिवीरे विनत विविध भूतौराग रक्षैकतीस्ते सुतिरतिवितीक्षे ब्रह्मणे श्रीनिवासे भवत मम परस्तिं श्रुणकी भक्तिरूपा पाराशर्यवशस्तुताम् उपनिषद्विद्वाक्तिमग्धोद्विदाम् संसाराग्निविभीदनभगतप्राणाप्तसञ्जीवनी पूर्वाचार्य सुरक्षिताम् बहुमतिं व्याघातदूरस्थिताम् हानीताम् निजाक्षरैः சுமனசகா பௌமா பிவன் வந்தகன். பிரம்மசூத்திரத்துக்கு சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் என்கிற வியாக்கியானத்தை அனுகிரகித்தார். அந்த பிரம்மசூத்திரமானது வியாச பகவானாலே தொகுக்கப்பட்டது. வேதங்களின் பூர்ணமான அர்த்தத்தை வியாசர் தொகுத்தார். வேதத்தை பூர்த்தியாக படித்து அதன் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆயுசு போராது. அதனால வியாச பகவான் நம்முடைய உஜ்ஜீவனத்தை பொருட்டு அவர் பெரிய கைங்கரித்தை பண்ணார். அதனால்தான் வியாசம்னால பிரிச்சு சேர்க்கக்கூடியவர்கள் வியாசம். அந்த வியாசர் இந்த வேதத்தை நமக்கு பிரம்மசூத்திர வடிவத்திலே கொடுத்தார். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு நிறைய மகான்கள் கிட்டத்தட்ட 21 வியாக்கியானங்கள் உண்டு. நாம விசிஷ்டாத்வைதபரமாக ஒரு வியாக்கியானத்தை பார்த்துருக்கோம். 21 வியாக்கியானங்கள் உண்டு. விசிஷ்டாத்வைத பரமாகன்னு சொன்னா இப்ப சாஸ்திரபரமாக இல்லையான்னு அர்த்தம் இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லிட்டோ அது விசிஷ்டாத்வைதம், விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்லிட்டோ அது சாஸ்திரம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி இருக்கச்சே அந்த பரமாக சுவாமியுடைய வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்திலே நாம் 17 மதங்களை நிரசனம் பண்ணின விஷயத்தை சுருக்கமாக பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தின் விஷயத்தை கடந்த உபன்யாசத்தை அனுபவிக்க பெற்றோம். அதிலே சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்கிற 3 தத்துவங்கள். சித்துடைய அனுபவம், அச்சித்துடைய அனுபவம், ஈஸ்வருடைய அனுபவம். இந்த ஈஸ்வருடைய அனுபவம் சொல்ல தேவையில்லை. சித்தையும் அச்சித்தையும் சொன்னாலே ஈஸ்வர அனுபவம் தன்னிலையை கிட்டும். ஏன்னா இவை இரண்டுக்கு அவைகள் சரீரங்கள், அவை இரண்டும் பகவானுக்கு சரீரமாக இருக்கிறபடியாலே தண்டையை கிட்டும் தெரிவிக்கிறார். அதிலே அச்சித்த அனுபவத்தை பூர்ணமாக அனுபவிக்க பெற்றோம். அச்சித் என்னது? ஜெயதயாய், அதாவது ஞாத குணத்ரயாத்மகமாய், நித்தியமாய், விபுவாய், சதத பரிணாமமாய், ஜெயதயா ஞாத்தவியமாக இருக்கும் அச்சித்து. ஏன் முதல்ல அச்சித்து சொல்றாங்கன்னா பக்கத்துல தான் இருக்கு, கண்ணுக்கு தான் தெரியாது. சித்து பகவான கண்ணுக்கு தெரியறதில்ல, சித்து நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல, அச்சித்து நமக்கு கண்ணுக்கு நல்லா தெரியாது. அதனால அச்சித்து முன்னாடி சொன்னார். 2வது அச்சித்து தான் தொலைக்கணும். அச்சித்து தொலைக்கணும்னா சரீரம் எத்தையோ நம்ம நினைச்சிட்டு இருக்க வேணாம். சரீரத்தை தொலைச்சால போறோம். சரீரத்தை தொலைச்சா எப்படி சுவாமி எப்படி பண்ண முடியும்னா, இந்த சரீரம் பகவானுக்கு அற்றித்திருந்தது, மற்ற விஷயத்துக்காக அல்லான்றது தொலைக்கணும். சரீரத்தினா சரீரத்தை உடனே தொலைச்சோம்னா ஒரு கத்தி எடுத்து அப்படி வச்சு வெட்டி விடுறது தொலைக்கிறது அர்த்தம் இல்லை. பகவானுக்காக சரீரம், மற்ற விதத்துக்காக கிடையாது அப்படின்னு. அதனால அச்சித்து தொலைக்கிறதுக்காக ஹேயத்தையாய் ஞாத்தவியமாய். ஏகத்தையான்னா என்ன அர்த்தம்னா குணத்ரயாத்மகமாய். முதல்ல ஹேயத்தையாய் நான் குணத்ரயாத்மகமாய். நான் குணத்ரயான்னா என்னன்னா 3 குணம், முக்குணங்களோடு இருக்குது. அதுதான் மிஸ்ர தத்துவம். மிஸ்ர தத்துவம் சொன்ன என்னது? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3ம் கலந்திருக்கதான் குணத்ரயாத்மகமாய். அதுக்கப்புறம் நித்தியமாய். அசித்து நித்தியம்னா நித்தியம்தான். ஏன்னா மாறுதலுக்கு உட்படுறது அனதர நித்தியம், எப்பவும் நித்தியம், நித்தியமாய். அடுத்து அசித்து அனிச்சம் சொல்ல முடியாது. அது சச்சித்த பரிணாமம், எப்போதும் விகாரம் அடைஞ்சுட்டே இருக்கும். எப்போதும் விகாரம், சத்தத்த பரிணாமம். விகாரம் இன்னைக்கு இருக்கவன் நாளைக்கு இருக்க, நாளைக்கு இருக்கவன் நாளைக்கு விகாரம் தான் சத்தத்த பரிணாமமாய். அதுக்கு மாதிரி விபுவாய். விபுன்னு சொல்லலாமான்னா மூலப்பிரகிருந்து வந்திருக்கணும். அதுதான் விபு. மூலப்பிரகிருந்து என்னென்ன வந்திருக்கு? சூழ்ந்து, அகழ்ந்து, ஆழ்ந்து, உயர்ந்த, முடிவில் மகானாயிட்டு, மகா அகங்காரம் ஆயிட்டு, அகங்காரம் பஞ்சபூதம் ஆயிட்டு, பஞ்சபூதம் பஞ்ச ஆத்மாத்திரை ஆயிட்டு, 24 தத்துவங்களில 23 தத்துவங்கள மாறி இருக்கு இல்லையா? அதனால விபுவாய். அடுத்து விபுவாய். அதுக்கு அடுத்தது சதத பரிணாமமாய், விபுவாய். ஏயத்தையா ஞாத்தவியமாய். ஏயத்தையா ஞாத்தவியமான என்னன்னா ஒரு துளி கூட அவர் வந்து எப்பவுமே நமக்கு ஒரு போகி நல்ல விஷயத்தை போதிக்காது. அசித்த பார்த்தால என்னன்னு தோணுனா நமக்கு ஏதோ நிலையா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது கூட, அதாவது தோஷத்தோடு அறிந்து கொள்ளத்தக்கதா இருக்கும். அசித்தினாலே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே தோஷத்தோடு இருக்கக்கூடியது. அதனால அந்த தோஷத்தோடு இருக்கக்கூடியதை அறிந்து அதை பார்த்தாலே நமக்கு வேறு விதமான ஆசை ஏற்படும். ஆசை ஏற்பட்டாலுன்னா அதனால சில 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 வம்புகள் ஏற்படுறது. அதனால அதுல தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை இருக்கிறபடியாலே தோஷத்துக்கு பூர்ணமாக இருப்பிடம் இருக்கிறபடியாலே தோஷத்தையா அப்படின்னு, அதாவது ஒரு நாளும் அந்த நிலை இருக்க வராது. அதான் ஹேயத்தையா
தோஷத்தோடு அறிந்து கொள்ளத்தக்கதாய் தோஷமுடையது. ஏன்னா யார் ஒருத்தன் கர்மத்தை அனுபவித்து முடித்து விட்டானோ அவன் தேகத்தை துடைக்கிறான். ஆனா கர்மம் இருக்கிற பிறகு தோஷம் இருந்துதான் இருக்கு, அது சரியிருந்தானே தெரியுது. அதனால தோஷத்தை அறிந்து கொள்ளத்தக்கதா இருக்கும். இது அச்சித்துக்குண்டான நிலை. அடுத்து சித்துக்குண்டான நிலை, ஆத்மாவின் நிலை. நம்ம அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டோம். ஆத்மா விஷயம் அதாவது ஆத்மா விஷயம் ஆசீர்வாத சேத்தனன் நித்தியனாய் அணுவாய் ஞானானந்த லட்சகனாய் ஞான குணகனாய் ஏகரூபனாய் பகவத் சேஷபோதனாய் இருக்கும். நித்தியனாய் இருப்பான். அங்கு நித்தியதான், இங்கே நித்தியதான். இங்க நித்தியனா என்ற அனாதி, அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. கர்மத்துக்கு ஆதி கிடையாது, அந்தம் உண்டு. ஆனா இதுக்கு சித்துக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. என்னைக்கு பிறந்தது சித்து தெரியாது, என்னைக்கு முடியும் தெரியாது. ஆனா கர்மத்துக்கு என்னைக்கு பிறந்தது தெரியாது, என்னைக்கு முடியும்னா பகவத் அனுகிரகத்தாலும் ஆச்சாரங்கள முடிஞ்சிடும். கர்மம் முடிஞ்சதான் ததா வித்வான் புண்ணிய பாபே விதுய நிரஞ்சன பரவம் சாமி உபயத்தின் சாஸ்திரம் விதித்தார் போல புண்ணியமும் பாபத்தையும் தொலைச்சோம்னா மோட்சம் போயிடும். அப்ப கர்மாபலம் நமக்கு போயிடுறது, அது கர்மா. ஆனா கர்மாவுக்கு ஆதி இருக்கான்னா எப்ப சம ஆரம்பிச்சது தெரியாது, அந்தம் உண்டானா அந்தம் உண்டு. ஆனா இந்த ஆத்மாவுக்கு சித்து என்கிற ஜீவாத்மாவுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் இல்லை. அடுத்து அணுவாய் ரொம்ப சூக்மமா இருக்கும். பாலாகிர சதபாகஸ்து கல்பிதா, இதெல்லாம் நான் பார்த்திருக்கோம். அதனால சூக்மமா இருக்கும். அடுத்து நித்தியமாய் அனாதியாய் ஞானானந்த லட்சணம். அனுகூல ஞானம் தான் பிரதானம். அனுகூல ஞானம்னா என்னது? நம்ம ஒன்று ஆசைப்படுறோம், அந்த ஆசைப்படக்கூடிய வஸ்துக்கு நமக்கு நன்னா இருந்ததுன்னா அதுக்கு அனுகூல ஞானம் பேர். பிரதிகூல ஞானம் தான் துக்கம், அனுகூல ஞானம் சுகம். நமக்கு எதெல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கோ அதெல்லாம் சுகம், எதெல்லாம் நமக்கு பிரதிகூலமா இருக்கோ அதெல்லாம் சுகம். ஆக அனுகூல ஞானமாய். அந்த ஞானம்னா என்னன்னா, இப்ப ஆத்மாவுடைய லட்சம் என்ன? ஆத்மாவுடைய லட்சம் என்ன? உயரமா இருப்பார், குள்ளமா இருப்பார், இடுப்புல இருப்பார், இப்படி இருப்பார் கிடையாது. ஆத்மாவோட லட்சணம் என்னன்னா, ஆத்மா ஞான உருவாய் இருப்பார், ஞான ஸ்வரூபமா இருக்காய், ஞான குணகமாய் இருப்பார். ஆத்மாவுக்கு லட்சணம் சொல்லுங்க சுவாமின்னா, உடனே ஒரு புத்தகத்தெல்லாம் பரட்டி பார்த்து எங்க இருக்கு என்ன இருக்குன்னா எதுவும் கிடையாது. ஞானமயமாய் ஞான குணகனாய் இருப்பார். என்னன்னா அனுகூல ஞானம். அனுகூல ஞானம் தான் ஆனந்தம், பிரதிகூல ஞானம் தான் துக்கம். அது நல்லா இருக்கணும். ஞானம் தான் துக்கமும் ஞானம்தான், சுகமும் ஞானம்தான். அந்த துக்கமானது பிரதிகூலம், சுகமானது அனுகூல ஞானம். அப்ப அனுகூல ஞானமா இருந்தா சுகம். இப்ப ஞானாந்த லட்சணம் என்ன, அதற்கு மேல ஆச்சரியமா தெரிவித்தார். கடந்த உபன்யாசம் எங்க விட்டுறோம்னா, இந்த நிரூபித சொரூப விசேஷனம், சொரூப நிரூபக தர்மம், பகவானுக்கு சொரூப நிரூபக தர்மம், லட்சுமி விசேஷம், சியப்பதியை புண்டரீ காட்சத்துவம், விரடவாகனத்துவம், இதெல்லாம் சொரூப நிரூபங்கள். அகிலேய பிரத்தினீக கல்யாணக தானம், இதெல்லாம் சொரூப நிரூபக தர்மம். ஆனா பெருமாளுக்கு இருக்கிற இன்றியமையாத அடையாளம் இதெல்லாம், அதைத்தான் சொரூப நிரூபக தர்மம். அப்ப ஆத்மாவுக்கு எது சொரூப நிரூபதம்னா, ஆத்மாவுக்கு எது சொரூப நிரூபக தர்மம்? ஆத்மாவை இயற்கையான சொரூப நிரூபக தர்மம்னு சொன்னா இயற்கையான தன்மை. கடந்த நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டாதான் மேற்கொண்டு கிட்டுக்கிட்டு போக முடியும். இந்த திருப்பி சொரூப நிரூபக தர்மத்தை விவரி அப்படின்னா ஒவ்வொரு தடவை விவரிச்சுன்னு வச்சுக்க, ஆயிரம் இன்னும் 4 வருஷம் சிவாசியமே போயிட்டே இருக்க வேண்டியதான். சொரூப நிரூபம் இயற்கையான தன்மை. அந்த இயற்கையான தன்மை ஆத்மாவுக்குன்னா ஆனந்தம் ஞானம். இதுதான். இப்ப ஜீவன் அறிந்து கொள்வான், ஜீவன் அறிவு, ஜீவன் அறிந்து கொள்கிறான். ஆத்மாவுக்கே அறிவு, ஆத்மா அறிந்து கொள்றான். 2 கிடைக்கிறது இல்லையா? அதான் ஆத்மாவுக்கு உண்டான தன்மை. இது எப்படி தெரியுதுன்னா, தாசபூதாக சுதர்வேகே அப்படின்னு ஒரு வாக்கியம். இது சிவபெருமானுடைய வாக்கியம். நாம எல்லாமே இயற்கையாகவே பகவானுக்கு தாசபூதர்கள். யார் சொல்றது? யாரு? சிவபெருமான், வேற யாரும் சொல்லல. இவர் சொல்றாருன்னா அப்புறம் இவர் பகவான? நாம அத்தனை பேரும் தாசபூதாக சதஸ்தர்வேகே, இயற்கையாக நம்ம அத்தனை பேரும் தாசபூதர்கள், பகவானுக்கு அடிமை அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? ஆத்மான பரமாத்மனகா, ஆத்மாக்கள் அனைத்தும் பரமாத்மாவுக்கு தாசபூதர்கள். யஸ்யாமி நம அந்தரேன, நான் யாருக்கு உரியவனாக இருக்கிறனோ அவனை மீதுந்து செல்லவாட்டேன். இதுதான் சாஸ்திர வாக்கியம். இந்த சாஸ்திர வாக்கியம் ஒண்ணு சொல்லுது. அதனால கிரியதாமிதி மாம், இந்த சாஸ்திர வாக்கியங்கள் கொண்டுதான் ஆத்மாவுடைய லட்சணம் என்ன, கிரியதாமிதி மாம்பத லட்சணம் சொல்றாங்க. நீ என்னை அடியேனை தேவரீருக்கு உரியவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நீ எங்கெங்கெல்லாம் உகத்தே கூவி கனிக்கொள்ளாய், நீ பார்த்து ஏவி பணி கொள்ளணும். லட்சணம் கேட்கிறான். நீ பார்த்து இங்க வர்ணசாலை கட்டு, இங்க இதை பண்ணு, அங்க அதை பண்ணு சொல்லிட்டே ஏவி பணிக்கொள்ளு அப்படிங்கிறது. அதுதான் ஆத்ம லட்சணம். அந்த ராஜ கிரியதாமிதி மாம்பத இப்படி இருக்கிற ஆத்மாவுடைய
அப்ப அந்த ஆத்மாவுடைய இப்ப ஆத்மாவுடைய தததீனத்துவம், தததீனத்துவம்னா தாததீன், அதாவது அவனுக்கு அதீனமாக இருக்கும் தன்னை. இப்ப இருக்கணும் ஆத்மா உயர்ந்தவர், ஆனா அனுபரிமானம் நித்தியம் ஞானானந்த லட்சணம் விகாரமே கிடையாது, எப்பவும் ஏக ரூபனா இருப்பார். இதை விடுத்து யார் சுவாமி அச்சேதனத்தை பிடிப்பார்? அச்சேதனம் என்னது? பார்த்தாலே நமக்கு பிடிக்கல, பார்த்தாலே பிடிக்கலன்னு இருக்கணும். நாம இன்னைக்கு அச்சேதனம் தான் கொண்டாடிட்டு இருக்கோம். அதை எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ அந்த அச்சேதனம் நமக்கு ஞானவி சங்கோஷத்தை நாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ ஞானத்தை கொடுக்கறதோ அது பரபிரம்மன் நினைச்சுக்கணும். அதுதான் அனுமானத்தை தெரிவிக்கிற பிரம்மா கொடுத்த வரத்தை அவர் பார்க்கிறார். அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறான்னா, அப்ப ஏக ரூபனா இருக்கிறது அது மட்டும் இல்ல, அனுபரிமானமா இருக்கு, ஞானானந்த லட்சணமா இருக்கு, விகாரமே இல்லாம இருக்கு, ஆத்மா உயர்ந்தவரா இருக்கார். இப்படி இருக்கிற ஆத்மா விட்டுட்டு நான் எதுக்கு அச்சேத்திரத்துக்கு போகணும்? போக வேண்டாமே. எதுக்கு அச்சித்துக்கிட்ட போகணும்? போக வேண்டாமே. இது யார் சொல்றான்னா, ஒரு கைவல்யாச்சு சொல்றான். அவனுக்கு என்னன்னா ஆத்மாவை அனுபவிக்கணும். ஆத்மாவை அனுபவிக்கணும்னா ஆத்மாவே இருந்தவன் ஆத்மாவே இருந்தவன் சாஸ்திரம் தான் சொல்றது. ஒன்றும் புதுசா ஒண்ணு சொல்ல. ஆத்மாவே இருந்தவர் ஆத்மா, ஆத்மாவுக்கு இருந்த நிலை என்ன? ஆத்மாவே இருந்தவர், அனுபரிமானம், ஞானானந்த லட்சணம், விகாரம் கிடையாது, எப்போதும் ஏகரூபமானான். இதை யாருக்கும் அச்சேதத்தை பாக்குறது வேண்டாம் சுவாமி, அச்சித்தனுபவம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சித்தனுபவம் தான் வேணும் அப்படின்னு அதே அப்படின்னு நினைச்சிட்டு சித்தனுபவம் தான் ஆத்மாவை ஆராதிக்கிறானா இல்ல, அதே நாராயணன் தான் ஆராதிக்கிறான். அச்சித்த அனுபவம் வேணும்னாலும் அதே பிரம்மத்துக்கு தான் போகணும், சித்தனுபவம் வேணும்னாலும் அதே பிரம்மத்துக்கு தான் போகணும், பகவத் அனுபவம் வேணும்னா அதே பிரம்மத்துக்கு தான் போகணும். கதித்ரயச்ச மூலத்துவம் ஆளவந்தா தெரிவிக்கிற சோத்திரத்துக்கு இந்த 3 அனுபவத்துக்கும் அவன்கிட்ட தான் போகணும் இல்லையா? அப்ப யாரா வந்தாலும் வெறுமே எல்லாரும் தான். அப்ப அச்சித்த அனுபவத்துக்கும் சித்த அனுபவத்துக்கும் அவனுக்கு ஆசிரியக்கணும் இல்லையா? இதனால தெரிவது என்னன்னா, பகவதி ஏக நிர்வாக்கியத்துவம் ஆத்ம லட்சணம். ஆத்மாவுக்கும் அச்சித்திற்கும் என்ன லட்சணம்னா, பெருமாள் ஒருத்தரையே நிர்வகிக்கப்படும் தன்மை ஆத்மாவுக்கும் அச்சித்துக்கும் உண்டு. பெருமாளாலே ஆளும் தன்மை ஆத்மாவுக்கு இருக்கு, அஜித்துக்கும் இருக்கு. அதுதான் பகவதி ஏக நிர்வாக்கியத்துவம், பெருமாள் ஒருத்தனாலே நிர்வகிக்கும் தன்மை. அவர் நிர்வாககர், நாம் நிர்வாக்கியர்கள். நாம்னா என்னது? நாம் என்று சொல்லக்கிற நாம், அடுத்து அச்சித்து, ரெண்டுமே நிர்வாக்கியர்கள். ஆனா அச்சித்துக்கு நிர்வாக்கியர்கள் என்ற ஞானம் இருக்காது நமக்கு தான், ஏன்னா அது அறிவில்லாதபடியாக. ஆக பெருமாள் ஒருத்தனாலேயே நாம் நிர்வாகிக்கப்படுகிறோம். அப்ப அச்சித்து சித்து இரண்டையும் அவர் தான் நிர்வகிக்கிறார். யாரு? பரபிரம்மம் தான் நிர்வகிக்கிறது. எங்குன்னா நான் எப்படி தெரியும் சுவாமி? அச்சித்தையும் அவர் தான் நிர்வகிக்கிறார், சித்தையும் அவர் தான் நிர்வகிக்கிறார். எப்படி தெரியுதுன்னா, எனக்கு சித்த அனுபவம் ஆத்மா அனுபவம் அவரை தானே பிரார்த்திக்கிறேன், அச்சித்த அனுபவம் ஐஸ்வர்ய அனுபவம் அவர் தானே பிரார்த்திக்கிறேன், அவர் தானே கொடுக்குறாரு. அப்ப அவர்கிட்ட இருந்தா தானே கொடுக்க முடியும். அப்ப அவர்கிட்ட இருந்தா இருக்குன்னு அவர் தான் நிர்வகிக்கிறான்னு அர்த்தம். புரியுதா? தர்க்க ரீதியா பார்க்கணும். இப்ப அச்சித்த அனுபவம் கண்டு கேட்டு உட்டு மொண்டு உண்டு விடும் தெரிவறி அறிவில்லா சிற்றின்பம், இந்த அச்சித்த அனுபவம் என்னன்னாலும் அவரை தான் பிரார்த்திக்கணும். சித்தான ஆத்மானுபவம் என்னன்னாலும் அவரை தான் பிரார்த்திக்கணும். இப்ப இந்த 2 பேருக்குமே நிர்வாகம், இந்த 2த்துக்குமே நிர்வாகம் யாருன்னா பகவான் தன்னிலே தேடுறது, அவரை பிரார்த்தித்தது கிடைக்கிறது. இந்த அச்சித்த அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு முன்னாடி போயிட்டு, ஒரு பேங்க் முன்னாடி போயிட்டு, நிறைய ₹1 வச்சுட்டு இருக்கான், லாரியில புதுசா வந்துட்டே இருக்கா, அங்க நிறுத்திடுறா, உடனே ஏதோ ரிப்பேர் ஆயிடுறது நிறுத்திடுறா, உடனே டிவியில போட்டுறா இல்லையா, அங்க பண்ணிட்டு கிட்டத்தட்ட 24 நேரம் நீங்க நின்றுட்டு இருக்க, நீ வந்துடுற எங்காத்துக்குன்னு கேட்டா நம்மள பிடிச்சிப்பா, நீர் வந்துடுற எங்காத்துக்கு எங்கன்னா ஜெயிலுக்கு. அப்ப அது கேட்டா அது வராது. அப்ப யார்கிட்ட போய் கேட்கணும்? பகவான் தானே போய் கேட்கணும். அது ஒரு சித்த அனுபவம் வேணும். சித்த அனுபவம் வேணும்னா, இந்த ஆத்மா அனுபவம் வேணும்னா, எனக்குள்ளேயே இருக்கு சுவாமி, எனக்குள்ளேயே நான் தியானம் பண்ணிக்கிறேன்னா பிரயோஜனம் இல்லை. அதுக்கும் நாராயண தான், பிரம்மத்தை தான் இருக்கணும். சித்த அனுபவம்னாலும் அச்சித்த அனுபவம் அவனை தானே கேட்கணும். அப்ப 2க்குமே நிர்வாகியர் யாரு? நிர்வாகம் யார் நிர்வாகம் பண்றார்? பகவான் தான் நிர்வாகம். அதைத்தாங்க. அப்ப அதே போலதான் இருந்தாதான் கொடுக்க முடியும். அப்ப அவன் சித்த அனுபவத்தையும் அச்சனும் அவன் நிர்வாகியமா இருந்தாதான் கொடுக்க முடியாது. இது எது போலன்னா ஆச்சரியமான பாசுரம், ஆண்டாள் பாசுரம். முக்கமும் தட்டொழியும் தந்து இப்போதே எம்மை நீர் ஆட்டையில் ஏறும்பாவர். ஆச்சரியமா பாசுரம். அதாவது விசிறி கண்ணாடி இது 2மே நவராத்திரியில் கொடுப்பா. நவராத்திரிக்கு என்னன்னா நோன்பு நோக்கிறா இல்லையா, நவராத்திரி நோன்பு நோக்கிட்டு விசிறி கொடுப்பா, கண்ணாடி கொடுப்பா, சீப் கொடுப்பா, சோப்பு என்னென்னோ இதெல்லாம் கொடுக்குறா, சேர்த்துட்டு கொடுக்குறா இல்லையா. அந்த மாதிரி நோன்பு நோப்பதற்கான உபகரணங்களே கொடுக்குறா. கண்ணாடி கூடையே உன் மணாலனையும் தந்து, உக்கமும் தட்டொழியும் உன் மணாலனையும் தந்து இப்போதைய நீராட்டையில் வரும்பாவன் பாசுரம். அந்த என்ன தெரியும்னா, கண்ணனை கொடுக்கு இந்த உக்கம்னா தட்டொழின்னா கண்ணாடி, உக்கம்னா விசிறி. உக்கவும் தட்டொழியும் எப்படி கொடுப்பான்னா, ஒரு தட்டு பெரிய தட்டு வச்சுப்பா, தட்டுல வச்சு வந்த சுமங்கலிக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு பாரு,
மஞ்சள் வைக்கிறா, மஞ்சள் குங்குமம் வைக்கிறா, குங்குமங்கள்லாம் வைக்கிறா இல்லையா, கூடயே என்ன பண்ணுவாங்க, உன் மணாலனையும் தந்துனார். அதே தட்டிலே கண்ணனை தூக்கி அந்த தட்டில் வச்சுருவாங்க, எடுத்து கொடுத்துருவாங்க. யார் கொடுப்பாலும் நப்பின கொடுப்பாங்க. பாட்டு அப்படிதான் இருக்கு. உக்கமும் தட்டலியும் உன் மணாலனையும் தந்து இப்போதே எம்ம நீர் ஆட்டையில் வரம்பாவன் மேல பார்த்தோம். இதுக்கு சொல்ல வந்தா அப்படி இருக்கச்சே அந்த மாதிரி கொடுக்கணும். கண்ணன் அவ்வளவு தூரம் அடங்கின சரக்கா நப்பினுக்கு இருக்கான். அவ்வளவு தூரம் அடங்கின சரக்கா நத்தியில் இருக்கானா. அது என்ன சுவாமி என்னன்னா ததேக நிர்வாக்கியத்துவம். அவதான் நிர்வகிக்கிறா. இப்ப இத்தனை என்ன பண்ணுவோம், சித்தையும் அச்சித்தையும் பகவான் நிர்வாகம் பண்றான்னு இந்த தசேக நிர்வாக்கியத்துனா அந்த விசிறையும் தட்டொலியும் எப்படி நிர்வாக்கியம் எப்ப பண்றாலோ அதே போல கண்ணனையும் எடுத்து கொடுக்குறான். ஏன்னா அத்தனை தூரம் அடங்கின சரக்கா கண்ணன் நப்பின்னுக்கு இருக்கிறான். அதனாலதான் நப்பின்னடங்காய் திருவே துயிலகாய் பாட்டு. நப்பினங்காய் திருவே துளக்கம் தட்டலின் தந்தும் நாளனை இப்போதைய மணி ஆட்டிறோம். நப்பினங்காய் திருவே துயிலன்னா என்ன, நப்பின்னை நங்கைக்கு திருவே திருவே துயிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நப்பின்ன நங்கையே திரு, நப்பின்ன நங்கையே திரு, நங்கையே திரு. திரு வேற இல்ல, நப்பின நங்கையே அவரே இவர் இவரே இவரே இவரை ஏற்றம் அவரை ஏற்ற மாதிரி அவரை ஏற்றம் இவரை ஏற்பட மாதிரி அதான் தெரியுங்களா. அப்ப பகவத் ஏக நிர்வாகத்துவம் அப்படி இருக்கச்சே இத்தனை நிர்வாகம் ஆத்மாவுக்கு இருக்கிற உயர்த்தி பார்த்தார். ஆத்மானுபவத்து தான் போன சுவாமி. சொன்னா அச்சித்த அனுபவம் வேண்டாம், ஆத்மாவன் தான் உயர்ந்தது. ஏன் முதல்ல அச்சித்த அனுபவம் பார்த்துட்டோம், அச்சித்தை பத்தி கடந்த உண்மையாக பார்த்தோம். அச்சித்தனும் வேண்டாம், ஆத்மானுபவம் தான் போட்டனா. ஏன்னா ஜராமரண மோட்சாயன்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறான். ஆத்மானுபவத்துக்கும் பகவத் அனுபவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுக்குமே பிறவி கிடையாது, ரெண்டுமே இந்த சம்சார சம்பந்தம் கிடையாது, சரீர சம்பந்தம் கிடையாது. அதுவே பெரிய விஷயம் தான். எப்ப சரீர சம்பந்தம் இல்லையோ ஒரு சுவாமி, சம்சார சம்பந்தம் இல்லையோ ஒரு சுவாமி, அங்க போய் வேற மாறது அது வேற விஷயம். ரெண்டு சம்பந்தம் இல்லை, இந்த ரெண்டு சம்பந்தம் தான் படாத பாடு சுவாமி. இன்னின்ற நீமை இனியாமுறாமை அப்படி வச்சிருக்கிறாளே, இங்க நான் இருக்க மாட்டேன், இனி நான் புகழட்டை ஒன்றும் மாயம் செய்யல் இனியே இனி இரு தருவா ஞானத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டேன், இரு தருவா ஞானத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டேன்னு சொன்னார் இல்லையா பகவான். கேட்டார இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னாரு, இங்க இருக்க மாட்டேன்னு அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். ஆத்மானுபவ காமனும் சொல்லிட்டு இருக்காரு, ஆழ்வார் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆழ்வார் சொல்றது போலதான் அவர் சொல்றாருன்னா வித்தியாசம் இருக்கு. ஆனா இவன் அதுதான் சொல்லிட்டு இருக்கான், இங்க இல்லாததுக்கு இங்க இருக்கக்கூடாது. எதுக்கு இருக்கக்கூடாதுன்னா இந்த சரீர சம்பந்தமும் இந்த சம்சார சம்பந்தம் இங்க எந்த அளவுக்கும் ஜராமரணம் மோட்சாய திருப்பி 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 வந்துட்டே இருக்கு. வேண்டாமே வேண்டாமே தேவையில்லையே அப்படின்னு இருக்கா. பிராமாம இருக்கக்கூடிய கைவல்யானத்துக்கு ஈடுபடுதல் ஆத்மாவத்தில் பிரார்த்தித்தான். ஜராமண மோட்சாய மாமாஸ்ருத என்னையே உபாயமாகப்பட்டு ஏ யதந்தி யார் ஒருத்தன் பிரயத்தனம் பண்ணுகிறானோ தே பிரம்ம விதுகு இந்த பிரம்ம சப்தத்தால் ஆத்மாவை குறிக்கிறபடியாலே ஆத்மாவை தெரிந்து கொள்கிறான். ஆத்மா நன்னா தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுட்டு என்ன பண்றான், கிருஷ்ணம் அத்தியாத்மம் ஆத்மாவோடு சம்பந்தப்படுறான். சம்பந்தப்பட்டு இனிமே இந்த ஆத்மானுபவத்துக்கு விரோதியாக என்னென்ன உண்டோ அதெல்லாம் தொலைக்கிறான். இதே தான் பகவத் அனுபவம் காணும்ன்றான். இதேதான் இந்த பகவதனுக்கு எதெல்லாம் விரோதியா இருக்கோ அதெல்லாம் தொலைக்கிறான். ஆத்மானுபவத்துக்கு எதெல்லாம் விரோதி அதையும் தொலைக்கிறான். இப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், ஆத்மானுபவத்துக்கு விரோதி எது சரீர சம்பந்தம் சம்சார சம்பந்தம், பகவத் அனுபவத்துக்கு விரோதி எது சரீர சம்பந்தம் சம்சார சம்பந்தம். ரெண்டும் சரியா தானே இருக்கு. அதையே பண்ணாங்கன்னா அங்க பலன் வேறு. அப்ப மேல வச்சுக்கிறேன். அப்ப அதுதாங்க. அப்ப அதனால இந்த ஆத்மானு ஒட்டாம இருக்கு இல்லையா, இதை தொலைக்கணும். எதுன்னா பூத சூஷ்மம் வாசனை, இதை தொலைச்சதான் ஆகணும். இந்த பூத சூஷ்மங்கள் இருக்கு, இந்த வாசனையை தொலைக்கணும். இந்த வாசனையை தொலைச்சதான் என்ன வாசனை என்ன அர்த்தம்னா நம்ம போன ஜென்மால என்ன பண்ணணும் நமக்கு இன்னும் தெரியாது, என்ன பிறவினே தெரியாது. ஆனா அந்த செயல்ல வாசனை வந்துட்டே இருக்கும். வந்துட தாயாட்ட குழந்தை பால் சாப்பிட்றதுன்னு என்ன கத்தா கொடுக்குற, கத்து கொடுக்கறது கிடையாது. உடனே அதுக்கு போய் சாப்பிட்றதுன்னு என்னமா சாப்பிட்றதுன்னா ஜன்மம் ஜன்மா ஜன்ம ஜன்மம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதுதானே பண்ணிட்டு இருக்கு. அது அப்படியே வந்துட்டு இருக்கு. அதுதான் வாசனை, அதான் சூஷ்ம வாசனை, புது சூஷ்ம வாசனை. அந்த வாசனை இல்லையா, அந்த வாசனையை தொலைச்சா தான் அசரீரியா இருந்து ஆத்மாவை தான் அனுபவிக்கணும். அப்ப வாசனை பூத சூஷ்மம் தொலைக்கிறார். எப்படி தொலைக்கிறேன்னா கர்ம புருஷ ஸ்திரீ சம்பந்தம், இதனாலதான் மறுபிறவி எடுக்கிறது. கர்ம சம்பந்தத்தாலும் புருஷ சம்பந்தத்தாலும் ஸ்ரீ சம்பந்தத்தாலும் இந்த மூன்று சம்பந்தம் தான் மாறி மாறி பலபிரத்தம் பிறந்து அடியை அடைந்து உள்ளந்தேறி ஈரிலின்பத் திருவெல்லாம் ஜான்வன கிடைக்கிறது. அப்ப புருஷயோரி சம்பந்தத்தையும் தெரிந்து கொள்கிறான், ஆத்மாவை தெரிஞ்சுவிடான். ஆத்மாவை அடைய விடாமல் இருக்கக்கூடிய விரோதியை முதல்ல தொலைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், சர்வேஸ்வரன் உபாசிக்கணும். ஆத்மாவுன்னு உடனே ஆத்மாவை உபாசிக்க முடியாது, சர்வேஸ்வரன் உபாசிக்கணும். இப்ப மேலும் இவருக்கு உபாசித்தா கூட என்ன இவருக்கு கஷ்டம் இருக்குன்னா ஆத்மா அனுபவ காமனுக்கு
உபாசிச்சுட்டே இருக்கான். பிராணம் போறது, பிராணம் போன உடனே என்ன போறது, ஆத்மாவை காரணமா போறான், கைவல்யார்த்தியா போறான். ஆனா கைவல்யார்த்துக்கு போகும்போது அந்த ஆத்மானுபவம் காரணமா போகிறதுக்கு முன்னாடி பிராணம் போகிற சமயத்துல பகவத் அனுபவம் பூர்ணமா இருக்கணும். பகவத் அனுபவம் என்ன அர்த்தம், பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்துட்டு இந்த ஆத்மாவத்தை கொடுக்கணும், பிராணம் பண்ணி ஆத்மா தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அவர் தியானம் பண்ணிடமா மானம் நினைச்சுட்டா வச்சுக்கேன், மானா வந்துடுவார். பூனை நினைச்சானே பூனையா வந்துடுவார், எதியா நினைச்சானே எதியா வந்துடுவார். இதான் இந்த நிலை தான் சாத்தியோபாயனத்திற்கும் சித்தியோபாயனத்திற்கும் இருக்க வித்தியாசம். சாத்தியோபாயனன் தான் கடைசி பிராணம் போற சமயத்திலும் அவன் நினைவு இருக்கணும், அந்திம ஸ்மிருதி இருக்கணும். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் யாருக்கு, பிரபன்னனுக்கு. ஆனா அந்திம ஸ்மிருதி இருக்கணும் யாருக்கு, சாத்தியோபாயனுக்கு. சாத்தியோபாயனுக்கு அந்திம ஸ்மிருதி இருக்கணும். இவர் அந்திம ஸ்மிருதியில மானா நினைச்சிட்டு மானா பரந்துடப்படுற, அதனால இவருக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்ப ஆத்மா ஜடபரதுல போல ஆத்மானுபவத்துக்கு என்னன்னா, ஆத்மாவும் பிரபன்னனா இருக்க முடியாது. பிரபன்னனா இருக்கிறோம்னா திருமணத்தை தெரிஞ்சுக்கணும். திருமணத்தை அகால வாக்கு மகார வாக்கு அடிமைன்னு வந்து சொன்னோம். இவர் தான் அதை ஒத்துக்கவே இல்லையா. ஒரு ஒத்துண்டாயே ஆத்மானுபவத்துக்கு போறாரு. ஒத்துக்காது, பகவான் இருக்காரு. அவர் எதுக்கு இருக்காரு, எனக்கு ஆத்மானுபவத்தை கொடுக்கறதுக்காக இருக்காரு. அவருக்கு அடிமைன்னு ஒத்துக்கிறார், எனக்கு ஆத்மாவை கொடுக்கறதுக்கு அவருக்கு அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு இல்லையா. அதனால அந்த ஆத்மாவத்தை நினைச்சு இருக்கிறார். சரி சுவாமி அப்படின்னு போயாச்சு, ஆத்மானு போயாச்சு. போனதுக்கு அப்புறம் இதுல என்ன இருக்கு, ஆத்மானுபவத்துல என்ன இருக்கு, ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல சுவாமி. ஆத்மானுபவம் மோசமா இருக்கும் போது இருக்கு, ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தெரியலன்னா. இல்ல இல்ல, இந்த ஆத்மாவை பத்தி நல்லா பாருங்க. இந்த ஆத்மாவை பத்தி எத்தனை புத்தகம் இருக்கும் மாறா சுவாமி. ஆத்மாவை பத்தி அண்ணா விவரித்து எழுதுக, ஆத்மாவின் உருவ வழிபாடையும் பூர்த்தி எழுதுக. எங்கேயா கேள்விப்பட்டீங்க, பகவானை பத்தி எழுதுனா எழுதலாம், ஆத்மாவை பத்தி எழுதுனா என்னன்னு எழுதுறது, ஞானமயன் ஆனந்தமயம், இது ரெண்டு தவிர வேற ஏதாவது அதுல இருக்கா, வேற ஏதாவது இருக்கா? ஆத்மாவுக்கு ஒரு 100 புத்தகம் வந்துருக்குமா, ஒரு 50 புத்தகம் வந்துருக்குமான்னா 100 புத்தகம் 100 பக்கம் இல்ல, ஒரு பக்கம் கூட ஆத்மா பத்தி இருக்காது. ஏன் இருக்காது, என்ன இருக்குதுல, ஞானமயன் ஆனந்தமயத்தை தவிர வேற ஏதாவதுக்குள்ள ஏதோ குவாலிட்டிஸ் இருக்கான்னா ஒண்ணுமே இல்லையே சுவாமி. எத்தனை புத்தகம் ஆத்மா பத்தி இருக்குன்னா தேடி பார்த்தா தான் இருக்கேன். ஏன்னா ஈஸ்வரனை பத்தி நிறைய புத்தகம் இருக்கு, பகவானை பத்தி நிறைய பத்தி, ஆனா ஆத்மா பத்தி ஆத்மாவின் குணநலங்களை கூறுக. என்ன குணநலன், குணம் என்னது, ஞானம் ஆனந்தம். அதுக்கு மேல என்ன இருக்கு, வாஸ்கல்ய சாமித்த சோசியல் இதெல்லாம் அவருக்கு, ஆத்மாவுக்கு கிடையாது. இந்த சமஸ்த கல்யாண குணாத்மகன் அகில பிரச்சனைகன் அதெல்லாம் பிரம்மத்துக்கு எதிர, ஆத்மாவுக்கு என்ன இருக்கு, ஞானமயன் ஆனந்தமயன், ஞானமயன் ஆனந்தமயன், இதை தவிர வேற எதுவும் கிடையாது. என்னன்னு பண்றது, அதை ஆத்மா வச்சு நல்லா படம் வரைஞ்சி அந்தந்த படத்துக்கு இந்த தகுந்த மாதிரி ஒண்ணு போட்டு கொடுனா என்ன போடுறது, ஆத்மா நினைக்கிறது ஒண்ணுமே இல்லையா. எத்தனை நினைக்கிறது, ஐஸ்வர்யத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா ஆத்மானுபவம் உயர்ந்ததுதான். ஐஸ்வர்யம் என்னது, அதாவது அச்சித் அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா ஆத்மானுபவம் உயர்ந்ததுதான். ஆனா பகவத் அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா ஆத்மானுபவம் தாழ்ந்தது. பகவத் அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா ஆத்மானுபவம் தாழ்ந்தது. அப்படி இதை புரிஞ்சுடனே பகவானுடைய குணானுபவம் பண்ணணும். புரியுதா? இப்ப முதல்ல ஆத்மா உயர்ந்ததுன்னா ஆத்மா எப்படி இருக்கும்னா, ஆத்மா ஞானமாகவும் இருக்கும், ஞான குணகமாகவும் இருக்கும். திருப்பி ஆத்மா பத்தி சொன்னா சொல்லிடுறேன். இந்த சொல்லிட்டாதான் பின்னாடி அதாவது பிரம்ம விஞ்ஞானம் முடிஞ்சன லகுபூர்வபக்ஷம் மகாபூர்வபக்ஷம் வரைச்சு இதெல்லாம் வரும். அப்ப ஆத்மா லட்சணம் வரைச்சு அப்ப இதெல்லாம் சொல்லலன்னு வச்சுக்கேன், இதெல்லாம் நாங்க கொஞ்சம் இருக்கணும் இடிக்க ஆரம்பிக்கும். இங்க பூச்சாட்டம் ஜீவாத்மா ஞானமயமா இருக்கும், ஞானம் மயமா இருக்கும். ஞானம் என்கிற குணம் ஜீவாத்மாவை ஆசிரியத்து இருக்கும். ஜீவாத்மா ஞானமாக கொஞ்சம் நல்லா நிதானமாக கேட்டுங்கோ. இது கேட்டதான் ஏன்னா அச்சித்தை பத்தி நல்லா தெரிஞ்சிடலாம். நம்ம கண்ணால வாசம் இருக்கோம், ஒன்றும் நல்லா புரிஞ்சிடலாம். இந்த பரமாத்மா பத்தியே ஜீவாத்மா பத்தியே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஞானமாகவும் இருக்கும், ஞானம் என்கிற குணம் ஜீவாத்மாவை ஆசிரியித்து இருக்கும். ரெண்டும் உண்டு, நல்லா வச்சுக்கோ. ஞானமாக இருக்கும், ஞானம் என்ற குணம் ஜீவாத்மாவை ஆசிரியத்து இருக்கும் அப்படின்றார். ஜீவாத்மா ஆத்மிஷ்ணம், அதாவது தர்மிக் ஞானம் தர்ம ஜானம் கடந்த உண்மையில பார்த்திருக்கோம். தர்மிக் ஞானம் தர்ம ஜானம் ஒன்றுதான். நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கேன் இல்லையா, நான் என்று சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. மற்றொன்று மற்றவற்றை ஆசிரியம். தர்மபூதத்தால் தான் மற்ற தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் ஸ்வஸ்மை பிரகாசம் என்பர், அதாவது தனக்குத்தானே தோற்றுவது ஸ்வயம் பிரகாசம். பிரியத்காசன் தனக்குத்தானே தோன்றும் ஸ்வயம் பிரகாசம்.
ஸ்வஸ்மை பிரகாசம் ஒண்ணு, ஸ்வயம் பிரகாசம் ரெண்டு ஆத்மாவுக்கு உண்டான தன்மை. ஸ்வஸ்மை பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம். விளக்கு இருக்கு, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த விளக்கு எரிஞ்சுக்கிறியா, அதாவது ஸ்வயம் பிரகாசம். ஆனா அந்த விளக்கு நான் விளக்கு என்று அதுக்கு தோணுமா? அது தோணுமா? தோன்றாது. விளக்கு என்று மற்ற பேருக்கு தோன்றுவே தவிர தனக்கு விளக்கு என்று தோன்றவே சொல்லிக் கொள்ளாது. ஆனா ஜீவனானவன் தான் ஜீவன் என்று சொல்லிக் கொள்கிறான். புரியுதா? எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. விளக்கு பிரகாசம் கொடுக்கறது மற்றவாளுக்கு என்ன, ஸ்வஸ்மை பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம். தான் பிரகாசமா இருக்கு, தனக்கு பிரகாசமா இருக்கக்கூடிய தன்மை தெரியுமானா தெரியாது விளக்குக்கு. ஆனா ஜீவனுக்கு ரெண்டு தன்மையும் இருக்கு. அதுதான் தர்மி ஞானம், தர்ம ஞானம். தான் தான் சொல்லிட்டே இருக்கான். அப்ப என்ன, விளக்கு மற்ற பேருக்கு தோற்றுவதை தவிர தனக்கு விளக்குன்னு தெரியாது. ஆனா ஜீவனானவன் தன்னை ஜீவன் சொல்லிக்கிறான் இல்லையா, அதுதான் ஸ்வயம் பிரகாசம்னு பேர். ஸ்வயம் பிரகாசம் தனக்கு தானே ஒளிவிடும், தனக்கு தானே ஒளிவிடும் ஸ்வயம் பிரகாசம். தர்மபூத ஞானம் இருக்கிறபடியாலே ஸ்வயம் பிரகாசத்துவம் ஆக தானே விளங்குகிறார், தனக்கு தானே விளங்குகிறார். ஸ்வஸ்மை பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம். அதாவது தர்மபூத ஞானத்தை குணமாக கொண்டிருக்கிறார், தர்மபூத ஞானத்தை ஆசிரியமாக கொண்டிருக்கிறார். அவருடைய தர்மபூத ஞானம் அவனுடைய அனுகூலம் தானே. அதனால்தான் என் பேரு கண்ணளத்து ஒன்பொருள் ஈரில அந்த பாட்டை வச்சுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்பதான் நல்லா புரியும். ஏன்னா எத்தனை பண்ணா எத்தனை சாஸ்திரத்திட்ட போயிட்டே இருந்த விட அப்படியே ஆகாசத்தை பார்த்துட்டு சரி என்ன சொல்லி முடிக்கிறா பார்க்கலாம், இன்னொரு 10 நிமிஷம் இன்னைக்கு புரியும் போட்டு, இன்னொரு 10 நிமிஷம் முடியும், அப்படி போக ஆயிடுச்சு 1.5 மணி நேரம் 1.25 ஆயிடுச்சுன்னு நாளைக்கு அடுத்த முன்னே பத்திரம்னா புரியுறா. ஆழ்வார் பாட்டு வந்துட்டா அப்பதான் ஒரு தெந்தே கிடைக்கிறது இல்லையா. எந்த கண் அளத்து ஒன்பொருள் நீரில வன்புகள் நாரணன் தின்கடல் சேரே, இது பாசனம். என்பெரு கண் அளத்து ஒன் பொருள். இப்ப நலம் சொல்லாமல் ஞானம்னு சொல்லிருக்கலாம். என் பேரு கண்ணலம், என் பேருக்கு நலம்னா ஞானத்தை சொல்றது. நலம்னு சொல்லாம உயர் வர உயர் நலம், அங்கே ஞானத்தை சொல்றது. பக்தி ரூபாவன் ஞானம், இங்க நலம் தான் ஞானம் இருக்கு. ஆனா நலம்னு சொல்லாம என் பேரு கண் ஞானம் சொல்லிருக்கலாம். ஆனா என் பேரு கண் நலம் அப்படி சொல்றாரு. ஏன் நானும் சொல்லிருக்கலாம், ஏன் என் பேரு கண் நலம் சொல்றான்னா அன்பு ஒன் பொருள். இப்ப இதுல ஒன் பொருள் இருக்கு இல்லையா, இந்த ஒன் பொருள் என்ன அர்த்தம்னா, ஒன் பொருள்னா நலம் என்பது தர்மபூத ஞானம், நலம் என்பது தர்மபூத ஞானம். ஆனா அந்த தர்மபூத ஞானம் தான், தர்மபூத ஞானத்தை உடையவன் ஜீவாத்மா. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானத்தை உடையவன் ஜீவாத்மா தெரியும். சரி, ஒன் பொருள்னா தர்மி சுரூப ஞானத்தோடு இருப்பவன் ஜீவாத்மா. அப்ப ஒன் பொருள் என்ன, அதுக்கப்புறம் நலன். என் பேரு கண்ணலத்து ஒன் பொருள். அப்ப நலம் அந்நலம், அப்ப அந்நலத்துக்கு நம்ம போக வேண்டாம், நலம் மட்டும் இருக்கும். அந்நலம்னா ரொம்ப பிரசித்தமா அதானே அப்பயே பார்த்தாச்சு அப்படின்றதுக்கு தான் அது அர்த்தம், அதுக்கு போக வேண்டாம். நமக்கு எது தேவையோ அது மாதிரி தான். நலம் என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா தர்மபூத ஞானம். என்ன அதே ஒன் பொருள், பொருள்னு சொன்னா அச்சித்து, ஒன் பொருள் சொன்னா ஆத்மா வந்துருது. அப்ப அது அந்த ஆத்மா எது இருந்ததுன்னா தர்மி ஞானத்தை சொல்றது, அதாவது சொரூப ஞானத்தை சொல்றது. அப்ப நலம் என்ற சப்தம் என்ன ஞானம் சொல்றது, ஸ்வபாவ ஞானத்தை சொல்றது. அப்ப தர்மிக் ஞானம் தர்ம ஞானம், தர்மிக் ஞானம் தான் ஒன் பொருள், தர்ம ஞானம் தான் நலம். என்பது கண்ணலத்து ஒன் பொருள்னா, அப்ப அந்நலத்துனா ஞான குணகன் ஜீவாத்மா, ஞானமயன் ஜீவாத்மா அப்படின்னு தெரிகிறது இல்லையா. அப்ப ஒன் பொருள்னா ஞான சொரூபன் ஜீவாத்மா, ஒன் பொருள்னா ஞான சொரூபன் ஜீவாத்மா, நலம்னா தர்மபூத ஞானத்தை உடையவன் ஜீவாத்மா அப்படிங்கிறது. அப்ப ஆக ஞானஸ்வரூபனாய் ஞான குணகமாய் ஜீவாத்மா இருக்கிறான். அந்ததற்காக தான் அந்நலத்து ஒன் பொருள், என் பேருக்கு அந்நலத்து ஒன் பொருள். அப்ப நலவென்ற சப்தத்தாலே சொல்லப்பட்டதுன்னா ஞானம் உடையவனா இருக்கான். ஒன் பொருள் சொல்லப்பா இருந்தது ஞானமா இருக்கான். அப்ப ஞானமா இருக்கிறது என்னது தர்மிக் ஞானம், அதான் சொரூப ஞானம். ஞான குணகமா இருக்கிறது என்னது தர்ம ஞானம், அதுதானது தர்மபூத ஞானம். புரியுதா? அப்ப ஞானம் உடையவன் தான் தர்மபூத ஞானம் தான் பிரகாசிக்கிறது. பிரகாச தனக்குத்தானே பிரகாசிக்கிறதா ஒன் பொருள், தனக்கு தானே பிரகாச ஒன் பொருள், தானே வெளியிட்டு பிரகாசிக்கிறதா என்னது நலம். நலம் வந்துருது. அவ ஸ்வயம் பிரகாசம் ஸ்வஸ்மை பிரகாசம். ஸ்வயம் பிரகாசம் சொன்னா ஸ்வரூபம், ஸ்வஸ்மை பிரகாசம் சொன்னா ஸ்வபாவம். புரியுதா?
இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம்னா தனக்கு தானே ஒளிவிடுது. நான் 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 சொல்றேன் இல்லையா, படுத்து நல்லா படுத்துட்டார், ஆக்சிடென்ட் படுத்து கேட்டுட்டாரு, அப்புறம் நோ ஹாஸ்பிட்டல் போட்டாச்சு, நான் எங்க இருக்கேன், அப்போ கூட நான் ஞாபகம் இருக்குல்ல. இப்ப நான் என்று நான் அதான் ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் ஸ்வயம் அதான் ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசத்தை சொன்னதா ஒன்பொருள், ஸ்வஸ்மை பிரகாசத்தை சொன்னதுதான் நலம். அண்டலம் சொல்ல விட நலம், நலம் அண்டலம் கூட சொல்லிக்கலாம். அதுக்கு அண்ணுக்கு என்ன அர்த்தம் பார்க்கணும். அது இப்ப நம்ம பார்த்து தேவையில்லை, தேவையில்லை. அப்ப இந்த விஷயம் அது போயாச்சுன்னா இது போயிடும். சரி, என்பெற கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில, அதாவது ஒன்பொருள் ஈரில, என்பெருக்கு அந்நலம் பொருள் ஒன்பொருள் அச்சித்துக்கும் பலவாக இருக்கு. அந்த பலவாக இருக்கக்கூடிய அச்சித்தம் அவனுக்கு சரீரமா இருக்கு. ஈரில சித்தும் பலவாக இருக்கு, அந்த சித்து பலவாக இருக்கக்கூடிய சித்தம் அவனுக்கு சரீரமா இருக்கு. என்பெற கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில. இந்த பாட்டுல தான் முதல்ல நாராயண சப்தமே இருக்கிறார். அதுக்கு முன்னாடி 20 பாட்டு வரைக்கும் 19 பாட்டு வரைக்கும் நாராயண சப்தம் யார் 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 யவன் 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 அப்படியே குழப்பிட்டே இருக்க. சாஸ்திரம் அப்படிதான் நின்றுது. பிரம்மம் பிரம்மன் பிரம்மம் யாரும் சிவன் நாராயணன் கடைசியில எங்க ஒரு மொழி சொல்லும். அதே போலதான் ஆழ்வார் எடுத்துக்கிறார். வேதம் தமிழ் செய்த மாறன்கள். அப்ப ஈரிலன் அதுக்கு அர்த்தம். அப்ப நான் சொல்றது இல்லையா, அப்ப ஒன்னு தர்ம ஜானம், இன்னொன்னு தர்ம ஜானம். அப்ப தர்ம ஜானம் மற்றொன்று தர்ம ஜானம். ஒன்று சுபாவ ஞானம், ஒன்னு ஸ்வரூப ஞானம். ஸ்வரூப ஞானம் ஸ்வபாவ ஞானம். ஸ்வபாவ ஞானம் என்றது தர்ம ஜானம், ஸ்வரூப ஞானம் என்றது தர்ம ஜானம். அப்ப ஸ்வரூப ஞானத்தால் தான் நான் நான், ஸ்வரூப ஞானத்தால் தான் நான் 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 சொல்றது. ஸ்வபாவ ஞானத்தான் என்னதுன்னு சொல்றது, என்னதுன்னு சொல்றது. என்னையும் என் உடமையையும் ஸ்வரூப ஞானம் ஸ்வபாவம். புரியுதா? என்னையும் என் உடமையும் உன் சக்கர பொறி ஒட்டி கொண்டு வருது இல்லையா. அப்ப ஸ்வரூபம் என்ன என்றது ஸ்வரூப ஞானம், என் உடமை என்றது ஸ்வபாவ ஞானம். அதாங்க. அப்ப ஸ்வபாவ ஞானம் வந்தாலே என்னது 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 என்னுடைய என்னுடைய எல்லாம் வந்துருது இல்லையா. ஸ்வஸ்மை பிரகாசம் அப்படின்னு வந்துடுது. அப்ப ஞானம் ஸ்வரூபம் என்ன. இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, ஒரு குரு ஆட்சேபிக்கிறார். ஞானம் ஸ்வரூபம்னு சொன்னா போதாத சுவாமி, ஞான குணகத்தையே சொல்லமா, ஸ்வபாவ ஞானத்தையும் சொல்லமா. ஞானம் ஏன்னா அத்வைத பதம் பேசுறேன். ஞானம் ஆத்மா ஞானம், ஞானம் உடையவன் இல்லை, அது ஸ்வபாவ ஞானம் இல்லையா. ஸ்வரூப ஞானம் வந்து வந்தா போறாத, ஏன் ஸ்வபாவத்தையும் சொல்லணுமா, ஞான குணக்கத்தையும் சொல்லமான்னா சொல்லணும். ஏன்னா ஒன் பொருள், பொருளுக்கு உண்மையாவது இது பொருள்னு சொல்ல, ஒன் பொருள் பொருளுக்கு உண்மையாவது எதுன்னா தனக்கு தோற்றம் அளிக்க, அதுதான் என்னது உண்மை. ஏன்னா இப்ப வித்தியாசம் பார்ப்போம். இது பொருள், இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது தனக்கே தோணுமாது தோணவே தோணாது. ஆனா ஒன் பொருள்னா எனக்கு ஒன்பொருள் என்பதுன்னா தனக்கு தோற்றம் இருக்கணும். எப்ப பொருளோடு உண்மையை சேர்க்கிறோமோ அப்பொழுது பொருள் இருக்கிற தாழ்ச்சி இதில் இருக்கக்கூடாது. நிறைய ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு தடவை திருப்பி சொல்றேன். இது பொருள், இது பொருள், இது பொருள் தனக்கு தோணுமா? வேண்டாம். விளக்கு எடுத்துக்கணும். விளக்கு தனக்கு விளக்குன்னு தெரியுமா? அது வெளிச்சம் கொடுக்கறது, பிரகாசப்படுத்துறது. ஆனா தனக்கு இது விளக்குன்னு தெரியுமா? தோணாது. அதே மாதிரி இது பொருள், இதுக்கு தனக்கு தோணுமா? தோணாது. ஆனா ஒன் பொருள் வந்துட்டா என்ன ஆகுன்னா அப்ப வித்தியாசம் சொல்லணும். என்ன வித்தியாசம்னா ஒன் சேர்க்கிறோம் இல்லையா, பொருள் ஒண்ணு, அது முன்னாடி ஒண்ணு சேர்க்கிறோம். இப்ப ஒன் சேர்க்கச்சு பொருளில் இருக்கக்கூடிய குற்றம் அந்த ஒன் பொருளில் வரக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியுறதா? அப்ப பொருள்னு சொன்னா தனக்கு தோலாது, தனக்கு தோற்றாது. அப்ப ஒன் பொருள்னு சொன்னா அப்ப பொருள் இருந்து மாறுபடுறதுக்கு பொருளில் இருக்கக்கூடிய குற்றம் இதுல வரப்படாது. அப்ப பொருள் இருக்கக்கூடிய என்ன குற்றம்? இதுக்கு தனக்கும் அறிவு கிடையாது, என்ன தனக்கும் தோற்றாது, மற்றவாளுக்கும் தோத்து வைக்காது. இது இல்லையா? இந்த ரெண்டு குற்றம் அற்றதாக இருக்கிறபடியால ஒன் பொருள். அது ஒண்ணுங்கிற பிரயோகம் சப்தம் அதே செலக்ட் பண்றார். அதான் ஒன்மைன்னு பேரு. ஒன் என்ற சப்தம் உயர்ந்த சப்தத்தை குறிக்கிறது. உயர்ந்து பொருளிலே உயர்ந்த பொருள் உயர்த்துக்காக இன்னொரு பாட்டே எடுக்கிறாங்க. இந்த பாட்டு கஷ்டமா இருக்கா? ஒன் பொருள். இன்னும் சுலபமான பாட்டு ஒன்று இருக்கு. சுலபம் பாட்டுக்கு நம்பினேன் பிறன் நண்பொருள் தம்பினேன் வடவாரன் செம்பன் மாடத்திற்கும் நம்மை கண்ணாடினேன் இன்று தொட்டும் எழுவியன் நின்று தன் நம்பினேன் சமத்திற்கும் அந்த அதையும் சதித்தேன் என்று நம்பினேன் பிறன் நன்பொருள், பிறன் நன்பொருள். அப்ப அந்த இடத்துல இங்க ஒன் பொருள் நிறைய, அந்த இடத்துல
பிறர் நன்பொருள். அப்ப பொருள், நன்பொருள், பிறர் நன்பொருள். அப்ப 3 வியாக்கியானம் இந்த இடத்துல. அதே போல இங்க இந்த இடத்துல பொருள், ஒன் பொருள். பொருள் என்ற அச்சித்தை குறிக்கும், ஒன் பொருள் என்ற ஜீவாத்மா குறிக்கும். அங்க பொருள் என்றா அச்சித்தை குறிக்கும், நன்பொருள் என்றா ஜீவாத்மா குறிக்கும். பிற நன்பொருள்னா பரமாத்மாவுக்கு உண்டான நன்பொருளை இவன் எடுத்துட்டார் அர்த்தம். நம்பினே பிற நன்பொருள். அந்த இடத்துல இந்த இடத்துல என்னன்னா இதை வச்சிருந்தா அவருக்கு இதை விட அது ஒன்றும் சுலபமா இருக்குல்ல, இதை விட அது இன்னும் சுலபமா இருக்கு. பிற நன்பொருள். இப்ப ஒன் பொருள்னா பொருள் ஒரு சப்தத்தை காட்டிலும் மாறுபட்டது ஒன் பொருள். அப்ப பொருள்ல இருக்கக்கூடிய குற்றம் ஒன் பொருள்ல வரக்கூடாது. பொருள்ல என்ன குற்றம் இருக்கு? ஸ்வயம் பிரகாசமா இருக்காது, ஸ்வஸ்பய பிரகாசமா இருக்காது. நன்பொருளும் ஒன் பொருளும் ஒண்ணுதான். கரெக்ட். நண்பர்களும் ஒன் பொருளும் ரெண்டும் ஒண்ணுதான். நண்பர்களும் ஒன் பொருளும் ஒண்ணுதான். அப்ப தாழ்ச்சியில் இருக்கக்கூடாது. அதுதான் அச்சேதனம். ஏன்னா இந்த அச்சேதனம் என்பது பொருள். இந்த பொருள் ஸ்வஸ்மை பிரகாசமா இருக்காது, இது தனக்குத்தானே தோற்றாது. அப்ப ஒன்பொருளா இருந்தா இதை காட்டிலும் உயர்ந்ததா இருக்கணும் இல்லையா? இது தனக்குத்தானே தோற்றுமா? எழுந்து சுவாமி நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் எழுந்து சொல்லுவான்னா சொல்லித்தன நம்ம எழுந்து போயிடுவோம். என்னவோ சுவாமி பேசுறது எழுந்து போயிடுவோம், இது சொல்லவே சொல்லாது. அப்ப தனக்குத்தானே தோற்றாது. அப்ப ஒன்பொருளா இருந்தா இதை காட்டும் உயர்ந்ததா இருக்கணும் இல்லையா? இதற்கு இருக்கிற தாட்சி இல்லாததா இருக்கணும். அதுதான் ஒன்பொருள். ஒன்பொருள்னா தனக்குத்தானே தோற்றுன்னு அர்த்தம். இது எங்க பார்க்கலாம்னா பிரணவத்துல பார்க்கலாம். பிரணவத்துல பார்க்கலாம். ஒன்பொருள் தனக்குத்தானே தோற்றும். ஆனா பொருள் தனக்குத்தானே தோற்றுமான தோற்றம் அச்சித்தாயிட்ட. அச்சித்தனால ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஒன்பொருள் தான் சித்தான ஜீவாத்மா. ஜீவாத்மா ஸ்வயம் பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம். தான் ஞானமுடையவன், தனக்கு ஞானம் இருக்கு. ரெண்டும் ஞானம் இருக்க. ஞானமே ஜீவாத்மா, ஞானமுடையவன் ஜீவாத்மா. புரியுதா? ஸ்வயம் பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம். இது எங்க கிடைக்கிறதுனா பிரணவத்துல பார்க்கலாமே. அகார உகார மகாரங்கள், ஓம்காரம், ஓம்காரத்தை 3 பிரிச்சு அகார உகார மகாரங்கள் நிறைய பார்த்துருக்க. இந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லுவேன். இந்த மகாரம் தான் என்ன சொல்லுவோம்? மகாரம் தான் ஜீவாத்மாவுக்கு வாச்சம், அகாரம் பரமாத்மாவுக்கு வாசி, உகாரம் ரெண்டையும் சேர்க்கிறது. அப்படி இருக்கச்சே மனஞானே மன அவபோதனேன்னு தாத்து. இந்த தாசு படி என்ன தெரியுதுன்னா மகாரம் மனஞான ஜாத்து ஞானமாக இருப்பர். மகாரம் 25வது அக்ஷரம். 25வது அக்ஷரம் 25 அக்ஷரமானவடைய ஞானமயன்னு பேரு. அதனாலே மனஞானே. மனஞானா ஞானஸ்வரூபனாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். மனஞானா மன அவபோதனேன்னு சொன்னா ஞான குணகமாக இருப்பார்னு அர்த்தம். அப்ப தர்மபூத ஞானத்தை தெரிஞ்சு கொள்கிறான். அதான் என்னது மன அவபோதனே. தர்மபூத ஞானம்னா என்ன அர்த்தம்னா நம்ம கிட்ட ஞானம் வெளியில பிரசரிக்கிறது இல்லையா, அதுக்கு தர்மபூத ஞானம்னு பேரு. இந்திரிய துவாரா பிரசரிக்கிறது இல்லையா, இது தெரியுது அது தெரியுது இது ஞானம் தான். இது தர்மபூத ஞானம் பேரு. எனக்குள்ளேயே இருக்கு பாருங்க, அதான் ஸ்வயம் பிரகாசம். நான் 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 சொல்ற பாருங்க, அதுதான் ஸ்வரூப ஞானம். தர்மபூத ஞானம் வெளியில பிரகாசிக்கும். தர்மபூத ஞானம் வெளியில பிரகாசிக்கும். எது போல விளக்கென்று பிரகாசிக்கிறது, பிரகாசிக்கிறது அது ஸ்வஸ்மை பிரகாசம். ஸ்வயம் பிரகாசம் அதுக்கு இருக்கானா கிடையாது. எதுக்கு இதுக்கு சொல்றேன்னா விளக்கு பிரகாசிக்கிறது சுவாமி, அதே மாதிரி ஆத்மா பிரகாசிக்கிறான். முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இல்லையா அப்ப விளக்கும் ஆத்மா ரெண்டும் ஒன்னா போட்டிருக்கு. விளக்கும் பிரகாசிக்கிறது, விளக்குக்கு இது ஆத்மா எப்படி பிரகாசிக்கிறது? தர்மபூத ஞானத்தால பிரகாசிக்கிறது. விளக்கு எதுக்கு பிரகாசிக்கிறது? தன் ஒளியாலே பிரகாசிக்கிறது. சரியா போச்சு அப்படின்னா அப்ப விளக்கும் ஆத்மா உண்டானா இல்ல சுவாமி, விளக்கு ஸ்வயம் பிரகாசம் கிடையாது. தான் விளக்குன்னு விளக்குக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நான் 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 ஜீவாத்மா சொல்லிக்கிறான் இல்லையா, இது ஸ்வயம் பிரகாசத்துவம். இந்த ஸ்வயம் பிரகாசத்துவம் ஜீவாத்வம் மட்டுமே உண்டு தவிர அது விளக்கு கிடையாது. அதான் அது சஸ்மை பிரகாசம் இருக்கும். ஆக மனஞானே அப்படின்றதுனால என்ன ஞானமாக இருப்பது. மன அவபோதனைன்றதுனால என்ன தெரியாது? தர்மபூத ஞானத்தை தெரிவிக்கிறார். அப்ப ஞான ஸ்வரூபனா இருக்கிறார். இது மனஞானேன்றதுனால ஞான குணகனா இருக்கார் அவபோதனைன்றதுனால. அப்ப மாயன்ற சப்தத்தாலே இது தெரிவிக்கப்படுது. அடுத்து சைத்தன்யம் என்பது ஞானம் இல்லையா? சைத்தன்யம் சைத்தன்யான்னு சில பேர் வச்சுட்டு இருக்கான். ஏதாவது இருக்குமானா ஒண்ணு இருக்கு. அச்சைத்தன்யம் என்னது? ஞானமற்ற தன்மை. இப்ப ஞானம் இல்லாத தன்மை தான் அச்சித்துக்கு சுபாவம் இல்லையா? அச்சித் ஜடப்பொருளா இருக்கும். ஆனா அச்சேதத்துல எந்தெந்த குற்றம் இருக்கோ முதல்ல ஞானம் இருக்காது. அச்சேதன ஞானம் இருக்குமா? ஞானம் இருக்காது. அதாவது தான் ஞானமயமா இருக்காது, தனக்கும் ஞானம் இருக்காது. அச்சேதனத்துக்கு நல்லா புரியுதா? தான் ஞானமயமாவும் இருக்காது, தனக்கு ஞானம் இருக்குமா? தனக்கு ஞானம் இருக்காது. அதாவது ஸ்வயம் பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம் ரெண்டுமே இருக்காது. ஆனா அச்சேதனத்துல இந்த ரெண்டு குற்றம் இருக்கு.
நம்ம ஜீவாத்மா விஷயம் பார்த்துட்டு இருக்கோம், அச்சேதன விஷயம் பார்த்து முடிச்சாச்சு, கடந்த குறிஞ்சா பார்த்து முடிச்சாச்சு. ஜீவாத்மா என்ன ரெண்டு குற்றம், அச்சேதன என்ன குற்றம்னா தான் ஞானமாவும் இருக்கும் ஞான குணகமாவும் இருக்கும் ஜீவாத்மா. ஆனா அச்சேதனத்துக்கு தான் ஞானம்னு தெரியுமா? தெரியாது. ஞான குணகமா இருக்குமான்னா தெரியாது. இந்த ரெண்டு குற்றம் இருக்கு இல்லையா, அதாவது தானேயாகும் பிரகாசிக்காது, தனக்கு பிரகாசிக்காது. இந்த சப்தம் அப்படியே இதுதான் இருக்கும். ஏன்னா இந்த சப்தத்தை மாற்றி போட்டா அது வம்புதான் வரும், இந்த சப்தத்தை மாற்றி போட்டா வம்புதான் வரும். அதனாலதான் இந்த உபன்யாசம் மட்டும் வேற பாஷையில பண்ணணும்னால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆங்கிலத்திலேயோ அல்லது தெலுங்குலையோ அல்ல கன்னடத்திலேயோ இல்ல மலையாளத்திலேயோ பண்ணணும்னா கூட இந்த தமிழுக்குண்டான ஒரு மரபுப்படி இது கொஞ்சம் நன்னா பொருந்துடுது. ஆனா மற்ற மரபுப்படி சரியா பொருந்துமானா அவ்வளவு தூரம் பொருந்ததுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்ச. பொருத்தலாம், ரொம்ப கஷ்டப்படணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அச்சேதனத்தை என்னென்ன குற்றம் இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டு குற்றம் இருக்கு. அந்த குற்றங்கள் என்ன குற்றம்? தானேயாகவும் பிரகாசிக்காது, தனக்கு பிரகாசிக்காது. இது அச்சத்தில் இருக்கக்கூடிய குற்றம். ஆனா அதே ஒன்பொருளா இருந்தா ஜீவாத்மானத்துல ஜீவாத்மா தனக்குத்தானே ஒளிவிடுகிறான். மேலும் ஜீவனின் தர்மபூத ஞானம் எல்லா விஷயத்தையும் கிரகிக்கிறது இல்லையா? தர்மபூதம் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கேன், கேட்டுட்டே இருக்க இல்லையா? இப்ப கிரகிக்கிறது இதுதான் தர்மபூத ஞானம்னு பேரு. அதுதான் அன்னைக்கே பார்த்தோம், இவனுக்கு 50 சரீரம் எடுத்துனா இல்லையா, சௌபரிக்கு 50 சரீரம் எடுத்துனா. அப்ப தர்மபூத ஞானம் அது சொரூப ஞானம் இல்ல, அது சுபாவ ஞானம், அது தர்ம ஞானம். தர்மிக் ஞானம் இல்ல, தர்மிக் ஞானம் என்றது இந்த சப்தம் ஞாபகம் வச்சுக்கணும். தர்மிக் ஞானம் சொரூப ஞானம், தர்ம ஞானம் சுபாவ ஞானம். சுபாவ ஞானம் தான் தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானத்தால் தான் 50 சரீரத்துக்கு ஞானம் பரவிட்டு. அப்ப ஞானம், அதாவது ஞானம் பிரகாசம் அடைகிறதுக்கு என்னதுன்னா தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டுமே அச்சித்து கிடையாது. தான் ஞானமாவும் இருக்காது, ஞான குணகமாவும் இருக்காது. அதாவது தனக்குத்தானே இருக்காது, மற்றவர்களும் பிரகாசிக்காது. ரெண்டு பொருள், அதாவது ஒன்பொருள் அப்படி இல்லை. இப்ப ஜீவாத்மா தனக்குத்தான் விடுகிறான். மேலும் ஜீவனின் தர்மபூத எல்லா விஷயத்தையும் கிரகிக்கிறது இல்லையா? ஆக ஒன்பொருள் ஈரில் அப்படின்னா முடிவில்லாத ஜீவாத்மா தத்துவங்களை உடையவர். ஈறு இல்ல, முடிவில்லாத ஈறு இல்ல. ஒன்பொருள் ஈரில என்பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில முடிவில்லாத தத்துவங்களை உடையவன். இப்ப இங்க ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, என்னைக்குமே ஒரு விஷயம் ரொம்ப மேல தூக்கிட்டே வச்சுக்கேன், ரொம்ப தூக்கி வச்சோடனே உடனே இவரை போல யாரும் கிடையாது, அவ்வளவுதான், மற்றவ யாராவது கொஞ்சம் வசதியாலும் அவர்களே எடுத்துரும். இப்ப என்ன ஆயிடுனா, ஒன்பொருள் தனக்கு பிரகாசம், சஸ்மை பிரகாசம், சுயம் பிரகாசம் ரெண்டும் சொன்னவொன்னே இவர் கொஞ்சம் நிமிர ஆரம்பிச்சிட்டார். இந்த ஜீவாத்மா நிமிர ஆரம்பிச்சு என்ன சொல்லிதுன்னா, ஒன்பொருள் சொன்னா தெரிஞ்சு இது என்ன தெரிஞ்சிட்டோம், நாங்கள் சுதந்திரர்கள். வருதா இல்லையா? நாங்கள் சுதந்திரர்கள். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு ஞானமயன் ஆனந்தமயன் ரெண்டுமே உண்டு. ஞானமயன் ஆனந்தமயன் வந்துனால என்னன்னா அப்படி தலை நிமிடம் நிமிடத்துல சுதந்திரர்கள். எங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கு, எங்களுக்கு தான் சுயம் பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம் அதெல்லாம் இதுக்கு இல்லையே. இதுக்கு ரெண்டு குற்றங்கள் இருக்கு. இந்த ரெண்டு குற்றங்கள் கிட்ட கிடையாது, ரெண்டுமே இருக்கிறபடியால நாங்கள் சுதந்திரம் சொல்லாமான்னா இது சொல்ல முடியாது. ஈரில என்பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில என்ன, எண்ணிறந்த கல்கான குடங்களை உடையவன் யாரு? வன்புகள் நாரணன். இது அத்தனைக்கு முடிவில்லாத தத்துவங்களை உடையவர் யாருன்னா வன்புகள் நாரணன். அப்படின்னா எண்ணிறந்த கல்யாணங்கள் குணங்களை உடையவன். இப்ப இது ஒரு என்னன்னா ஒன்பொருள் சொல்லிட்டு சுவாமி சொன்னா கூட அப்படிப்பட்டதில்ல. இது அத்தனைக்கும் யார் உடையவன்? நாராயணன். வன்புகள் நாரணன். வன்புகள் நாரணன். வன்மையானது மிகவும் மேம்பட்ட பெருமைப்படுத்த நாரணன். இது அத்தனைக்கு யாரு? இது அத்தனை நிர்வாககன் அவன். ஒன்பொருள் பொருள் ஒன்பொருள் இரண்டுக்கும் நிர்வாகம். ஏன்னா சுதந்திரம் சொல்ல முடியாது, சுதந்திரம் வந்து தன்னாரு ரெண்டுத்துக்கும் நிர்வாககன் சொல்றாரு. இதை மட்டும் பார்க்கறாங்கன்னா, இப்ப இது ஒரு வஸ்து இருக்கு, இந்த வஸ்துக்கு இந்த பேர் கொடுத்துருக்கா, இந்த வஸ்துக்கு இந்த பேர் கொடுத்துருக்கா. இதை மேஜைன்னு சொல்றா, இதை புஸ்தகம்னு சொல்றா. இது ஏன் சுவாமி மேதை? இது மேஜைன்னு யார் கொடுத்தா? இது புஸ்தகம் கொடுத்துருக்கா, இதை நான் மேதைன்னு சொல்றேன். இது தரைன்னு சொல்றா, ஏன் சுவாமி இது தரை? அதை மோதிரம் சொல்றா. அது வந்து கடிகாரம் சொல்றா. ஏன் சுவாமி கடிகாரம்னா அந்தந்த நிலைக்கு அந்தந்த குணத்தையும் அந்தந்த தொழிலை வைத்துக் கொண்டு ஏற்கனவே முன்னாடியே கொடுத்தாச்சு. ஏன் கொடுத்தாச்சுன்னா பகவத் சம்பந்தத்தால அந்த பெயரை கொடுத்திருக்கான். அதான் ஞாபகம். எந்த ஒரு பொருளும் பகவத் சம்பந்தத்தால் தான் சத்தை பெறது. பகவத் சம்பந்தம் இல்லைன்னா சத்தையே கிடையாது. என்ன ஞாபகம்? நேற்று ஏகாயன மதத்தோடு ஒத்தே போகாது. பகவத் சம்பந்தம் இல்லைங்க,
ஒரு ஜீவாத்மா இருக்கானால பகவத் சம்பந்தம் இருந்தா தான் இருக்கான்னு அர்த்தம். ஜீவாத்மா பக்தான்னு சொன்னாலே பாரியா இருந்தா தான் பக்தா, கணவன் சொன்னாலே மனைவி இருந்தா தான் கணவன், பிள்ளைன்னு சொன்னாலே அப்பா இருந்தா. அதே போல ஜீவாத்மான்னு சொன்னாலே பரமாத்மாவை அண்டி இருக்கான்னு அர்த்தம். பரமாத்மா இல்லைன்னா ஜீவாத்மா இல்லை. அதே போல இந்த இடத்துல ஒன்பொருள் ஈரில அப்ப பகவானுடைய வன்புகழ் நாளனுடைய சம்பந்தம் இருக்கிறபடியாலே இந்த பொருள் ஒன்பொருள் இல்லைன்னா இது என்ன கேள்வி வந்தது? சுதந்திரம் வந்ததுல நீ சுதந்திரன் இல்ல பரதந்திரன். அப்ப இதுதான் தெரிவிக்கிற புறத்தோட தெரிவிக்கிற அசிரிமா. இந்த இதெல்லாம் உன்னுடைய குணத்தை கொண்டு உன் விருப்பத்தால் ஏற்பட்டது. இது நானும் இதுக்கு பேர் வைக்கல, இதுக்கு மேஜன் நான் பேர் வச்சேனா இல்ல இல்ல, இந்த மேஜையை தனக்கு தானே பேர் வச்சுட்டு ஸ்வயம் பிரகாசம் சஸ்வயம் பிரகாசம் வந்துட்டா ரெண்டுமே கிடையாது. இதுவும் பேர் வச்சுக்கல, அடியேன்னு பேர் வைக்கல. அப்ப இது பேர் எப்படின்னா இதுல குணத்தையும் இதனுடைய தொழிலையும் வைத்துக் கொண்ட பகவான் கொடுத்துருக்கான். பகவத் சம்பந்தம் இதுக்கு இருக்கு. இது அச்சித்தாச்சு, அச்சித்துக்கு பகவத் சம்பந்தம்னா சித்து அச்சித்து ரெண்டுமே பகவத் சம்பந்தம் இல்லைன்னா அதுக்கு ஸ்திதியே கிடையாது. சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி வேதம். சித்துக்கும் பகவத் சம்பந்தம் உண்டு, அச்சித்துக்கும் பகவத் சம்பந்தம் உண்டு. என்ன ஒரு வித்தியாசம்னா அச்சித்துக்கு பகவத் சம்பந்தம் உண்டுன்னு அதுக்கு தெரியாது. ஏன்? அது தஸ்மை பிரகாசம் ஸ்வயம் பிரகாசம் ரெண்டுமே இல்லை. இதுக்கு ரெண்டும் இருக்கிறபடியால இந்த சித்துக்கு ஓ பகவத் அப்படின்னு இது இப்ப ரெண்டுமே இல்ல, இதுக்கும் இல்லாம போயிட்டு இது என்ன இந்த மேஜையை போலதான் இதுவும் ஆரம்பிச்சு. இதுக்கு அதுக்கு ஒன்னும் சம்பந்தம் ஒன்னும் வித்தியாசமே தெரியும். எதுக்கு சொல்ல மாட்டேன்னா அப்ப இது உன்னுடைய விருப்பத்தால் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப அந்த சமாதானம் தெரியுது. சரி, இது இன்னொரு கேள்வி கேட்டார் ஒரு சேவை குண்டஸ்தவத்துல இது கேட்கிறார். நித்தியன்னு சொல்ற சுவாமி, சரி இதுக்கு புரிஞ்சுட்டேன். நித்தியன்னு சொன்னா அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு. இனிமே நித்தியாத்தான் சொல்லாதுங்க, நித்தியருக்கு சொல்லாதுங்க. நாம உடனே கேட்டேன், என்ன சுவாமி ஆபத்து? அவதான் ரட்சிக்கிறா பெருமாள சதாபஸ்து சூரிய எப்பயும் பார்த்துட்டு இருக்கா, கைங்கரி என்னமா பண்ணிட்டு இருக்கா, உரகள் ஒன்றுடராகிய சங்கே நாங்க எத்தனை பெரியாள் எத்தனை பாசனம் பாட்டிருக்காருலாம். அப்படி இருக்கச்சு என்ன சுவாமினா இல்ல நித்தியன்னு சொன்னால அது ஒரு கஷ்டம் வருது பாத்துக்கோங்க. எப்ப அவர்கள் நித்தியர்களோ அவர்கள் படைக்க போவதே கிடையாது இல்லையா? அவர் சிருஷ்டி கத்தவாவ அவளை சிருஷ்டித்தான் பகவான் சிருஷ்டிக்கலையனும். சிருஷ்டித்தான் நித்தியர்கள் கிடையாது, சிருஷ்டித்து நித்தியர்கள் தான். அப்ப நித்தியர்கள் பெறாது. அப்ப நம்ம கேஸ்ல வந்துருவாரு. அதனால அப்ப சிருஷ்டிக்கப்படல, சரி நித்தியர்கள் வந்துருச்சு. சரி, அவர் அழியப்படல, இந்த சரீரம் அழியாது. அதே போல அவ சரீரமா ஆத்மாவா அழியுமான்னா நம்ம ஆத்மா அழியாது, அவ ஆத்மா எங்க அழியப்படுது, சரீரம் அழியப்படுது. ஏன்னா அது நம்மளோட இந்த மாதிரி இந்த அப்ராகிருதமான திருமணி இது பிராகிருதம். இது பிராகிருதம் அழியக்கூடியதுன்னா மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். அச்சித்தும் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு நம்ம இருக்க பார்த்திருக்கோம். அழியறதுன்னா ஒரே மொத்தமா இல்லாமல் போறதுன்னு அர்த்தம் இல்லை. அதே போல அவளுக்கு இல்லாம போறது மாறுபடுமானா அதுவும் மாறுபடாது. அவ சரீரமும் மாறுபடாது, அது சித்து மாறுபடாது, ஜீவாத்மா மாறமாட்டால் சரீரம் மாறாது. அப்ப அவளை அழிய போதில்ல. எப்ப நித்தியர்களோ எப்போதும் ஞான சுரூபனாக இருக்க போறா. நம்ம போல இல்ல சுவாமி இன்னைக்கு 4 இருந்து 6 வரைக்கும் ஞானம் இருக்கு, அதுக்கப்புறம் சஸ்மை பிரகாசம் ஸ்வயம் பிரகாசம் எங்க தெரியல, அதுக்கப்புறம் அது ஆயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி அவளுக்கு இருக்கான்னா அந்த மாதிரியும் கிடையாது, எப்போ ஞானத்தோடு இருக்க போறாரு. ரெண்டாவது அவளுக்கு எப்ப நித்தியர்களோ கர்ம சம்பந்தமே இல்லை. நம்ம கர்ம சம்பந்தம் பூர்ணமா இருக்கணும். என்ன பண்ற சுவாமி வர்ணம் நினைச்சிட்டு இருந்தேன், மழை பெஞ்சுட்டு வர முடியல, முட்டிக்கால் வலிக்கிறது வர முடியல, எத்தையோ சொல்றோமோ. அப்ப கர்ம சம்பந்தம் இருக்கு இல்லையா? அந்த சம்பந்தம் இது இத்தனையும் பார்க்கும்போது என்ன தெரியும்னா பகவானுக்கு அவர்களுக்கு பகவான் இவர்கள் மேல எதையாவது ஆணை செலுத்தணும்னா எப்படி செலுத்துவார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒண்ணும் வேண்டாம், நான் இந்த திருட்டாந்த சொல்றேன், லௌகிக சொல்றேன். ஒரு பெரிய புருஷன் இருக்கார், அவரால் எந்த காரியம் அவரால் பண்ண முடியும், யாரும் உதவி இல்லாம, மனைவி உதவி வேண்டாம், பிள்ளை உதவி வேண்டாம், வெளியாட்கள் எந்த உதவியும் வேண்டாம், அவரால் எல்லா காரியம் அவரால் பண்ணிக்க முடியும்னா அவர் எப்படி நடந்துப்பார்? பிள்ளைகிட்ட அவர் எப்படி நடந்துப்பார்? தன் மனைவி கிட்ட அவர் எப்படி வெளியாட்டுனா இப்படிதான் போவார். அகமேவ பரந்தத்துவம் இங்கதான் வந்துடும். என்ன இப்படி போவார், இப்படி போவார் இல்லையா? இப்ப அவரால் எந்த காரியம் ஆக வேண்டாமே. மனைவியாலதான் ஆகணுமா? தேவையில்லை. இல்ல பிள்ளையால ஆகணுமா? தேவையில்லை. உத்தியோகத்தால எதாவது ஆகணுமா? தேவையில்லை. அப்படி இருக்கச்சு அவர் எப்படி நடப்பார்? அதே நிலைதான் நித்தியர்கள். இந்த மாதிரி இருக்கச்சு வெளி மனுஷா யாராவது இந்த புருஷன் மேலதான் ஆணை செலுத்த முடியுமா? இப்படி நீ பண்ணும் அப்படின்னு சொன்னா வேற வேலை பார்த்துக்கணும் சொல்றவாள் இல்லையா? அவரால் எந்த காரியம் ஆக வேண்டியது இல்லையா? இப்ப எந்த வேலை ஆக வேண்டியது இல்லையா? அப்ப பகவானுக்கு அறிவிப்பட்டவர்களை வேலை எப்படி ஒத்துக்கிறது? பிரியதா கேள்வி பாருங்க, கேள்வி பாருங்க, எப்படி எப்படி பூரபட்சம் ஆட்சேபிக்கிறான் பாருங்க.
எப்படி சிவிக்கொண்ட சிவத்தை எடுத்துட்டு இருக்காரு. இது ஒன் பொருள் இதை எடுத்திருக்காரு, வீட்டுல இதை எடுத்திருக்காரு. அடியே இதுல வரல, இதுல வரல அடியே இந்த ஆத்ம சொல் லட்சணம் சொல்றதுக்காக எடுத்தேன். நமக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப ஜீவாத்மா ஸ்வயம் பிரகாசம் சஸ்மய பிரகாசம் சொன்ன சுதந்திரம் வந்து தோணும். ஒண்ணுமில்ல, நமக்கு இங்க இருக்க ஸ்வயம் பிரகாசம் சஸ்மய பிரகாசத்தை சுதந்திரம் வரச்சே அவளுக்கு எல்லாமே இருக்கு. இனிமே பகவான் ஆனசரித்த அவசியமும் இல்லை. அப்படி இருக்கச்சே அவ பகவானின் பேர்ல அவ என்ன ஆன செலுத்துவா? பகவானுக்கு அடியப்பட்ட நித்தியம் எப்படி சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா விதத்திலும் கர்ம சம்பந்தமே இல்லையே. கர்ம சம்பந்தம் ஏதாவது ஒரு துளி இருந்தாலும் பரவாயில்ல, ஜன்மமும் இல்ல, கர்ம சம்பந்தம் இல்ல, ஜராமரண பயமே இல்ல, ஞானமும் எப்போதும் ஒரே சமமா இருக்க போறது, சோகமே இல்ல அப்படின்னா அவர்களுக்கு வேலையே இல்லையே. சொல்றது புரியுது? ஒரு வேலையும் இல்லையா? எந்த இப்படின்னு ஒரு व्यक्ति இந்த லோகத்தில் இருந்துட்டா யாரும் இருக்க போறது இல்லை. எப்படி இருப்பார் அவரு? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். எப்படி சுவாமி சுவாமி இதுவா இதெல்லாம் அனுபவிச்சது, அதுவா அதுவும் எல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் அனுபவிச்சது ஒண்ணு வேண்டாம்னா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அதான் இருதர்மா ஞானத்துல அந்த கடையே கிடையாது. இது சொல்லுவாங்க அங்க உண்டு அப்படின்னா அவருக்கு வேலையே இல்லையே. இப்ப நித்திய சூரிகளை பொறுத்தவரை பகவானே சுவாமின்னு ஏன் சொல்லணும்? நான் அடிமைன்னு ஏன் சொல்லணும்? நித்தியர்கள் ஆயிட்டாரு. நித்தியர்கள் ஆயிட்டாலும் இவாளுக்கே எல்லா விதமான சக்தியும் இருக்கு. இவா பகவான் அண்ட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி எதுக்காக பண்ணணும்? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்மங்கள் போக்குறது. இப்ப நம்மளை பொறுத்தவரை நான் சுவாமி சொல்லித்தான் ஆகணும். நம்ம கர்மா போகணுமே, இங்க காலட்சேபத்துக்கு போகணுமே, ஒழுங்கா போய் சேரணுமே, திருப்பி வரணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்களேன் சொல்லணுமே, சொல்ல வேண்டியிருக்கல. அப்ப அதெல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா? கர்மபரம் வருது இல்லையா? அதே போல அவளுக்கு அது இருக்கானா அவ நினைச்சிருந்த அந்த ஸ்ரீபாஷ்யம் அவ என்னைக்கு நினைக்கிறா அது ஸ்ரீபாஷ்யம் ஆறுது இல்லையா? அப்படி இருக்கச்சு இது நமக்கு அந்த தேவை இருக்கு. ஆனா நம்ம பொறுத்தவரை இதெல்லாம் சொல்லணும். ஆனா கர்மங்கள் போக்குறான். ஆனா அச்சேதன சொன்னமான்னா அவர் தான் சொத்தா இருக்கு. அச்சேதனத்தை சொன்னமான்னா அச்சேதனம் தான் அவர் சொத்தா இருக்கு. நாம அவனுக்கு சொத்தா இருக்கும். சொத்துன்னு அவன் நினைக்கலாம் கூட சுவாமி அவர் கொடுக்கணுமே. ஏன் இந்த கைவழியாட்டி அவனை பிரார்த்திக்கிறார், சுவாமின்னு ஒத்துக்கணும் பிரார்த்திக்கிறா இல்லையா? அப்ப பிரார்த்தித்துதான் பெற வேண்டி இருக்கு. அப்படி இருக்காச்சு நித்தியர்கள் இந்த கஷ்டமே இல்லையே. நஷ்டமே. சரி முக்தாத்மா சுவாமி அவர் நேற்று வரையும் கஷ்டப்பட்டு தானே இருந்தாரு. இந்த கஷ்டமும் நித்தியர்களுக்கு இல்லை. நேற்று வரையும் இந்த ஊர்ல தானே இருந்தார். முக்தாத்மா இன்னைக்கு தானே போய் செஞ்சிருக்கா. வாஸ்தவம் நேற்று வரைக்கும் இங்க இருந்தது பகவானை கூவி கொள்ளும் காலம் இன்னும் ஒரு காலம் பிரார்த்திச்சு இருந்தாரு. அப்படி நித்தியர்கள் இந்த கஷ்டம் இருக்கா. அப்ப நித்தியர்கள் பொறுத்தவரை பெருமாளுக்கு சங்கல்பம் தேவையே இல்லை அப்படின்னு அற்புதம் சாட்சி விஷயம். எதுக்காக இது வந்துன்னா ஒன்பொருள் வீரில வன்புகள் நாரன் தென்கழன் செய்யறே சொன்னியே இந்த பாட்டே தப்புன்ட்டான். எல்லா ஜீவாத்மனும் சொல்லாத, நித்தியர்களை விட்டுடு. ஏன்னா நித்தியர்களுக்கு இனிமே புதுசா ஏற்படணுமா? தேவையில்லை. இனிமே கர்மபலன் போகணுமா? இனிமே பகவதன் போகணுமா? இல்ல ஞானம் கொஞ்சமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நானும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏதாவது பண்ணணுமா? தேவையில்லையா? எல்லாம் வந்துவிட்டு இல்ல சரீரம் தொலை போட்டு சுவாமி 1100 வயசு ஆயிடுச்சு புரியாது இல்லையா? அந்த கஷ்டமும் இல்லையே, எதுவுமே இல்லையே. அதனால தேவையில்லைன்னு ஆட்சேபத்தம் புறத்தா சமாதானம் சொல்றாரு. வாஸ்தவம் தான். ஆனா பகவதன் கல்பம் அடியாகத்தான் பக்தன் முக்தி அடையணும். வாஸ்தவம் தான். ஆனா இவனும் நித்தியன். அப்ப பெருமாவுடைய சங்கல்பம் தேவையில்லை. இங்க 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 பக்தனாகட்டும் அவன் முக்தனா போறான்னா பகவத் சங்கல்பம் வேணும். பகவத் சங்கல்பம் போறான். ஆனா அவனுக்கு தேவையில்லையா? தேவையில்லைன்னா சங்கல்பம் அடியாக. அப்ப பெருமாளுக்கு சங்கல்பம் நித்தியம். ஏன்னா இவன் நித்தியனா இருக்கணும் பகவானுடைய சங்கல்பம் பண்றான். ஒரே இதுல முடிச்சார். பகவத் சங்கல்பம் நித்யாத்மாக்கும் உண்டுன்றார். நித்யாத்மா அப்படின்னா அந்த சங்கல்பம் நித்திய, அதாவது இவன் நித்திய சூரியா இருக்கிறா இல்லையா? இவன் நித்திய சூரியாக இருக்கட்டும் நித்தியமான சங்கல்பம் பகவான் பண்றான். புரியுதா? அவன் எதுவும் பண்ண வேண்டாம், நித்தியமான சங்கல்பம் பண்றான். இப்ப நான் அந்த இடத்துல என்ன குழப்பிக்கிறோம்னா நல்லா ஞாபகிக்கோ. ஏன்னா இவர் நித்தியசூரியா இருக்கார். ஒருவேளை சங்கல்பம் இல்லாம இருக்குன்னா நித்தியசூரியா இருக்க மாட்டார் இல்லையா? நிச்சயம் இருக்க மாட்டார் இல்லையா? அப்ப சங்கல்பம் இருக்கவே தானே இவர் நித்தியசூரியா இருக்கார். அந்த சங்கல்பம் ஒரு நாள் ஆரம்பிக்கலைன்னா இவர் நிச்சயம் இருக்க மாட்டார் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவர் சங்கல்பம் பகவத் சங்கல்பம் எப்பொழுதும் உண்டு. ஆனால் இவர்களும் எப்பொழுதும் நித்தியசூரியா இருக்கா. ஆனா எப்பொழுதும் சங்கல்பம் உண்டுன்னா இவர் நித்தியசூரியா இருப்பதற்கு இவன் சங்கல்பம் தேவையில்லை பொறுக்குன்னு நம்ம கேள்வி பறக்கும். இவர் நித்தியசூரியா இருக்கா சுவாமி புரியதுக்காக நாம என்ன நினைப்போம்? ஒருத்தருக்கு ஒரு வரம் கொடுத்துட்டோம், வரம் கொடுத்தேன் கொடுத்தாச்சு, அவரு தேவையில்ல அட்டுவில பயந்துருக்காரு. என்ன சுவாமி தெரியாதனமா கொடுத்து திருப்பி வாங்கவே தெரியல அப்படி நம்ம கஷ்டப்படுற போனோம். பகவான் அந்த காரியம் பண்றதே இல்லை. அப்பப்ப கொடுத்துட்டே இருக்காரு, அப்பப்ப போயிட்டே இருக்கும். அப்ப என்ன எப்ப வேணும் வாங்கிக்கலாம், எப்ப வேணும் வாங்கிக்கலான்றது நித்தியசூரி கிடையாது.
இவர் அந்த மாதிரி நிச்சயமா சங்கல்பம். இவர் நித்திய சூரியா இருக்கட்டும், நித்திய சூரியா இருக்கட்டும், நித்திய சூரியும் சங்கல்பம் பண்ணிட்டே இருக்கும். அப்ப இவனுடைய சங்கல்பம் அடியாகத்தான் அவர் நித்திய சூரியா இருக்கான். அவளா ஸ்வயமா நித்திய சூரியாக இல்லை. இதுதான் பகவானுக்கும் நித்திய சூரியர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். பகவானுக்கு அந்த தன்மை கிடையாது. இவர் ஸ்வயமாவே பகவானா இருக்கார். ஓ, பகவான் கூட பகவானா இருக்கட்டும், வேற யாரோ ஒருத்தர் இவர் பகவானா இருக்கட்டும் யாரும் சங்கல்பம் பண்றாங்கன்னா கிடையாது. இவர் ஸ்வயம் பிரகாசம் ஸ்வஸ்ம பிரகாசம் ரெண்டுமே இவர்கிட்ட உண்டு. ஆனா அவளுக்கு அப்படி இல்லை. அவளுக்கு என்னன்னா நித்திய சூரியாக இவர்கள் நித்தியமாக இருக்கட்டும்னு நித்தியமாக சங்கல்பம் பண்றான் பகவான். புரியுதா? அந்த நித்திய சங்கல்பம் பண்றதுதான் ஒரு நாள் இல்லாம போகிறேங்கிறதே கிடையாது. அது நித்திய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தில் இவர் நித்தியமா இருக்க நினைக்கிறா இல்லையா? உடனே ஒரு தேதி, இந்த தேதியில நித்தியமா இருக்கட்டும் பண்ணிருப்பாருன்னா தேதி போட்டு நித்திய சங்கல்பம் இல்லை அப்படி சொன்னா தப்பு. புரியுதா? இந்த டேட்டை வந்துட்டா சுவாமி அப்படின்னா அப்படி சொன்ன தப்பு. அப்படி இல்ல, சங்கல்பம் நித்தியம், சங்கல்பம் சத்தியம். அப்படி இருக்கச்சே அந்த சங்கல்பத்தாலே இவர்கள் நித்தியமா இருக்கட்டும் நினைக்கிறா இல்லையா? என்னையிலிருந்து சுவாமி? என்னைக்குமே என்னையிலிருந்து கேட்டாது பதில் என்ன? இந்த தேதியிலிருந்து சொன்னா அப்ப தப்பு வந்து. இப்ப அதுக்கு முன்னாடி நித்திய சங்கல்பம், நித்திய எது போறன்னா கர்மாக்கள் அனாதி, ஆத்மா நித்தியம். என்னைக்கு பிறந்தது சுவாமி? ஆமா சார், முதல் போயிட்டே இருக்க. அப்புறம் முதல் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப இந்த கர்மானா அந்த மாதிரி கிடையாது. ஆத்மாக்கள் அனாதி, அதே போல கர்மங்களும் அனாதி, நித்தியம். அதுக்கு இதை இதுக்கு நான் இப்ப நித்தியமா இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த இது இருக்கு ஆகையால தான் நித்திய சங்கல்பத்தான் நித்தியம். இதை தர்க்க ரீதியா நீங்க எழுதி பார்த்தா கூட சரியா ஆட்சி கிடைக்கும். தர்க்க ரீதியா நித்தியமா சொல்லிட்டு இருக்கார், நித்தியமா இருக்காரு. அப்ப நித்தியமா இருக்காருன்னா என்னைக்கு சுவாமி? என்னைக்குமே என்னைக்குமே. ஏன்னா நமக்கு புரியவே புரியாது. இது சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. நித்தியமா இருக்காருன்னா சுவாமி நித்தியம்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கணுமே சுவாமி. அவன் என்னைக்கு பிறந்தாலும் நீ நித்தியமா இருக்கணும். அந்த பிறந்ததுல இருந்து நித்தியம் வச்சுக்கலாமேன்னா பிறந்ததுன்னு ஒண்ணு இருந்தா தானே நித்தியம். பிறந்ததும் ஒண்ணு இருந்தா அது கிடையாது. அததான் நித்திய வைகுண்டம் பேரு. இது நீலா ஊதியம் பேரு, அது நித்திய ஊதியம் பேரு. இதுக்கு நித்திய ஊதியம் பேருனா அது என்னைக்கு இதுவாது ஒரு நாளைக்கு போயிட்டு திரும்ப வருது. அது ஒரு நாளைக்கு போய் திரும்ப வர்றதுனா கிடையாது. என்னைக்குமே நித்தியமா இருக்கு. இப்ப என்னைக்கு போய் என்னைக்கு நித்தியமா இருக்குது? என்னைக்கு? என்னைக்குமே. ஆனா இது நீலாவதி என்னைக்கு ஆச்சு? 1000 சதுரங்க முடிஞ்சா மறுபடியும் பழைய காலம் வரப்படும். அதனால இதுல வேற வேற. அப்ப நித்தியர்கள், இப்ப கேள்வி என்னன்னா நித்தியர்கள் நித்தியமா இருக்கிறாலே அவர்கள் சுதந்திரம்னு சொல்லலாமா? இதுதான் கேள்வி. கேள்வி அதனால வந்தது. ஒரு சுதந்திரம் சொல்லலாமா? அப்ப பெருமாவோட ஆளுக்கு அவர்கள் தேவையில்லையானா அப்ப சுதந்திரம் சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி சொல்றா பாருங்க குலத்தாழ்வார், அவர்கள் நித்தியர்கள் நித்தியமா இருக்கா, அதனால அவர் ஏன்னா பகவானோட ஆளுகைக்கு உட்படணுன்ற அவசியம் கிடையாது. இது பண்ணு அது பண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் சொல்ல முடியாது. ஆனா அவர் எப்படி நித்திய பரதந்திரா இருக்கான்ட்டு. நம்ம என்ன சொன்னோம்? நித்திய சுதந்திரா இருக்கானு கேட்டோம். நித்திய பரதந்திரா இருக்கான்னா ஏன்னா அவர்கள் நித்தியஸ்வரி. ஏன்னா அவர் நித்தியம் பரதந்திரர்கள். எதுக்குன்னா பகவானுடைய கல்யாணங்கள் எப்படி நித்தியமோ அது அவர்கள் விட்டு பிரியாது எப்படி நித்தியமோ அதே போல ஜீவாத்மா இவ்வளவு தூரம் உயர்ந்ததோ அதே போல அவர் நித்தியமா பரதந்திரியா இருக்கிறது நித்தியம் உண்டார். அப்பனா எனக்கு சுவாதந்திரம் உறுதியும் கிடையாது. எதுக்காக இதை எடுத்தாருன்னா இப்ப இந்த இடத்துல என்ன கேள்வி வந்தது? வன்பகைனாளன் தென்கழச்சியன்னு சொன்னிய சமயம் ஒன்பொருள் சொல்லிட்டே, ஒன்பொருள் சொன்ன உடனே என்ன கஷ்டம் வருதுன்னா இந்த ஜீவாத்மா இவ்வளவு உயர்த்து கொடுத்தியே, உயர்த்து கொடுத்தவனே ஒரு சுவாதந்திரம் வருது இல்லையா? ஒண்ணு வேணா, நம்ம ஒரு உத்தியோகத்துக்கு போறோம், ஒரு நிறுவனத்துல போறோம், நிறுவனத்துல ஒரு மேனேஜர் போஸ்ட் கொடுத்தார். கொடுத்த உடனே அவளுக்கு இதெல்லாம் நீங்க பாத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார். இப்ப சுவாதந்திரமா இல்லையாது? அப்ப அந்த சுவாதந்திரம் யாராவது கேட்க தட்டி கேட்க முடியுமானா அந்த சுவாதந்திரியம் கிடையாது. ஏன் சுவாதந்திரம் இல்லைன்னா நீ அதிகப்படியா பண்ணா மேல் அதிகாரம் கேட்பான், இது நீ பண்ண தப்புன்னு. உனக்கு எந்த ஆட்சிக்கு உட்பட்டிருக்கணும் அந்த ஆட்சிக்குள்ள உட்பட்டு நீ அதை பண்ணணுமே தவிர அதை தாண்டி போயாச்சுன்னா உடனே என்ன பண்றாரு? அங்கிருந்து ஒரு மெமோ அங்குறா இல்லையா? அதே போல அப்போ வந்து சுதந்திரம் கிடையாது, பரதந்திரம் தான். ஆனா அந்த சுவாதந்திரம் எதுக்குன்னா இந்தந்த நிலைக்கு நீ ஒரு அபிப்பிராயத்தை எடுத்துக்கலான்னு ஒரு சுவாதந்திர கர்த்தத்துவம் காரிய திருத்தம் அந்த சுவாதந்திரத்தை கொடுத்தா போல. ஆனா அது போல இங்க இல்ல. இங்க முதலிருந்தே பரதந்திரம் தான், அவனுக்கு அடிமைப்பட்ட தன்மை தான். ஆனா அந்த அடிமைப்பட்ட தன்மைக்கு இந்த அடிமைப்பட்ட தன்மைக்கு என்ன வித்தியாசம்னா அந்த அடிமை ரசிக்காது இனிக்காது, இந்த அடிமை ரசிக்கும் இனிக்கும். ஏன்னா இந்த அடிமைத்தனம் மேல உட்கார வச்சுட்டு கோசி இப்பதான் வந்தியா இன்னும் வரவே இல்லையான்னு ஆலிங்கனம் பண்ணிக்கும். அந்த அடிமைத்தனம் அடிமைத்தனமாவே வச்சுருப்போம். மேல வந்தானா என்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும்னு சொல்லி என்ன பண்ணுவா? இந்திரன் யஜாத்திய தலை இல்லையா அந்த மாதிரி அங்க தள்ள ஆரம்பிச்சிருவோம். இங்க அது கிடையாது. இங்க என்ன பண்ணா
என்னுடைய இடத்துக்கு வந்தாலும் தெரியும். அகமேவ பரந்தத்துன்னு நீ சொன்னா தப்பு ஒண்ணு இல்லை என்ற நிலைக்கு பகவான் கொடுக்குறான் இல்லையா? அதனால இந்த அடிமைத்தனத்துக்கும் இந்த அடிமைத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அதனால இங்க எதுக்கு தெரிவிக்கிறாருன்னா, ஆக பகவத் அனுபவ வீட்டுக்காரிய கைங்கரை வேணும், அந்த ஆத்மானுபவம் வேண்டாம், வேண்டானவரை நான் அது தாழ்ந்தது, இதை புரிஞ்சுட்டு சர்வேஸ்வர குணானுபவத்தை பண்ணணும்னு, வீட்டுக்காரி கைங்கரியம் பண்ணணும்னு, உபாயம் பார்த்தணும்னு பண்ணணும். பகவத் அனுபவத்தை சொல்லிட்டே சுவாமி, அனுபவத்தை பிராசங்கிகமாக அனுபவத்தை பண்ணும் போது பகவத் அனுபவம் வந்துடுறது. இப்ப ஆரம்பத்தில் ஒன்று பார்த்தீங்க, சித்தையும் அச்சித்தையும் சொன்னாலே தன்னிடையே ஈஸ்வரனுடைய நிலை வந்துடுறது. ஈஸ்வரன் தனியை தனித்து சொல்ல வேண்டாம் ஆரம்பத்தை பார்த்தோம் இல்லையா? இப்ப சித்தையும் சொல்லியாச்சு, அச்சித்தையும் சொல்லுது. இந்த ரெண்டுமே பகவான் சரீரமா இருக்கபடியால ஈஸ்வர தன்மை தன்னிடையே கிடைக்கிறது. இப்ப இதுல இன்னொன்று தெரிவிக்கிறார், இங்க அவனுடைய சம்பந்தம் இல்லாம எதுவுமே இல்லைன்ட்டு. இப்ப என்ன பார்த்தோம்? ஒன் பொருள் நினை சுதந்திரம் பார்த்தோம் இல்லையா? அவன் சம்பந்தம் இல்லாம எதுவுமே நினை. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. சித்தை பற்றியோ அச்சித்தை பற்றியோ தெரிஞ்சு கொண்டாலோ உடனே ஒரு என்ன தெரியுதுன்னா, ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே, அதாவது ஒருத்தனைத்தான் அது எதிர்பார்க்கும். ஒருவனையே திருநிலையே காரணம் பேரு. திருநிலைய காரணம் என்ன அர்த்தம்னா, இதுல ஏதோ அர்த்தம் இருக்கும். அதாவது ஆத்மா ஞான விகாசம் என்றால் சர்வேஸ்வரனைத்தான் எதிர்பார்க்கும். ஒரு ஞானம் விகாசம் அப்படின்னா சர்வேஸ்வரன் தான். இது ஆச்சரியமான பாசனம். முதல் திருவந்தாதுல 67வது பாசனம். பெயரும் கருங்கடலை நோக்கும் ஆறு உயிரும் தருமனையே நோக்கும் பொன்பூ உயிரும் கதிரவனையே நோக்கும் ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. ஆச்சரியமான பாசனம். 67வது பாசனம் முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வாருடைய பாசனம். பெயரும் கருங்கடலையே நோக்கும் ஆறு. எத்தனை ஆறுகள் இருந்தாலும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? நேர கடல்ல போய் சங்கமிக்கிறதுன்னு எல்லாரும் அந்த கடலை நோக்கித்தான் போகும். பெயரும் கருங்கடலை நோக்கமாறு உயிரும் தர்மனையை, இந்த பிராணம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன். தர்மராஜன் என்ன நரகத்துக்கு போனா, சொர்க்கத்துக்கு போனா, இல்ல மோட்சத்துக்கு போனா, உயிரும் தர்மனையே நோக்கம். ஒன் பூ உயரும் கதிரவனையே நோக்கம். தாமரை புஷ்பம் நன்னா மலரணும்னா என்ன பண்ணுவோம்? சூரியனே தான் நோக்கம். ஒன் பூ உயரும் கதிரவனையே நோக்கம், அந்த சூரியனே நோக்கம். ஆனா இந்த ஜீவாத்மா ஞான விகாசம் அடணும்னா ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. அப்ப இந்த ஜீவாத்மாவுக்கு ஞான விகாசம், ஏன்னா இந்த ஜீவாத்மா ஸ்வயம் பிரகாசம் சஸ்மை பிரகாசம் இது எத்தனையும் சொல்லணும்னா, அது இத்தனை அடையணும்னா எதோட சம்பந்தம் வேணும்? ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கினால்தான் இந்த ஸ்வயம் பிரகாசம் ஸ்வஸ்மை பிரகாசம் பூர்ணத்துவம் ஏற்படுமே தவிர அது இல்லைன்னா பூர்ணத்துவம் வராது. அதுதான் லட்சுமி விசிஷ்டனா பெருமாளைத்தான் உணர்வு நோக்கம். இப்ப ஆத்மாவுக்கு ஞான விகாசம் ஏற்படணும்னாலே சுயப்பதியை தான் எதிர்பார்க்கும். ஒன் தாமரையால் கேள்வன். இங்க வெறும் பதி சொல்லல, வெறும் பதினா வெறும் நாராயணன், பிரம்மச்சார நாராயணன். பிரம்மச்சார நாராயணன் சொல்றது இல்ல, லட்சுமி விசிஷ்டனோடு கூடிய நாராயணன். ஏன்னா அப்பதான் பூர்ணமான. யாரு கடி யாரு கடியுது? யார் அது? ஏகாயன. ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் ஒருவர் அப்படின்னாரு. ஆக அச்சித்தாகட்டும் சித்தாகட்டும் இந்த இரண்டை பற்றி தெரிந்து கொண்டாலும் அவனைத்தான் எதிர்பார்க்குமே தவிர மற்ற. ஆகவே தனித்து சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இதுல அதைத்தான் சொல்றாரு. அதுக்கு மேல ஆக ஞானம் சுயப்பதியை பற்றி அல்லது நில்லாது, சுயப்பதியை பற்றி நில்லாது. இப்ப இன்னொன்னு மாற்றி சொல்றாரு, ஞானம் என்றால பகவானை பற்றி தானே ஞானம், மற்றதான் ஞானம் இல்லையானா? ஞானம் இல்லைன்ட்டு வாழ்வார். ஞானம்னு சொன்னா பகவானை பற்றி தான் சுவாமி ஞானம், மற்றதெல்லாம் ஞானம் கிடையாதுங்க. என்ன நீர் அப்படி சொல்லி ஆழ்வார் பாட்டு போறேன். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா பொல்லுரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்திரன் நான் நகரா பெற்ற நாட்டுலே. கல்விக்கு விஷயம்னு சொன்னாலே ராமன் தான். இந்த கண்ணனுக்கு மட்டும் இருக்கு. கல்விக்கு கற்பார் ராமபிரானை அல்லால் கற்பரோன்னு சொன்னா பரவாயில்ல, கூட ஒண்ணு சேர்க்கிறது மற்றும் கற்பரோம். மற்றும்னா யார தள்ளுறாருன்னு அர்த்தம். யார சுவாமி சொல்றாரு? யார சுவாமி சொல்றாரு? நம்பில ஈட்ட யார சொல்றாரு? ஒருவேளை இங்க இருக்க தேவதாந்தம்னா எடுத்து கழிக்கிறதுக்கு யோகியதை கிடையாது. சேகரமான ஒருத்தர் ரெண்டு பேரும் போட்டி வைக்கிறேன்னா போட்டிக்கு ஒருத்தருக்கும் சமமா இருக்கணும். அப்படி இருக்கிறது எழுத்து கழிக்கிறது யோகியதை தேவதாந்திரங்கள்லாம். இப்ப யாரு கேட்கிறான்னா ராமனை தானே சொல்லிட்டார், கண்ணனை தான் சேர்க்கணும். கண்ணனை கற்காத ராமனை கற்கணும். யார் சொல்றது? கிருஷ்ணா தத்துவம். கிருஷ்ண பக்தியே வடிவானவர் நம்மாழ்வார். அவர் சொல்றார் இதே போலதான் ஆண்டாலும் மனத்துக்கு நீயானை பாடவன் நீ வாய்ந்த ராமனும் கண்ணனும் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் தெரியுது. இது
இந்த ஆழ்வார் சீர்த்தி வைத்துக் கொண்டு வியாக்கியானத்தை வைத்துக் கொண்டு அதன் மேல இத பந்திய மேல போயிட்டு அப்படியே ரசமா அந்த வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம் தவிர இதை பட்டிமன்றம் போட்டு அனுபவிக்கப்படாது. ஏன்னா அவரவதன் ஏற்றத்தால் நம்பெருமான் நம்மாழ்வார் நஞ்சியன் நம்பில்லை என்பர் அவரவதன் ஏற்றத்தான் அப்படி பார்க்கறது. இவர் ஆண்டாள் வேண்டவரா நம்மாழ்வார் வேண்டவரா இவர் வேண்டவரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகவான் ஒவ்வொரு சிருஷ்டியும் ஒவ்வொரு விதமா ஒருத்தர் பண்றார். இந்த சிருஷ்டிக்கு இவர், இந்த சிருஷ்டிக்கு இவர், இந்த சிருஷ்டிக்கு இவர், இந்த சிருஷ்டிக்கு இவர் அப்படின்னு மனபாலமான சிருஷ்டித்தது மேற்கொண்டு தமிழ் பிரபந்தம் நான வளர்க்கணும். எம்பெருமானார் சிட்டித்து இந்த ஸ்தாபிக்கணும், எம்பெருமானார் தரிசனம் ஸ்தாபிக்கணும். ஒவ்வொரு இடலோகாச்சாரியத்து அவர் அது அருளிச்சையில அன்வயமே இல்லை. ரகசிய கிரந்தங்களுக்குன்னே அவர் பண்ணியிருக்கார். அப்ப இவர் ரகசிய கிரந்தமே இல்லையா சுவாமி, இவர் ரகசிய கிரந்தம் மட்டும்தான் இருக்கு, அருளிச்சையிலே இல்லையே ரத்தம் சொல்ல முடியுமாண்ணா? சொல்ல முடியாது. அப்ப அருளிச்சையிலே இருக்கு, ரகசிய கிரந்தமே இல்லையே பெரியவாச்சம் இருக்கு. யாரும் நம்பில் இவெல்லாம் ரகசியம் குறைச்சலா இருக்கே சுவாமி அப்படின்னா அந்த மாதிரி அவரவாளுக்கு அவங்க நிலை கொடுக்கிறாங்க. திருச்சிரவத்தனை ஒன்பூ உயரம் கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோம்னா அப்ப அத்தனை தெரிவிக்கிறேன்னா மற்றதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் மற்றதெல்லாம் கல்வியே இல்லைன்ட்டு நாம கேட்டோம். சுவாமி என்ன கல்வியை இப்பதான் கொண்டு போய் சேர்த்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அது என்ன குடும்பமா கொடுத்துட்டு மூச்சை விட்டு இப்பதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் கல்வி இல்லைன்னு சொல்லிட்டு நீ எந்த லோகத்துல இருக்க? நீ இந்த லோகத்துல மற்றதெல்லாம் கல்வி இல்லைன்னு சொல்லிட்டு இது கல்வியான்னு கேளு, அது கல்வியான்னு கேட்காத. இதுதான் கல்வி இல்லை அது கல்வி அப்படின்னும். இல்ல இல்ல அதுதான் கல்வியை தவிர இது கல்வி இல்லைன்னு. ஏன்னா இதெல்லாம் கல்வியே கிடையாது. கல்வி கத்துக்கணும்னா எதுக்கு சொல்லணும்னா இந்த கல்வி எவ்வளவு சுலபம் பாரு, அந்த கல்வி எவ்வளவு கஷ்டம் பாருன்னா. இந்த கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு ஏதாவது படிக்கணும்னா தேவையில்லை, நமக்கு சம்பாவனை கொடுத்து கல்வி கற்றுக் கொடுக்குறான். இந்த கல்வி நமக்கு சம்பாவனை கொடுத்து கல்வி கற்றுக் கொடுக்குறா. அந்த கல்வி கொடுக்கணும்னா கல்வி கத்துக்கணும்னா அவருக்கு சம்பாவனை கொடுக்கணும். எத்தனை கடை வாங்கி சம்பாவனை, நேரடியா இல்ல கடை வாங்கி கொடுத்து அந்த சம்பாவனை சரியா வாங்கிப்பாரா இல்லையா வாங்கிடுறா இல்லையா அதை வாங்கி வச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி ஜெயிலுக்கு போயிட்டானா கிடைக்குமா கிடைக்காத ஒன்றும் தெரியாது, என்ன ஆகுன்னு தெரியாது, என்ன பார்க்க போறது தெரியாதா. அப்படிப்பட்ட கல்வி அந்த கல்வி. அது மட்டும் இல்ல இந்த கல்வியில கடனே கிடையாது. இந்த கல்வியில கடன் இருக்கா? எந்த கடனும் கிடையாது. அந்த கல்விக்கு கடன் இருக்கு, இது சுலபமா தெரிஞ்சுக்கலாம். அந்த கல்வி என்னதான் படிச்சாலும் ரெண்டாவது இந்த கல்விக்கு காப்பரிச்சு அரை படிச்செல்லாம் கிடையாது. உட்காந்து ராத்திரி மூணுல உட்காந்துட்டு அம்மா ஏதாவது கொண்டு கொடுக்குறாரா டம்ளர்ல குடிக்கிறதுக்கு அப்படியே கண்ணை வீச்சுட்டு மிளகு வீஞ்சிட்டு படிக்கணும்னா அந்த நிர்பந்தம் எந்த நிர்பந்தம் கிடையாது. எத்தனை நாள் வேணா கேட்கலாம். அந்த கல்வி 24 25 அதுக்கப்புறம் உத்தியோகம் போகணும். ஏன்னா கல்வியை கற்கச்சே கடை வாங்கினோம் அதை அடைக்கணுமோ. இந்த கல்வி கற்கும் போதே சம்பாவனை கொடுக்குறாரு. சம்பாவனை கொடுக்கறது இல்லையா, இந்த கற்கும் போதே அனுபவம். அந்த கல்வி கற்கும் போது அனுபவம் எப்படின்னா நம்முடைய இந்த ஞானம் இந்த அனுகூல ஞானமா இருந்தா சந்தோஷம், பிரதிகூல ஞானமா இருந்தா துக்கம். அந்த கல்வி கற்கும் போது பிரதிகூல ஞானமும் சேர்ந்து வரும். அப்ப கல்வியா பிரதிகூல ஞானமா இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த கல்வி கேட்பது அனுகூல ஞானமும் இருக்கும், அதே இதுல சம்பாவனையும் வருது, எல்லாம் சேர்ந்து வருது. எந்த நிர்பந்தமும் இல்ல, நன்னா அனுபவிக்கலாம், நன்னா இருக்கலாம். கோயிலுக்கு போகலாம், கோஷ்டி போகலாம், நல்லா தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கலாம், என்னன்னு. இது பிராப்தமான கல்வி, அது பிராப்தம் அல்லாத கல்வி. அப்ப நேரே ஷார்ட்டை அடிக்கிறா போல ஒரு 2 திட்டாவது கொடுக்குறா. ஆச்சரியமான வாக்கியம். அதாவது இதெல்லாம் அஜ்ஞானம், பிரம்ம ஞானத்தை ஒழிந்த மற்றவெல்லாம் அஜ்ஞான கல்பம்னு இருக்கு. பிரம்ம ஞானத்தை ஒழிந்த மற்ற அத்தனையும் அஜ்ஞான கல்பம், அஜ்ஞானத்துக்கு சமம். பிரம்ம ஞானம் ஒன்றேதான் ஞானம். அச்சித்தை பற்றியோ சித்தை பற்றியோ தெரிந்து கொள்ளும் என்றால் ஈஸ்வரத்தை தெரிந்து கொள்வதுதான் ஆகணும் தவிர. ஏன்னா அவர் தான் பிரகாரி. மற்ற அப்ப பிரகாரங்களை பற்றி அறிவு இருந்தால்தான் பிரகாரை பற்றி செய்ய முடியும் தவிர இதுதான் ஒருவனையே நோக்கும் உணர்வும் தெரிவித்தா இல்லையா. அப்ப ஒருவனையே நோக்கும் உணர்வு வருகச்சே மற்ற அத்தனை என்ன ஆகுறதுன்னா செருப்பு குத்த கத்தகோபாதி. இங்க 2 பிரமாணம் இருக்கிறார். என்ன பிரமாணம்னா விஷ்ணு புராணத்தை சத்திய அம்சத்துல 5வது அத்தியாயத்துல பரவித்யில் வசனத்தையும் பிரதம அம்சத்தில் 19வது பிரகலாத சரித்திரம் 2 விஷ்ணு புராணம், அப்புறம் பிரகலாதனுடைய சரித்திரத்துல ஒரு வாக்கியம் 2 எடுக்கிறார். முதல்ல அந்த விஷயத்தை சொல்றேன். விஷ்ணு புராணத்தில் சத்திய அம்சத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றேன். என்ன சொல்கிறான்னா சம்ஞாய தேயேன தது அஸ்ததோஷம் சுத்தம் பரம் நிர்மலம் ஏகரூபம் சந்திந்திய வாப்யதி கம்ய தேவா தது ஞானம் அஜ்ஞானம் அதோன்ன துக்தம். எந்த ஞானம் பிரம்மத்தை பற்றினதோ தஜ்ஞானம் அஜ்ஞானம் அதோன்ன துக்தம். அதை தவிர மற்ற அத்தனை ஞானமும் அஜ்ஞானம். பிரம்மத்தை தவிர மற்ற அத்தனை ஞானமும் அஜ்ஞானம்.
அதாவது எந்த ஒரு ஞானத்தால் எது அறியப்படுகிறதோ எப்போதும் பிரகிருதி விகாரம் அடைந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்ப அசித்தை காட்டிலும் வேறுபட்டவனாய், பக்தனை காட்டிலும் வேறுபட்டவனாய், முக்தனை காட்டிலும் வேறுபட்டவனாய், நித்தியனை காட்டிலும் வேறுபட்டவனாய், பகவானை பற்றின அறிவு எதுவோ அந்த அறிவுதான் அறிவே தவிர அதை தவிர மற்ற அத்தனையும் அறிவே அல்ல. அஜானம் அஜானம் அதோன்னதுக்தம், அதாவது ததஸ்த தோஷம், தோஷங்கள் எல்லாம் நீங்கியதான இந்த பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டது. பிரகிருதினால தோஷங்கள், தோஷங்களுடைய இந்த பிரகிருதியை காட்டும் வேறுபடு. அச்சித்திலிருந்து வியாகிருதி, பிரகிருதின்னு சொன்னால அச்சித்து, அப்ப அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டதுன்னு தெரிவித்தார். அடுத்து அதாவது சுத்தம் சம்யான தேயேன அஸ்ததோஷம் சுத்தம் பரம். சுத்தம் சுத்தம்னா கர்மத்துக்கு வசப்படாது அப்படின்னா பத்தர்கள் இருந்து வேறுபடு. பத்தாத்மா கர்மத்துக்கு வசப்பட்டுட்டான், நம்மளாம் பத்தாத்மா தான், சந்தேகமே இல்லை, எந்த சந்தேகம். ஆனா முக்தாத்மா ஆயிடுவோம் எப்ப இவருடைய திருடி பலம் இருக்கும், முக்தாத்மா. ஏன்னா இப்ப பத்தாத்மா தான், இப்ப முக்தாத்மா இல்லை. இப்ப முக்தாத்மாவா இருந்து வச்சுக்கேன், நமக்கு 6:30 மணிக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இதே சிபாஷம் போயிட்டே இருக்கும். எப்ப யுத்தம் போனோம், இந்த பிராணம் போடுறதுக்கு போயிட்டே இருக்கும். எங்க 6 மணி ஆயிட்டு ஆத்துக்கு போகணுமே சமயம் வண்டி எடுத்துன்னு வந்துட போக வேண்டாமா, போய்த்தான். அப்ப பந்தாத்மா ஆயிடுறோம். இப்ப வேணா வச்சுக்கோ முக்தாத்மான்னு இப்போடு வச்சு பூர்த்தியா வச்சுக்க முடியாது. ஏன்னா சட்டுன்னு ஏதாவது வந்து இது வந்துன்னு வச்சுக்கேன், இதுல ஞாபகம் பொறுத்தணும் போயிட்டு இருக்க. எது சொல்றதுன்னா அப்ப நமக்கு பத்தாத்மா இப்ப சுத்தம்னா கர்மவசத்துக்கு வசப்படாது அப்படின்னா பக்தர்கள் வேறுபட்டவன் அர்த்தம். நிர்பலம் எப்போதும் சம்சாரத்தை தொடாது என்று முக்தர்களுக்கான வேறுபட்டது. முதல்ல அசித்தை காரணம் வேறுபட்டதா இருக்கக்கூடிய பிரம்மம், அடுத்து பத்தாத்மா காரணம் வேறுபடக்கூடிய பிரம்மம், அடுத்து நிர்பலம்னா எப்போதும் சம்சாரத்தை தொடாத அப்படி இருக்குன்னா முக்தர்கள் காரணம், முக்தர்களை காட்டு வேறுபடாது இருக்கக்கூடிய முக்தர்னா இன்னைக்கு சம்சாரத்தை இல்ல, ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தாலும், ஆனா இன்னைக்கு நித்தியர்கள் கோஷ்டி இருக்கானோ அதான் நிர்மலம். மலம்னா குற்றம், நிர்மலம் குற்றமற்றது. நின்மலன் நீதிவானவன் நீல் மதியலரங்கத்தன் அவன்லாதிகிறான் அடியாட்கண்ணை ஆத்மகமன் பின்னவர் கோணி விவரையார் வியங்கிறவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன். அப்ப குற்றமற்ற தன்மை இல்லையா, அந்த குற்றம் விமலா விமலா கீழே வாங்கியிருக்கிறாரு. இந்த விமலாங்க நிலான குற்றம், விமலா குற்றமற்ற தன்மை. அப்படி இருக்கச்சே நிர்மலா. அப்ப முக்தர்களுக்கான வேறுபட்டதால் ஏகரூபம். ஏகரூபம்னா பெற்றுக்கொண்டவர் நித்தியர்களுக்கான வேறுபட்டிருக்கணும். அப்ப அச்சித்தை காட்ட வேறுபட்டது, பத்தாத்மா காட்ட வேறுபட்டது, முத்தாத்மா காட்ட வேறுபட்டது, நித்யாத்மா காட்ட வேறுபட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஏகரூபமா இருக்கக்கூடிய சந்திக்ஷதே ஜேவாப் எத்தி சம்ஜேத் ஜேவான், எந்த ஞானத்தால் பிரம்மத்தை அறிகிறோமோ பார்க்கிறோமோ அடைகிறோமோ, அதாவது ஞான தரிசன பிராப்தி, பரபக்தி பரஜான பரமபக்தி, இது மூணும் அறிகிறோமோ பார்க்கிறோமோ பிரம்மத்தை அறிகிறோமோ அடைகிறோமோ, எதனால் இதில் 3 எதனால் ஏற்படுகிறதோ தஜ்ஞானம், அதுதான் ஞானம். தஜ்ஞானம் அதோன்னதுக்தம், அதை தவிர மற்ற அத்தனையும் அஜ்ஞானமத்தான் சொல்லப்படுகிறது. ஞானம் இல்லைன்ற மற்ற அத்தனையும் அஜ்ஞானம் சொல்லப்படுறது. ஞானத்திற்கே இவற்றை விசேஷமாக, இந்த ஞானத்துக்கு இது விசேஷமான பட்சம் உண்டு அப்படின்னா தான் இது அத்தனையும் ஞானமே, இதை தவிர வெற்றதும் கிடையாது. அப்படின்னா அதை வச்சுண்டு ஞானம் இல்லை, அதுவே ஞானம் என்கிற பட்சமும் உண்டு. இப்ப இன்னொன்று தற்கர்ம என்ன பத்தாய சாவித்யாய விமுக்தாய ஆயதாய அபரம் கர்மா வித்யானந்த சில்ப நைபுணம். இது பிரகலாத வாக்கியம். பிரகலாத என்ன பண்ணா எல்லா கடையிலும் ஓடி ஓடிட்டு இருந்தான். அசுர குழந்தைகள் தானே, அசுர குழந்தைக்கு தான் புதிபதி சொன்னான். நாமெல்லாம் நல்ல குழந்தைக்கு கஷ்டமா இருக்கு. அசுர குழந்தை புதிபதி ஓடி இருந்தா ஏன் ஓடுறேன்னு கேட்டான். உட்காருங்க யாரும் ஓடாது உட்காருங்கன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணா எத்தனை வேலை இருக்கு, என்னென்ன வேலை இருக்கு இன்னும் உட்கார்ந்து சொல்லிட்டு யாரும் உட்காருறது, நல்லா உட்கார முடியாது போயிட்டு இருக்காங்க, என்ன வேலை வச்சுட்டு இருக்கேன்னு பிரகாரம் கேட்டோம். அங்க போகணும் இங்க போகணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் எத்தனையோ சொன்னா அதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகும் தெரியுமான்னா, நீங்க இந்த காரியத்தை பண்றதுனால இந்த லோகத்துல இருப்பதற்குண்டான ஒரு காரியத்தை தான் நீங்க பண்றதுல தவிர இந்த லோகத்தில் விடுபட்டு பிரம்மத்தை அடைவதற்குண்டான காரியத்தை நீங்க பண்றலையே. எந்த காரியம் பிரம்மத்தை அடைவதற்குண்டான காரியமோ அது கர்மா. எந்த கர்மா இந்த லோகத்தில் வகைப்படுத்தப்படுகிறதோ அது கர்மாவே அல்ல. அப்ப எந்த கர்மா பிரம்மத்தை அடைவதற்கு எந்த கர்மா தேவைப்படுகிறதோ அதுதான் கர்மா. நான் தத்தனை கர்மாவே இல்லைன்னு. அது எதுக்குன்னா செருப்பு குத்த கத்துவோதின, செருப்பு குத்தத்துக்கு கூட செருப்பு குத்த கத்துவோதே. அதான் பிரகலாத் சொல்றாரு வேலை பார்க்காதீங்க. ஏன்னா
நீங்க பண்ணி கொடுக்கிற கர்மம் எல்லாமே வீண் மொத்தம் வெத்தம். ஏன்னா எந்த கர்மம் பந்தத்தில் விடுதலையை கொடுக்குமோ அது கர்மம். நீங்கள் செய்யும் அனைத்து கர்மங்களும் பந்தப்படுத்தப்படுகிறது, பந்தத்தில் விடுதலை கொடுக்கிற. இப்ப நம்ம லௌகிகமா எத்தனையோ காரியம் பண்றோம், எத்தனையோ பண்றோம். அதனாலதான் புறத்தாழ்வார் தன்னுடைய நண்பனுக்கு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குழந்தை பண்ணா நேராக பார்த்து போய் சோபனம் சொல்லி நான் ஆயுஷ்மான் சொல்லிட்டு ஆசீர்வாதம் மட்டும் ஏதோ கிஃப்ட் கொடுத்துட்டு பெருசாக வந்துருக்கணும். இவர் நேரம் அங்கே போல தன் நண்பன் வீட்டுக்கு போற நேர பெரியப்பெருமாட்ட போயிட்டார். பெரியமாட்ட போயிட்டு திருப்பி வந்தார். ஆண்ட குடத்தவங்க என்ன நீ பண்ணிருக்க, இந்த மாதிரி அவாத்துல போயிட்டு சோபனம் சொல்லி அவாத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணி வருவது விட்டு பெரிய பெருமாட்டு போனேன்னா வாஸ்தவம் தான். இப்ப அந்த குழந்தை பிறந்ததுன்னா எதனால பிறந்தது, கர்மத்தால. இந்த குழந்தை பராமரிக்கணும்னா அந்த குழந்தைகிட்ட போய் இனிமே நீ பிறக்காத அப்படின்னு பிரார்த்தித்தா அது நடக்கப்படுதா, இல்ல அந்த குழந்தைகிட்ட தான் இனிமேல இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொன்னா கேட்கப்படுதா? அப்ப இது ரெண்டுத்திலும் விடுபடணும்னா என்ன பண்ணுவோம், யார் விடுதலை கொடுக்குறானோ அந்த நம்பெருமாட்டு தானே போனோம், அந்த பெரிய பெருமாட்டு தானே போனோம். அங்க போய் பிரார்த்தித்தேன், இது கர்மம் என்ற சிறையில பட்டிருக்கு, அந்த சிறையை அடைபெற வேண்டியது உன்னுடைய கிருபை, உடைய கிருபாவலத்தால அந்த கர்மாவை அறுத்து கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறா இல்லையா. அப்ப எந்த கர்மா பண்ணணும், இப்ப நமக்கு என்னன்னா நாம நேரா அந்த குழந்தை ஆத்துக்கு போய் சோபனம் சொன்னா அந்த கர்மா வீணுன்றார். பிரகலாத் சொல்றது என்னன்னா, என்ன சுவாமி இது லௌகிக திருட்டாங்க எதிர்த்தட்டா இருக்கு, போகலன்னா என்ன சொல்லுவோம், வந்தானா பாத்தியா வரவே இல்லை, நான் பார்த்து குழந்தைக்கெல்லாம் வந்தேன், எல்லாத்துக்கும் வந்தேன் வரவே இல்லையே, ஒண்ணுமே கொடுக்கல, கிஃப்டே கொடுக்கலையே, நான் 1000 ரூபாய் கொடுத்தேன் ஒண்ணுமே கொடுக்கலையே, இத்தனையும் பேசுவா இல்லையா, கொடுத்தா ஒத்துக்கிறாரு இல்ல அங்க போகவே வேண்டாம். ஏன்னா இதுதான் உத்தம், ஏன்னா இந்த கர்மா இதுதான் கர்மா, அது கர்மா இல்லைன்னு இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பந்தத்தில் விடுபட கொடுக்கும் ஒன்று பந்தத்துக்கு விடுக்கவில்லையா தான் கர்மா. சாவித்யா விமுக்தையே, எந்த வித்தையை சம்சாரத்துக்கு விமுக்தி அடைவதுக்கோ அதுவே வித்தை. எந்த வித்தை சம்சாரத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியதோ அதுவே வித்தை. அப்ப ஆயாச அபரம் கர்மா, பியூட்டிஃபுல். இந்த சப்தம் ரொம்ப, இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கர்மத்தை தவிர மற்ற எதை செய்தாலும் அது ஆயாசம் ஏற்படும். பகவத் கைங்கரியத்து பகவத் கைங்கரியத்தையும் பகவத் கர்மாவையும் பண்ணினா ஆயாசம் வராதுன்ற. நேற்றுக்கு தனிய பண்ணேன், முந்தானத்துக்கு பெருமாள் திருமஞ்சனம் எல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், டயர்டா இருக்கு அப்படின்ட்டு 2 மணி நேரம் நின்று திருமஞ்சம் பண்ணேன், 2 மணி நேரம் தலைய பண்ணேன், டயர்டா இருக்கு வந்து உட்காந்துட்டு சுவாமி நீங்க ஆயாசம் வராதுன்னு சொல்லல சுவாமி, ஆயாசம் வந்துவிட்டு நீங்க என்ன சொன்னேன், பகவத் கைங்கரியம் பகவத் கர்மா மத்ததை பண்ணா ஆயாசம், பகவத் கர்மா பண்ணா ஆயாசம் இல்லைன்னு சொல்றேன்னா நிச்சயமா ஆயாசம் வராது. ஏன் ஆயாசம் வராதுன்னு சொல்றேன்னா, அது பகவத் கர்மா என்கிற அபிப்பிராயம் நீ பண்ணல, பண்ணி இருந்தேன்னா இப்ப புரியத்துக்கு அவரே சொல்லுவோம். நித்திய சூரியான கருத்வான் கையில் மணிந்துட்டார், போயிட்டு எங்க போகணும் போயிட்டு வந்துடுவார், போயிட்டு வந்து டயர்ட் இருக்குமானா நித்திய சூரியாச்சா டயர்ட் இல்லைன்ற அப்படிலாம் அவளுக்கும் உண்டு. வந்த உடனே அடுத்த கைங்கரியம் என்னன்னு எதிர்பார்த்துட்டு கையை இப்படி இருப்பாரு, அடுத்த கைங்கரியம் என்ன, அடுத்த கைங்கரியம். உடனே நாம கேட்போம், சுவாமி இப்பதானே சுவாமி போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படி சொல்றோம்னா அந்த நிலை அவள் கிடையாது. ஏன்னா அவளுக்கு அசதி என்பதே கிடையாது, நித்திய சூரியானபடியால் அசதி கிடையாது என்பதல்ல. நம்ம வச்சுக்கோ, இப்ப நமக்கு என்ன தோணும், நித்திய சூரியானபடியால் அசதி இருந்தது கிடையாது. இப்ப எம்பெருமானார் 120 வருஷ காலம் நன்னா போயிட்டே இருந்தார் இல்லையா, எங்கெங்க எத்தனை திவிதேசத்துக்கு இங்கிருந்து காஷ்மீர் இருந்து அங்க சேதுகரிய பரியந்தம் திரும்பி போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்ப அவ அசதி இருந்ததா இல்லையா, அவளுக்கெல்லாம் வியாதியே வராதா சுவாமி, ஒருவேளை அவள் நிறைய ஆன்டிபயோட்டிக் நிறைய வச்சுட்டு போட்டுருக்கு, அப்பப்போ போட்டு ரொம்ப அடிக்கடி வராம இருக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிப்பாரான்னா அதெல்லாம் அவளுக்கு ஒரே ஆன்டிபயோட்டிக் பெருமாள் தான், வேற எப்பயுமே ஒரே ஆன்டிபயோட்டிக் யாரு, அவர் பெரிய பெருமாளை தவிர வேற தெரியாது. மருந்தும் பொருளும் அமுதமும் தானே மருத்துவனான் என்ற மாமணி வண்ணா அப்படின்னு இருக்குது, அவளுக்கு அது தவிர எதுவும் கிடையாது. அப்ப என்ன, அவளுக்கு இந்த சோகமே ஏற்படவே ஏற்படாது. பிரம்ம ஞானத்தை பிரம்ம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது சோகமே வராது. நீங்க நல்லா பாருங்க, 2 மணி நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும், காலட்சம் முடிஞ்சவொன்னு எழுதுக்கோங்க முட்டி வலிக்கும். ஆனா அதை கேட்டுட்டு இருக்கு முட்டி வலிக்கிறத பாருங்க, தெரியவே தெரியாது. அது ஞாபகம் வந்தா தெரியும், அது வேற விஷயம். ஆனா அது வரைக்கும் ஏதாவது தெரியறதுன்னா அந்த பிரம்மஞானம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான அசதியும் வரவே வராது. இது பிரத்யட்சமா ஒவ்வொரு நமக்குள்ளேயே நமக்கு தெரியும். ஆனா நமக்கு நம்ம ஒத்துக்கிறது இல்லை. ஏன் ஒத்துக்கிறதுனா, இல்ல சுவாமி எனக்கு அசதி நமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இப்படி எடுத்துவோம், 2 மணிக்குள்ள முடிக்கணும், முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கணும் அப்படின்னு தான் அந்த வலையை வைக்கிறோம். நான் சொல்றது புரியுதா, வலை வைக்கச்சு என்னன்னா அது 2 மணிக்குள்ள 11 மணிக்கு ஆரம்பிச்சு எப்படி 2 மணி நேரம் ஆகும், 12 மணிக்கு 1 மணிக்கு முடிஞ்சுடுச்சுன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அடுத்த வேலை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கேயே போச்சு. அப்ப பகவத் கைங்கரியம் இல்லைன்னு அர்த்தம்.
அப்ப நீ பண்றேன்னு வந்துடுத்து, நான் இந்த நிலையில இருக்கேன்னு வந்துட்டு, அப்ப இருக்கிற கர்மா உன்னுடையது நினைச்சாலே போச்சே. கர்த்தத்துவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம், 3 தியாகத்தையும் பண்ணணும். நான் கர்த்தான்னு இருக்க முடியாது, நான் பண்றேன்னு என்ன கொடுக்காது, இந்த பலனுக்காக கொடுக்காது. இது 3 இல்லாம பண்ணு. இது பக்தி யோகத்துக்கு இது. அது பிரபலனுக்கு ஒன்றும் கேட்கணுமா? கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பண்ணினா சோகமே வராது. அதான் தெரிவிக்கிறேன். ஆயாசம் தான் மிஞ்சும். ஆனா நான் ஓடி ஓடி ஆரம்பிக்கணும், கடைசியில் உட்கார்ந்து அசைக்கியா வந்திருக்கணும். ஆனா பிரம்மத்தை கொடுக்கிற கர்மம் அப்படி அல்ல. எத்தனை பண்ணாலும் பண்ணிட்டு ஏன்னா அவர் பண்ணிட்டு இருக்கச்சே சார்ஜ் ஏற்றிட்டே இருக்கார். எது போறேன்னு நான் திட்டம் சொல்றேன். இது இருக்கணும், இது இருக்கணும், இது பேசிட்டே இருக்கும். பேசிட்டே இருக்குது, பேட்டரி டவுன் ஆகிட்டே இருக்கும். 2 மணி நேரம் பேசிட்டா ஃபுல்லா போயிடுமோனோ, அதே இதுக்குள்ள சொருகிட்டோம், அந்த கரண்ட் சொருகிட்டு பேசிட்டே இருக்கும். அப்ப டவுன் ஆகுமா? இது பாட்டு ஏறிண்டே இருக்கு. அதுதான் அப்ப இது டவுன் ஆகி போயிட்டே இருக்குமா? போகவே போகாது. அதே போல நம்ம அவனுக்கு கைங்கரியம் பண்ண ஒண்ணு சொல்லிக்கிட்டார். அவர் அவர் சொல்லிக்கிறார் என்னன்னா, நமக்கு அந்த அசதி வராம இருக்கிறதுக்கு உண்டாக ஒரு என்ன சொல்லிக்கிறார். சொல்லிக்கிறோம் நமக்கு அசதி வரும். அதை மற்றது பண்ண வச்சுட்டேன், அசதி கொடுத்துருவார். அப்ப உட்கார்ந்து பாக்குறேன் இல்லையா, அதான். அப்ப எந்த கர்மமும் பிரியமான கர்மமாக இருக்கணும். அதைத்தான் ஆழ்வார் ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அறிவை செய்ய வேண்டும் நாம் பெருவிழாவில் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோதித சகலவிதமான கைங்கரியும் காரணம். அப்ப இந்த கர்மம் தான் கர்மத்தை தவிர அதை விட மற்றதெல்லாம் வியாபாரமா ஆகட்டும். எந்த இல்ல சுவாமி ஆத்துக்கு பண்ண வேண்டாமா? ஆத்துல பண்ணாலும் ஆத்து பகவத்தோட ஆராதனைக்காக நான் பண்ண வேண்டாமான்னா தாராளமா பண்ணலாம். இந்த கேள்வி வரும். என்ன கேள்வின்னா, சுவாமி ஆத்துல பெருமாள் இருக்கார், பெருமாள் கைங்கரியம் பண்ணணும். பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்னாலே நான் ஏதோ வியாபாரமோ ஏதோ உத்தியோகத்துக்கு போனாதான் வரும். அந்த காலம் குஞ்சு விருத்தி போயிருந்தா இப்ப ஏதோ பண்ணித்தானே வரும். பண்ணி ஆய்க்கு சேர்க்கணுமோன்னு தாராளமா பண்ணலாம், பண்ணப்படாதுன்னு சொல்லல. ஆனா இந்த எண்ணத்தோட பண்றமான்னு நம்ம பார்க்கணும். என்ன சொல்ற வரேன்னா, போறோமோன்னு உத்தியோகத்துக்கு இன்னைக்கு போன உடனே இன்னைக்கு கழிச்சிட்டு போறோம் அப்படின்னு வரமாண்ணா இல்ல, நாளைக்கு நாளன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறோமா இல்லையா? எப்படி இவ்வளவுதான் இருக்கு, இன்னொரு போட்டுக்கலாம் பண்றோமா இல்லையா? இல்ல நாளைக்கு எனக்கு வயசாயிருச்சுன்னா யார் பாப்பா குழந்தைய நம்ப முடியாது, இவ்வாறு நம்ப முடியாது. அவனை நம்பணும்னு கிடையாது, தன்னை நம்புறான். தன்னை நம்பிடு தன்னுடைய நிதி காப்பாற்றணும். வைத்தமா நிதி ரட்சிக்க போறதுன்னு தெரியல. வைத்தவன் திருப்பூர் பெருமான் அவன் ரட்சிக்கிறான் தெரியல, தான் வைத்த நிதி. இந்த நிதி எங்க போறது தெரியாது. இது 25 20 6 7 சொல்லிட்டு 25 எங்கேயோ போட்டு எங்க போயிட்டு காணாம போறது அந்த நிதி. ஆனா அந்த நிதி எப்பவுமே கஷ்டமா அங்கேயே இருந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த நிதி ரட்சிக்கிறதுன்ற நிலையை விட்டுட்டு இப்ப அதுக்காக தானே போறான். இப்ப பெருமாளுக்காக மட்டும் போனா எந்த கஷ்டமும் வராது, நிச்சயமா வராது. அதுல எந்த கஷ்டமும் பகவான் கொடுக்க ஏன் நமக்கு தோன்றது? நாங்க தோன்றது இல்ல. நாளைக்கு எடுத்து வைக்க மாட்டோம். நாளைக்கு மழை வந்துச்சுன்னா என்ன பண்றது? மழை வந்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு ஒரு எண்ணமே உனக்கு தானே வருது. அவர் பார்த்து பாருங்கிற எண்ணம் வந்துட்டோம்னா நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் பார்த்து இல்லையே இப்படிதான் சொல்றா, எறும்பெல்லாம் மழை காலத்துக்கு தேவையானது வெயில் காலத்திலேயே சம்பாதிச்சு வச்சுக்கோம் அப்படின்னு பாட்டே இருக்கு. அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டாமான்னா அது எதுக்கு மாதிரி இருக்குது? அங்க போகிறதுக்கு தேவையானது இங்க சம்பாதிச்சு வச்சுருக்கே தவிர இங்க இருக்கிறதுக்கு தேவையானது இங்க சம்பாதிக்க சொல்லல. அந்த ஊருக்கு எந்த ஊருக்கு நித்திய விபூதியாக இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போகிறதுக்கு இங்க சம்பாதிக்க சொல்லிக்க தவிர இங்க சம்பாதிச்சுக்கோ. அதுக்கு எப்படி போடு? அதுக்கு எப்படி என்ன பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சாரியம் அதான் எப்படி அதை பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு இங்க லௌகிகமா மனைவி மக்கள் பிள்ளை கொண்டாட்டி இவா இருக்கா சொத்து சுத்தம் எல்லாம் அது தேவையில்லை. அப்ப அந்த கர்மா தேவையில்லை. அதை தவிர மற்ற அத்தனையும் வர்த்தம். வித்யானா சில்ப நைப்புண்யம் செருப்பு குத்த கத்தவோ பாதி அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன்னா பகவத் விஷயத்தை தவிர மற்ற எல்லாம் செருப்பு குத்த கத்தவோ பாதி. பகவத்கீதை கட்டால் அது ஊக்கம். அப்ப கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, அதை தவிர மற்றது கல்வி கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப 2 விஷயத்தை பார்த்தோம். ஒன்னு ஆத்ம லட்சணம், இன்னொன்னு அச்சித்துடைய விஷயம். ஆத்ம லட்சணம் என்றது என்னது? பகவானுக்கு அடிமையாக இருத்தல், அவனுக்கு தர்ம ஞானம் 2 உண்டு. அந்த தர்மபூத ஞானத்தாலே தான் ஸ்வயம் பிரகாசமாகவும் சஸ்மை பிரகாசமாகவும் இருக்காது. அது அச்சித்தானது ஞானத்துக்கு விபத்து உண்டு அச்சித்துக்கு. ஆனா அதுக்கு ஞானமற்ற தன்மையாக இருக்க 2 குற்றங்கள் உண்டு. தனக்கும் பிரகாசிக்காது, தானையும் பிரகாசிக்காது. இந்த 2 குற்றம் அற்றதால் இந்த ஞானம் ஏற்கனவே. இது விசிஷ்டாத்வைதத்தின் முக்கியமான பிரதிசந்தனம். இப்ப மேற்கொண்டு முதல் சூத்திரம்
இன்னைக்கு ஆரம்பிச்சுன்னு சொன்னேன். அதனாலே எனக்கு எப்படியாவது நீ பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் செஞ்சுக்கலாம். முதல் சூத்திரமாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த நிலையில என்னன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான விஷயம் இருக்கிறார். இதுல நாம சில சில சப்தங்களை எல்லாம் நம்ம முதலே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த சப்தங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திருந்தா இன்னும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நம்ம ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால முதல் சூத்திரமாக இருக்கக்கூடிய அந்த நிலை. இப்ப சுவாமி எம்பெருமானார் வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அந்த வியாக்கியானத்துக்கு கேந்திரத்துக்கு தான் ஸ்ரீபாஷ்யம்னு பேர். ஆனா அது என்ன சொல்லப்பட்டது? எம்பெருமான் பரமசேஷி, அவனை அறிந்து உபாசனம். இந்த ஸ்ரீபாஷ்யத்துல சரணாகதி சாஸ்திரம் கிடையாது, உபாசனம் தான். அதாவது சாத்தியோபாய நிட்டர்கள் தான் இதுல உடைய தவிர சித்தியோபாய நிட்டரான தன்மை இதுல கிடையாது. இது ஒரு நாள் சொல்றேன். இது எப்படி ஏற்பட்டதுன்னா, பிரியத்துக்காக சுவாமியை நடுவில் கொஞ்சம் குழப்பற மாதிரி இல்லை, வேற மாதிரி பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காருன்னா, பிரியத்துக்காக சொல்றேன். இந்த திருவாரூரை உபன்யாசர் யார்கிட்ட கத்துட்டார்? திருமாலையாண்டான். அவர் சொல்றச்சு விடுமின் பாசனம் பதிகத்துக்கு அவர் ஒரு இதுவா சொன்னார். அதுக்கப்புறம் அந்த விடுமின் பாசனம் பதிகத்துக்கு முதல்ல அவர் சொன்னதை கேட்டுட்டார். அப்புறம் ஸ்ரீபாஷ்யம் முடிச்சதுக்கு அப்புறம் இவரே வேற விதமா ஒரு அர்த்தம் சொல்றாரு இதுல வீடுமின் பாசனத்துக்கு பதிகத்துக்கு. அதையும் இப்ப சொல்லல, அது பின்னாடி சொன்னேன். அதையும் சொல்றேன். அது சாத்தியோபாயமா சித்தோபாயமா? இப்ப ஆழ்வார் சாத்தியோபாயம் இருப்பாரா? இருக்க மாட்டாரு. சித்தோபாயமா இருக்கு. இப்ப சித்தோபாயமா இருக்குன்னா அது சில கஷ்டங்கள் வருது. புரியுதா? சில என்ன கஷ்டம் அப்ப சொல்றேன். இதுக்கெல்லாம் எது அடினா இந்த ஸ்ரீபாஷ்யம். அந்த ஸ்ரீபாஷ்யம் ஏன்னா அவன் ஸ்ரீபாஷ்யத்துல உபாயாந்திரம் மட்டும்தான் இருக்கு. உபாசனம் தான் வச்சிருக்காரு. தவிர இந்த சித்தோபாய நிட்டம் இதுல கிடையாது. சித்தோபாய நிட்டம் இதுல கிடையாது. சித்தோபாயத்துக்கு தனியா கஜத்திரை பண்ணியிருக்காரு. ஆனா இந்த சித்தோபாய நிட்டம் இதுல பூர்ணமா இருக்கானா? இதுல இல்ல. ஆனா இதை வச்சுட்டு கொஞ்சம் குழப்பற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. வீட்டுல அதை எடுத்திருக்காரு. அதையும் சேர்த்துறேன். அது அவதாரிகள் ரொம்ப நாளா எடுத்திருக்காரு. இது சித்தமா சாத்தியமா என்ற நிலை அங்க வச்சு சொல்றேன். அப்ப இந்த ரெண்டு, அதாவது இதுல 2 ஸ்லோகங்கள், முதல் ஸ்லோகங்கள் 2 ஸ்லோகங்கள். அதான் நம்ம ஒவ்வொரு உபன்யாசம் ஆரம்பத்தில் பார்க்கிறோம். அகில புவனஸ்தே மதங்காதிலே பாராசரிய வசஸ்தம் என்ற ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகிட்டு இருக்கோம். அப்பயே விபுலமா பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அதுவே 5-6 உபன்யாசம் பார்த்துருக்கோம். உபநா பார்த்துருக்கோம். அதுக்கு மேல இந்த பிரம்மசூத்திரம் 4 அத்தியாயங்களோடு கூடியது, 16 பாதங்களோடு கூடியது, 156 அதிகரணங்களோடு கூடியது, 545 சூத்திரங்கள் சுவாமியுடையது. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தின்படி 545 சூத்திரங்கள். அதே போல அத்வைதத்தின்படி 555, அது விருதுபடி துவைதத்தின்படி 564 அந்த சூத்திரங்கள். அப்படி இருக்கச்சே இனி முதல் அத்தியாயம், முதல் அதிகரணம், முதல் பாதம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இதுக்கு ஜிக்ஞாசா அதிகரணம்னு பேரு. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்கிற பெயரோடு சொல்லுங்க. ஜிக்ஞாசான்னா அறிய வேண்டும் என்கிற ஆசை. ஜிக்ஞாசா அப்படின்னா அர்த்தம் பின்னாடி சொல்றேன். ஜிக்ஞாசான்னா அறிய வேண்டும் என்கிற ஆசை. பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறான் இல்லையா இந்த அதிகாரி? தெரிந்து கொண்டுதானே மேற்கொண்டு உபாசனம் பண்ண. பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் மேற்கொண்டு உபாசனம். பிரம்மம் யாரும் தெரிஞ்சிருந்ததுன்னு உபாசனம் பண்ற. அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப தெரிஞ்சுக்கணும், அது அறிஞ்சுக்கணும், அது அறிந்து கொள்ளணும்ன்ற ஆசை இருக்கணும் இல்லையா? அதான் அவளுக்கு ஜிக்ஞாசான்னு பேரு. பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசைப்படுகிறான் இல்லையா? அந்த அதிகாரிக்கு ஜிக்ஞாசா பேரு. அப்ப தெரிந்து கொண்டுதானே மேற்கொண்டு வர முடியும். அதனால இது முதல் அதிகரணம். இந்த முதல் அதிகரணம் என்ன சொல்லுங்கன்னா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அதாவது எதற்கு பின்னால் ஆசை ஏற்படுகிறது, எதனாலே பிரம்மத்தை அடையணும் என்கிற ஆசை ஏற்படுது. இவற்றை பத்தி விவரக்கமா இதை சொல்றாங்க. அதாதோ பிரம்ம பெரிய இதுக்கு வியாக்கியானம் நாம சுருக்கமா தான் பார்க்க போறோம். ஆனா கூடுமானவரை நம்முடைய சந்தேகங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பார்க்கலாம். அதுக்குன்னு ஓஹோன்னு சுவாமி கொடுத்த மாதிரி அது பூர்த்தியா பார்க்கணும்னா இதுவே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும். இந்த ஒரு சூத்திரம் மட்டும் சுருக்கமா நம்ம எத்தனை உபன்யாசம் பார்க்க முடியுமோ பார்க்கலாம். அப்படி கட்சி அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான அறிய வேண்டும் என்ற ஆசை ஏற்படுது. ஆசை ஏற்படுது இல்லையா? இதுதான் இந்த முதல் அதிகரணத்திலேயே முதல் நிலை. இப்ப இதுல அவதாரிக முதல்ல எடுக்கிறார். அவதாரிகை
கிருகிருன்னு போயிடும். நம்ம இதெல்லாம் பார்த்து பார்த்தோம். அவதாரிக்கு என்னன்னா பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தியம் பூர்வாச்சாரியதா சம்சிக்ஷுபு தன் மதானுசாரேன சூத்ரானிச்ச வியாக்கியாஸ்தந்தே. நான் சூத்திரங்கிற அர்த்தங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் சுவாமி சொல்றார். இது அவதாரிக சொல்றார். பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தியம் பூர்வாச்சாரியாக சம்சிக்ஷுபு தன் மதானுசாரேன சூத்ரானிச்ச வியாக்கியாஸ்தந்தே. நான் அர்த்தம் சூத்திரம் அர்த்தமே சொல்ல போகிறேன், ஆரம்பிக்க போறேன். என்னென்ன ஒரு சூத்திரம்னா என்னது? அது இருக்க வேண்டிய நிறையது. ஒரு சூத்திரம் சொன்னா அது இருக்க வேண்டிய நிறைய என்னன்னா அல்பாட்சரம் அசந்தின் பக் சர்வதோமுகம். எல்லா இடத்துலும் நிறைய அர்த்தங்களை சொல்லதா இருக்கணும். அல்பாட்சரம்னா அக்ஷரங்கள் குறைந்ததா இருக்கணும். அசந்திக்வன் எந்தவித சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. நல்லா ஞாபகம். ஒரு சூத்திரம்னால இதா இருக்கும். அதாவது அக்ஷரங்கள் குறைச்சலா இருக்கும். சூத்திரம்னு சொன்னாலே அப்படியே முத்து உதிர்ந்தாப்புல 2 வார்த்தை தான் சொல்லணும். அந்த 2 வார்த்தைக்குள்ள அப்படியே பெரிய சமுத்திரம், 7 சமுத்திரத்தினுடைய அர்த்தங்கள் பூர்ணமா இருக்கும். இப்ப 7 திருக்குறளில் 7 சமுத்திரத்தின் அர்த்தத்தை கொடுத்தார் திருவள்ளுவர் தெரிந்த கைனார் சொல்றாங்க இல்லையா? அது பெரிய இல்லை. அதை விட ரொம்ப முக்கியம் திருமந்திரம். அதுவாது 2 வரி. இது 2 வரி கூட இல்ல, 8 எழுத்துக்குள்ள என்னது பூர்ணமான விஷயத்தை கொடுத்திருக்கா இல்லையா? அதே போல இந்த அல்பாட்சரமும் அக்ஷரம் குறைஞ்சிருக்கணும். அசந்திக்வன் எந்தவித சந்தேகம் இடம் கொடுக்க கூடாது. சூத்திரம் என்றால் எழுத்துக்கள் குறைவா இருக்கணும். அதே போல சந்தேகங்கள் ஒரு துணியும் இருக்கக்கூடாது. இதுதான் சூத்திரத்துக்குள்ள முதல் லட்சணம். இருக்கக்கூடாது. பாரவத்தை விஸ்வத்துவமுகம் நிறைய அர்த்தங்கள் காட்டுவதாக இருக்கணும். நிறைய அர்த்தங்கள் காட்டுவதாக இருக்கணும். ஆனால் தேவையற்ற அக்ஷரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம். நம்ம எழுதுறதுக்கு ஒண்ணுமே காட்சி சொன்னதே திருப்பி எழுதிருக்கேன். ஒரே சப்தம் 4 தடவை வந்து இருக்கும். இந்த மாதிரி கூடாது. இந்த மாதிரிலாம் கூடாது. இதுக்கு வந்ததே திருப்பி வந்தா அதுக்கு தவறு இது பிரகாரம். அதனால அந்த அக்ஷரங்கள் தேவையற்ற எதுவும் கிடையாது. இந்த லட்சணங்களோடு சேர்ந்ததா அதுக்கு சூத்திரன்னு பேர். சூத்திரம் என்றாலே குறைச்சலா இருக்கணும், அக்ஷரம் குறைச்சலா இருக்கணும், அர்த்தம் நிறைய இருக்கணும், சந்தேகம் இருக்கக்கூடாது, தேவையற்ற சப்தங்களோ அக்ஷரங்களோ அது இருக்கக்கூடாது. சூத்திரன்னு பேரு. இதுக்கு சூத்திர லட்சணம். அப்படி பிரம்மசூத்திரத்துக்கு வேதவியாசர் பண்ணப்படுது. இப்ப நான் என்ன பண்ண வந்தேன் தெரியுமா? சுவாமி தெரிவிக்கிறார். நான் என்ன பண்ண வந்தேன் தெரியுமா? பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர வித்தியம் பூர்வாச்சாரியாக சம்சுக்ஷு. பகவத் போதாயன் என்ற பெரியவர், அவர் தான் அனுகிரகித்து பிரம்மசூத்திர விருத்தி கிரந்தம். விருத்தி கிரந்தம் யார் பண்ணார்? பகவத் போதாயன் என்றவர். இதை போதாயனி விருத்தி கிரந்தம்னு சொல்லுவார். இந்த விருத்தி கிரந்தத்தை தான் சுவாமி இப்போ வாங்கிட்டு வரும்போது தான் அந்த 4 நாள் அவ பண்டித் திரும் அப்படிங்கிட்டு போயிட்டு சுவாமி அதுக்கப்புறம் புறத்தாழ்வார் மூலமாக அந்த விருத்தி கிரந்தத்தை எழுதினாலும் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஆரம்பத்தில் அவதாரில பார்த்துருக்கோம். அப்படி கட்சி இப்ப நான் என்ன பண்ண வந்தேன்னா தன் மதானுசாரேன இத பகவத் போதாயன போன்ற பெரியோர்கள்லாம் அதை நன்னதான் ரட்சிச்சிருக்கா. அதுல எந்த குறையும் கிடையாது. ரொம்ப நன்னா பண்ணிருக்கா, எந்த குறையும் இல்லை. ஆனா தன்மதானுசாரேன சூத்திராணிச்சா வியாக்கியாசந்தே, அவர் காட்டின வழியிலே அவர்களுடைய வியாக்கியானங்களிலே கைவிளக்காக கொண்டு மேலே நான் எழுத வந்தேன். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம், அவ தான் நன்னா எழுதியிருக்கான்னு சொல்லியிருக்கிறேன் சுவாமி. அப்ப அவ நன்னா எழுதிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ எழுதினதே கைவிளக்கா கொண்டு நான் எழுத வந்தேன்னா எதுக்கு? அவன் நன்னா எழுதல, நான் கொஞ்சம் நல்லா எழுதுனேன்னா சரி சுவாமி நல்லா எழுதுன்னு சொல்லணும். அவ எப்ப நல்லா எழுதுன்னு சொன்னாலும் திருப்பி நீங்க எழுத வேண்டாமான்னா எழுதணும் சுவாமி, எழுதணும். ஏன்னா சூத்திர அக்ஷரம் எங்குல சூத்திரானையும் குறிக்கல அப்படின்னா அக்ஷர இப்ப இந்த இடத்துல என்ன தெரியும்? அவ நன்னா எழுதுறன்னு அர்த்தம் நல்லா தான் எழுதியிருக்காரு. ஆனா அவ எழுதின காலம் வேறு, இப்ப இருக்கக்கூடிய காலம் வேறு. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மதிக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் மதினா புத்திக்கும் வித்தியாசம் இருக்கப்படியாலே இப்ப இருக்கக்கூடிய சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக இதை புரிந்து கொள்ளுமா என்கிற சந்தேகம் ஏற்பட்டபடியாலே அவள் கொடுத்த அந்த நிலையிலே இன்னும் அதை எளிமைப்படத்தை படித்து எழுதுவதற்காக எழுதி வந்தேனே தவிர அவர்கள் கொடுத்தது தவறென்ற நிலையில் எழுதுவாங்க. அவர்கள் என்ன கொடுத்தாரோ அதன் அடிப்படையில் தான் எழுதுவாங்க. நல்லா புரியுதா? பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தியம் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷு. பூர்வாச்சாரியன் நல்லதான் பண்ணியிருக்கான், எந்த குறையும் கிடையாது. சூத்திரம் இதுல என்ன முதல்ல என்ன சொல்லுவோம்? அல்பாட்சரம் சொன்னோம் இல்லையா? அல்பாட்சரம் அக்ஷரம் குறைஞ்சிருக்கணும்னு இல்லையா?
அக்ஷரம்னா இந்த மாதிரி இருக்குல்ல, அக்ஷரம் சொல்ற அக்ஷரம் சொன்னது அக்ஷரம்னு சொன்னுச்சுன்னா அதுக்கு சூத்திரம் வரைக்கும் போகணும். அப்படின்னா அக்ஷரத்துக்கு தான் பாஷ்யம்னு அர்த்தம் இல்ல, சூத்திரங்களும் சேர்த்து வச்சுக்கணும். அக்ஷரம்னா எழுத்து, அக்ஷரம்னா எழுத்துன்னா அல்பாட்சரம் சொல்லியிருக்கா. அக்ஷரம்னா எழுத்து, எழுத்துன்னு சொன்னது பதத்தை குறிக்கும், பதம்னு சொன்னது வாக்கியத்தை குறிக்கும், வாக்கியம் சொன்னது சூத்திரத்தை குறிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? எழுத்துன்னு சொன்னா பதத்தை குறிக்கும், பதம் சொன்னா வாக்கியம் குறிக்கும், வாக்கியம்னு சொன்னா சூத்திரத்தை குறிக்கும். ஏங்கன்னா இங்க அல்பாட்சரம் ஏன் சொன்னா அக்ஷரங்கள் குறைஞ்சு இருக்கிறாங்கன்னா பதங்கள் குறைஞ்சு இருக்கும் போட மாட்டான். ஏன்னா பதங்கள் குறைஞ்சு இருக்குன்னு போறதுக்கு அக்ஷரங்கள் தான் குறைஞ்சிருக்கணும். பத சேர்க்கை தான், அக்ஷர சேர்க்கை தான் பதம், அக்ஷர சேர்க்கை தான் பதம். அப்ப அக்ஷரம் குறைஞ்சிருந்தா தான் பதமே வரும். அப்ப அக்ஷரம் குறைஞ்சிருக்கணும்னு என்ன அர்த்தம்னா, இப்ப அக்ஷரம் குறைஞ்சுன்னா அப்ப பதம் குறைஞ்சில்ல போட்டிருக்கு, அப்ப சூத்திரம் குறைஞ்சில்ல போட்டுருக்கு அப்படி அர்த்தம் இல்ல. அக்ஷரம் குறைஞ்சிருக்கணும், அந்த அக்ஷரத்தை தான் பதம்னு சொல்லுவா, பதம் தான் வாக்கியம் சொல்றா, வாக்கியம் தான் சூத்திரம் சொல்லுவா. ஆக எல்லாவற்றுக்கும் வியாக்கியானம் பண்ண வந்தேன். காரணம் என்னன்னா அவர்கள் எழுதுன்றதுக்காக அன்று நிறைய எழுதியிருக்காங்க, நன்னா எழுதியிருக்காங்க, மேலே மேலே எழுதி வச்சிருக்காங்க. ஆனா காலம் போக 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 மதியான சக்தி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே போடும், கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே போடும், குறைஞ்சிட்டு போற முடியாது. ஏன்னா அந்த காலத்துல 2 வேளை தான் சாப்பிட்டா, அப்புறம் 3 வேளை சாப்பிட்டா, அதுக்கப்புறம் இப்ப 4 வேளை சாப்பிட்டா, இப்ப 3 மணி நேரத்துக்கு வரத கையில வச்சுக்கோ அப்படின்றா, இல்லைன்னா உனக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை. இப்ப மதி எங்க போயிட்டு அந்த போயிட்டு ஒண்ணுமே இல்லையா, மதி குறைஞ்சிட்டே வருது. செவிக்கு உணவில்லாத உலாவது சிறிது வயிற்றுக்கு வீழப்படுனாரு, வயிற்றுக்கு உணவில்லாத போது மாத்திக்கணும். இப்ப மாத்திக்க வேண்டிய நிலை வந்துட்டு, செவிக்கு உணவில்லாத போது, ஏன்னா செவிக்கு எப்ப உணவு இல்லையோ, ஏன்னா உண்ணும் சோறு பருகிறீர் தின்னு வைக்கிற எல்லாம் கண்ணு அன்னைக்கு இருந்தா, இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு வயிற்றுக்கு உணவில்லாத சுவாமி ஒண்ணும் இல்ல சாமி, ஏதோ 2 வார்த்தை சொல்லுங்க கேட்டுக்கலாம், சும்மா தானே இருக்கேன், ஃப்ரீயா இருக்கேன் கேட்டுக்கிறேன், இவன் ஃப்ரீயா இருக்கான் அதான் அது ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லிக்குமா அப்படின்றா இல்லையா, அந்த நிலைக்கு வந்துட்டு. அதனால அந்த மத்தியான சக்தி குறைஞ்சு போயிருக்கா என்பதற்காக சுலபப்படுத்தி எழுதுவோம்ன்றதுக்காக இதுதான் சொல்றமே தவிர, அவ சொன்னதுல எந்த குறையும் கிடையாது, ரொம்ப நல்லா பண்ணி வச்சிருக்கா, ஆச்சரியம் பண்ணிருக்கா. பகவத் போதாயனுக்கு தான் விஸ்தீர்ணம் இருக்கா. அப்ப இதுதான் நான் எழுதுவதற்குண்டான காரணமே தவிர மற்ற எந்த கணிதம் முக்கியமான விஷயம் இது. ஏன்னா மற்றவா இது ஆரம்பத்தில், இது சங்கருடைய இந்த ஆரம்பத்துக்கும் மாதுடைய ஆரம்பத்துக்கும் ராமானுஜர் ஆரம்பத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சிலதெல்லாம் சரியில்லை, அவள் சரியா புரியல, நான் இதுக்கு நல்லா புரிய வச்சுடுறேன், இவர் அதை சொல்லவே இல்லை. நம்ம அவதான் நான் சொல்ல வந்தது இதுல காமிக்கிறேன் அப்படின்னா சங்கரர், இவர் அதை சொல்லவே. ஏன்னா என்னைக்குமே எடுத்து எழுதற்கு பூர்வாச்சாரர் என்ன சொல்லியிருக்காரோ அதிலிருந்து மாறுபடவே கூடாது, மாறுபட்டாலே. அதனால்தான் பராசர பட்டர் கேட்கிறார், ஆமா எம்பெருமானார் துவயம் துவயம்னு சொல்றேன், இந்த துவயத்திலும் சில குறைபாடு உண்டு சுவாமி நம்மாழ்வார் பார்த்திருக்கார். ஏன்னா குளத்துல ஒரு சின்ன குறை, ஏன்னா சின்ன குறைன்னா உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லலை. என்ன குறைன்னா புகழொண்டில்லாடியும் நடிக்கீழ வந்து புகுந்தேனே அகலகில்லை இறைவன், இது துவயத்தின் அர்த்தம், இந்த பாத்துமா துவயத்தின் அர்த்தம். இதுல புகழுண்டில்லா அடியேன் சப்தம் இருக்கு இல்லையா, இந்த புகழுண்டில்லா அடியேன்ற சப்தத்துடைய அர்த்தம் அந்த துவயத்துல இல்லை, அது சுவாமி சேர்த்திருக்காரு, நம்மளோட சேர்த்திருக்காரு, சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதே போல இவ பண்ற என்ன பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். இப்ப அந்த துவயத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அந்த துவயத்தை எந்த குறையும் இல்லாம புதுசா ஒரு துவயம் கண்டுபிடிச்சா என்னன்னு பராசர பட்டர் கேட்டிருக்காரு சுவாமி எம்பெருமானா அர்த்தம். சாமி சொல்லிட்டார், ஒரு துவயம் என்ன 100 துவயம் பண்ணறதுக்கு நான் சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு. பராசர பட்டர் சொல்லு, குழந்தை குழந்தை இது பேசுறது என்ன சொல்ற, உனக்கு 100 துவயம் பண்றதுக்கு நான் சாமர்த்தியம் உண்டு. ஏன்னா புறத்தோட அனுக்கிரகம் எம்பாவுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கிற ஸ்ரீரங்கநாதன் லாலி தப்தம் ரங்கநாதனுடைய ரங்கநாச்சியாவுடைய தொட்டில் கட்டி உன்னை தூளி போட்டு அந்த திருமணத்துள்ள கட்டுப்படைய அவளை அனுக்கிரகம் பூர்ணமா இருக்கிறதால் 100 துவயம் பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியம் கொண்டு. ஆனா அவள் அத்தனையும் எங்கள் பூர்வாச்சாரியர்கள் சம்பந்தம் இருப்பதாக அந்த துவயம் இருக்கிறது. புரியுது? அப்ப பூர்வாச்சாரியர் என்ன கொடுத்திருக்காரோ அதுல இருந்து மீறவே மாட்டாங்க. இது அர்த்தம் பெரிய. அப்ப பகவத் போதாயன் என்ன சொன்னாரோ அதுல இருந்து மாறவே மாட்டாங்க. வேதவியாசர் என்ன சொன்னாரோ அதுல இருந்து மாறவே மாட்டாங்க. இல்லைன்னா இவர் அந்த போதாயன விருது கிரந்தம் இல்லாமே பண்ணிருக்கலாம். நல்லா புரியுதா? சிவாசிவம் இருக்கு, போதாயன விருது கிரந்தம் பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம். ஆனா
ரித்தி கிரந்தத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதற்கு தகுந்தாற் போலதான் தன்னுடைய வியாக்கியானம் இருக்கணும்னு இவருடைய ஆசை. போதாயனர் பெரியவர், அவர் என்ன சொல்லியிருக்காரோ அது வந்து மாறுபடவே கூடாது. அதான் இப்ப முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதாதோ பிரம்ம, அதாவது அத இப்படி பிரிச்சுக்கோ. அத அத்தகா, முதல்ல அத, அடுத்து அத்தகா பிரம்ம ஜிக்ஞாசா. அதாவது அத, அதன்னா பிற்பாடு. முதல்ல மேலிருந்த வரை அர்த்தம் பார்க்கணும், அப்புறம் உள்ளுக்குள்ள அர்த்தம் பண்ணணும். அத, அதன்னா பிற்பாடு. அதகா அதனாலே, அதனாலே என்ன பாத்தீங்க. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அத அதகா பிரம்ம ஜிக்ஞாசா. அத பிற்பாடு, அதகா அதனாலே, பிரம்ம பிரம்மத்தை பற்றிய, ஜிக்ஞாசா அறிய வேண்டும் என்கிற ஆசை. இதை இப்படியே நேரா தமிழ் படிச்சிடலாம். அத அதகா பிரம்ம ஜிக்ஞாசா. அத பிற்பாடு, அதகா அதனாலே, பிரம்ம பிரம்மத்தை பற்றிய, ஜிக்ஞாசா அறிய வேண்டும் என்ற ஆசை. இது அப்படியே தம்பினா. அப்ப அதனாலே இப்ப என்ன தெரியுதுன்னா, அதனாலே அதற்கு பிறகு. அதனாலே என்றால் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா. அதனால என்ன, ஏதோ நடந்திருக்கு அர்த்தம் கிடைக்கிறதா. அப்ப ஒன்றிற்கு நடந்திருக்குன்னு அர்த்தம் ஒண்ணு கிடைக்கிறது. அத என்னால் அதற்கு பிறகு, அதகா என்னால் அதனாலே, அதன்னா அதற்கு பிறகு இது பிற்பாடு. இப்படி வச்சுக்க, எது வேணா வச்சுக்கலாம். அதன்னா அதற்கு பிறகு, அதகா என்ன அதனாலே. அப்ப ஏதோ நடந்திருக்கிறபடியாலே பிரம்ம பிரம்மத்தை பற்றிய ஜிக்ஞாசா அறிய வேண்டும் என்கிற ஆசை. ஏதோ நடந்திருக்கு, அதனால் பிரம்மத்தை அறிய வேண்டி வருகிறான். எதற்கு பிற்பாடோ பிரம்மத்திற்கு வருகிறான். எதற்கு பிற்பாடோ பிரம்ம விசாரத்துக்கு வருகிறான். வியாக்கியானந்த சுவாமி சாதிக்கிறார், அத்திர அயம் சப்தகா அலந்தீரிய பவதி. இந்த இடத்துல இந்த சப்தமானது, அதாவது அத்தன் இருக்கு இல்லையா, இந்த முதல் சப்தமா இருக்குது. அதற்கு பிறகு ஆனந்தீய பவதி, அனந்தரம் அப்படின்னா முன்னாடி ஏதோ நிகழ்கிறது, அதற்கு பின்னாடி இது நிகழ்கிறது. இப்ப அடுத்து இரண்டாவது அதகான் இருக்கு. முதல் அத, இரண்டாவது அதகான் இருக்கு. அப்ப அதகான் வந்து சொல்லையா, முதல்ல அத, அத என்பதுக்குன்னா பிற்பாடுன்னு அர்த்தம். அதக அதுக்கு அடுத்து அதகானால ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலையா, தெரிஞ்சுக்கலையா, தெரிஞ்சுக்கலையா. அப்ப அத சப்தம் வந்திருக்கனால ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஏதோ ஒரு காலத்தை சொல்றதுன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம், காலத்தை சொல்றதுதான். அப்ப அதகா என்ற சப்தம் ஏதோ ஒரு காரணத்தையே சொல்லுகிறது. அதகா என்ற சப்தம் புரியத்துக்காக, கிருஷ்ணன் உள்ளே வந்தான், கிருஷ்ணன் இங்க வந்தான் சொன்னோம். இத ரெண்டு விதமா சொல்லலாம். கிருஷ்ணன் உள்ளே வந்தான், கிருஷ்ணன் உள்ளே வந்தான் ரெண்டு விதமா எப்படி சொல்லலாம்னா, கிருஷ்ணனை புலி துரத்தியது, அதனால் இங்கு வந்தார் அப்படின்னு. அப்ப வந்ததுக்கு காரணம் வந்துட்டு, கிருஷ்ணன் வந்ததுக்கு என்ன காரணம், புலி துரத்தினபடியால வந்தான்னு தெரிஞ்சிட்டு. இரண்டாவது, கிருஷ்ணன் இங்கு வரும்போது, அங்க கிளம்பும் போது அங்கு ராகு காலம் யமகண்டம் இது இருந்தது. 4:06 அப்படின்னு 4:06 ராகு காலம் வந்தவரைய 6 மணிக்கு மேலே கிளம்பி ஞாயிற்றுக்கிழமையில் அப்படின்னு சொன்னோம். இப்ப 6 மணிக்கு மேலே என்பது காலத்தை பின்னாடி காட்டுறதா இல்லையா, காலத்து பின்னாடி காட்டுறதா இல்லையா. அப்ப கிருஷ்ணன் 6 மணிக்கு மேலே வந்தார், இது ஒரு நிலை. கிருஷ்ணன் புலி துரத்தியது வருகிற வழியிலே சீக்கிரமா வந்து சேர்ந்தான். இப்ப இந்த ரெண்டுத்தையும் வச்சு பாருங்க. புலி துரத்தினபடியாலே இங்கு வந்தார் கிருஷ்ணன் ஒரு அர்த்தம், இத்தனை நாளிகைக்கு பிறகு கிளம்பி வந்தார் இது ஒரு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம், ராகு காலம் முடிஞ்சு 6 மணிக்கு மேல கிளம்பி வந்தார் ஒரு அர்த்தம், புலி துரத்தினபடியாலே வந்தான் ஒரு அர்த்தம். இப்ப இத்தனை நாழிகைக்கு பிறகு கிளம்பி வந்தான் ஒரு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா. அப்ப பின்னாடி ஒன்று, பின்னாடி ஒரு அர்த்தம் கிடைக்கிறது, இதனாலே ஒரு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா. அதே போல இங்க நல்லா பாத்தீங்க, மறுபடியும் அது சொல்றேன். புலி துரத்தினபடியால வந்தா இது காரணம் வந்துருக்கு. அடுத்து நாழிகை எந்த நாழி, ராகு காலம் முடிஞ்ச வந்தா நாடி போனபடியால வந்தான்னு. இப்ப இது காலம் வந்துட்டு, காரணம் வந்துட்டு, காலம் வந்துட்டு. அதே போல அத என்ன, காலத்திலே, காலத்திலே
அதுக்கு அதாவது இதற்கு பிற்பாடு அதகா என்னால் இதனாலே இந்த காரணத்தினாலே பிரம்ம விசாரத்துக்கு வருகிறான். அப்ப அதகா என்ற சப்தம் புலி துரத்தினபடியா இது அப்படியே வச்சுட்டு ஏன்னா இது திட்டான சொல்றதுக்கு ஓஹோ அதகா சப்தம் புலி துரத்தின்னு வந்துருந்தா அது அர்த்தம் இல்லை, திட்டாந்தத்துக்காக சொல்லிருக்கேன். ஏன்னா ஏன்னா என்ன ஆகுதுன்னா இது திட்டாந்தத்தை ஞாபகம் வச்சுட்டுவா திராஷ்டாந்தத்தை விட்டுவான். தெரியல அதகான்னா அதகா என்ற சப்தம் என்னன்னா இதனாலே ஒரு காரணம் இருக்கு இல்லையா, எதனாலே புலி துரத்தினபடியாலே. அதனா காலம் என்ன காலம் பிற்பாடுன்றியா 6 மணிக்கு பிற்பாடு. இப்ப 2 கிடைச்சிட்டா அத அதகா அத என்றபடியாலே பிற்பாடு ராவு காலத்துக்கு பிற்பாடு. அதே அதகா என்ற படியாலே புலி துரத்தினபடி அதனாலே அது காரணம் வந்துட்டு இதான் தெரிவிக்கிறேன். அப்ப அர்த்தம் இல்லையா, அப்ப அதன்றா காரணம் வந்துட்டு இந்த காரணத்தினால பிரம்மத்தை விசாரிக்க வந்தான். இப்ப சுவாமி சாதிக்கிறார் எதனாலே எதற்கு பிறகு, எதனாலே எதற்கு. முதல்ல நன்றா வேதத்தை கற்கிறான், நல்ல வேதத்தை கத்துனான். வேதத்தை கத்த பிறகு ஒரு ஞானம் இருக்கிறது இல்லையா. வேதம் 2 பாகம், பூர்வ பாகம் உத்தர பாகம். இந்த பூர்வ பாகம் நிலை வேறு, உத்தர பாகத்தின் நிலை வேறு. பூர்வ காண்டம் என்றது உத்தர காண்டம், பூர்வகாண்டம் மீமாம்சா, பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு பேரு. பூர்வ மீமாம்சா தான் ஜெய்மினி பண்ணினது, நிறைய பார்த்துருக்கோம் இதெல்லாம் அவதார. ஜெய்மினி 16 காண்டங்கள் பண்ணாரு, கர்ம காண்டம் தேவதா காண்டம், இந்த 2ஐயும் சேர்ந்து தான் பூர்வ காண்டம். பூர்வ காண்டம் அதாவது கர்மகாண்டம் தேவதா காண்டம். தேவதா காண்டமும் கர்மகாண்டம் தான் சேரும். பிரம்மகாண்டம் மட்டும்தான் பிரம்ம, அது 4 காண்டம் தான், மொத்தம் 20 காண்டங்கள். அதுல 16 காண்டங்கள் பூர்வபாகம். பூர்வபாகம் பூர்வ மீமாம்சான்னு சொல்லுவோம். உத்தர மீமாம்சம் வந்து விச்ச விரிக்கிற 4 பாகம், அது பிரம்ம பாகம். அப்ப பூர்வ மீமாம்சா தான் ஜெய்மினி பண்ணது. வேதத்தை நன்னா அத்தியாயம் பண்ணிவிடு, கர்மாக்களை முழுவதும் நன்னா தெரிஞ்சுக்கலான்னு என்னென்ன கர்மா, என்னென்ன அனுஷ்டானம், என்னென்ன யாகங்கள், என்னென்ன யஜ்யங்கள், நித்திய கர்மா என்னென்ன, நைமித்திக கர்மா என்னென்ன, சாமிய கர்மா என்னென்ன, இத்தனை கர்மா வந்து நன்னா தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை தெரிஞ்சு கொண்டு கர்மாக்களை அனுஷ்டிக்கிறான். இந்த கர்மாவை தெரிஞ்சுக்கணும், அனுஷ்டிக்கிறான். இதை செய்ய 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 இவனுக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் நித்தியமான தலத்தை கொடுப்பது போல் இல்லையேன்னு இவனுக்கு, அனித்தியத்தை கொடுக்கலையே, நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கலையேன்னு இவனுக்கு மனசுல படுறது. ஏன் மனசுல பார்ப்படுறதுன்னா அல்பமா இருக்கு, அஸ்திரமா இருக்கேன்றான். ஏன்னா இவன் என்ன நினைச்சான், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றேன் பண்ணினா நித்தியமான பலமும் கொடுக்கணும்னு நினைச்சான். புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் அனித்தியம் தெரிஞ்சுட்டான். இது பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிச்சயமா நினைச்சுட்டு இருந்தான். ஏன்னா கல்யாணம் ஆனத்தான் கஷ்டமே, ஆனதுக்கு அப்புறம் கொள்ள வந்து வச்சிருக்கேன், குழந்தை பிறந்தா ஒன்றும் கஷ்டமே இல்லை சார், எல்லாம் முடிஞ்சிடும். மாட்டு பணம் தான் சரியாவே இல்லை சார், எல்லாம் சரியா பண்ணுவேன். ஒரு பழம் வந்தா சரியா பண்ணினா அதுக்கப்புறம் தான் இன்னும் பதவி ஏறிட்டே இருக்கு. பதவி ஏற 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 என்ன ஆகும்னா இவருக்கு இன்னும் ரொம்ப நிறைய வந்துட்டு இருக்கும். புத்திரகாமேஷ்டி பண்ணா நித்திய பலமா கிடைக்கல. சரி, அதுக்கப்புறம் என்னன்னா ஜோதிஷ்டோமம் சொர்க்ககாம இந்த ஊர்ல வேண்டாம் சார், இந்த ஊர் இருந்தா சரியில்லை, ஜோதிஷ்டோம யாகம் பண்றோம், சொர்க்கத்துக்கு போயிடும். சொர்க்கம் போய் நிச்சயமா அங்க அம்பாத்திலாக்கும் ஒரு விதி நாட்டு கச்சேக்கமா பாக்கணும் பண்ணா அங்க போன உடனே அங்கேயும் பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் பிடிச்சி தள்ளுறா. ஏன் தள்ளுறேன்னா ஒரு கர்ம பலம் முடிஞ்சது தள்ளிட்டாங்க. என்ன தலைமாட்டா இல்ல, இன்னைக்கு இல்ல 4 நாள் கழிச்சு தள்ளுறேன்னா தள்ளிட்டா வந்துட்டோம். இப்ப அதுவும் நிச்சய பலனா இல்ல. சரி, வாயோக்கிய யாகம் பண்ணலாம், நிறைய பணம் காசு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகுன்னு சொல்றா இல்லையா. அப்ப பொருள் வேணுமோனோ, இந்த பொருள் இருந்தா ஓஹோ பொருள் வேண்டா சொல்லக்கானில் போற்று என்றே தொடுவர். ஆழ்வார் தெரிவிக்கிறார் 9வது போட்டு அவனை மாதிரி நீதா இந்திரன் நீதா சந்திரன் என்னவா அப்படி கொண்டாடுற இல்லையா. ஆனா பொருள் இருந்தா அதுவும் நிலைச்சு நிக்கல, எதுவும் சாஸ்வதமா இல்ல, எதுவுமே இதெல்லாம் நித்தியமா பலத்தை தவறலையே, ஸ்திரமான பலத்தை தரலையே, பலங்கள்லாம் அஸ்திரமா இருக்கு. அப்ப கர்மகாண்டத்தை இத்தனையும் விசாரிச்சான். அது சொன்னபடி கர்மாக்களை எல்லாம் பண்ணினோம், ஆனா எதுவுமே நித்தியமான பலத்தை கொடுப்பதா இல்லையேன்னு இவனுக்கு மனசுல வைராக்கியம் வந்து அதற்கு, அதாவது அத மாதிரி இல்ல, அதற்கு அத என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்னு அது அத என்ற சப்தம் அத்தகா என்ற சப்தம். அத்தகான்னா இதனாலே, இதனாலேன்னு என்ன அர்த்தம்னா புலி துரத்தினபடியாலே. ஏன்னா இது சட்டு ஞாபகம் காரணம் தெரியா. அதனா என்ன அர்த்தம், காலத்திலே, காலத்துல என்ன அர்த்தம், இந்த இடத்துல காலத்துல என்ன சொன்னா இதெல்லாம் பண்ணி 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 பார்த்தோம், பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, சாஸ்வதமான ஒரு நிலை கிடைக்கும். வைராகியம் வந்துட்டு என்னன்னா வந்த பிறகு என்ன பண்றான்னா, அப்ப இதை விட உயர்ந்த பலன் இருக்கா,
உயர்ந்த பலன் இருக்கான், ஏதாவது நித்தியமான பலன் இருக்கான், உயர்ந்த பலன் தேட ஆரம்பிக்கிறான். தேடும் போதுதான் பிரம்ம விசாரத்துக்கு வருது. இப்ப பிரம்ம விசாரத்துக்கு வருவதற்கு எது காரணம்? அத அசகா. அப்ப அத அசகான்னு வந்துருச்சு. ஆக கர்மத்துக்கு மேலே பிரம்மம் இருக்கு போல் உள்ளது. பிரம்மத்தை விசாரிக்கலாம், பிரம்மம் தெரிஞ்சு கொண்டா அப்ப நித்தியமா பண்ண கொடுக்கும் பொழுது, உயர்த்த பண்ணா இருக்கும் பொழுது அப்படின்னு நினைஞ்சு வரான். அப்ப எதற்கு பின்னால் வருகிறான்னா கர்ம விசாரத்துக்கு பின்னால் வருகிறான். அப்ப அத சப்தத்திற்கு அர்த்தம் புரிஞ்சதுன்னா, அசகா சப்தத்துக்கு அர்த்தம் புரிஞ்சதுன்னா, அசகான்னா அதனாலே எதால் வருகிறான்? கர்ம விசாரம் பண்ணி அதனாலே ஒரு நிர்வேதம். அத கர்ம விசாரம், அதனாலே ஒரு நிர்வேதம். இந்த நிர்வேதம் வெறுப்பு. ஐயோ இதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கலையே, இதை நடக்கவில்லையே, நிச்சயமான பலத்தை கொடுக்கவே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. நாமும் போயிட்டே இருப்போம், நிச்சயம் கொடுப்பார 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 போயிட்டு இருப்போம். கொடுக்குறேன் 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 கொடுக்குறேன். அப்புறம் 30 நாள் ஆயிடுச்சு, சுவாமி கொடுக்கலையே, என்ன சுவாமின்னா போயிட்டு வாருன்ட்டாரு. என்ன சுவாமி போயிட்டு வரேன்னா, போன மாதம் 30 நாள் ஒருத்தர் வந்து அவருக்கு இதான் சொன்னேன், இந்த மாதம் வந்து 30 நாள் உங்களுக்கு இதான் கொடுறேன், அவருக்கு இதான் கொடுத்தேன், நீ என்னமோ கொடுக்க போறாரு, அவருக்கு கொடுக்கறது உனக்கு கொடுக்குறேன், அவர் கொடுக்கறது உனக்கு கொடுக்குறேன். அவருக்கு நிறைய கொடுத்துருக்கா, அவருக்கு என்ன கொடுக்குறா அப்படின்னா, அவருக்கு இதான் கொடுத்தேன் போயிட்டு வாங்க, உனக்கு இதான் கொடுக்குறேன் போயிட்டு வாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அத என்ன பண்ணா பண்ணி 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 நிர்வேதம் வந்துட்டு வெறுப்பு. இது என்னக்காக கொடுக்க நிச்சயமான பலன்களை கொடுக்கலையே, இந்த வெறுப்பு ஏற்பட்டு மேற்கொண்டு வருகிறான். ஆக கர்ம விசாரத்துக்கு பிறகு வருகிறான். அத அந்த கர்ம விசாரம் பண்ணி இவைகள் எல்லாம் நிச்சயமான பலத்தை கொடுக்க போவதில்லை என்கிற எண்ணத்தினாலே வருகிறான். அத அத்தகா. ஆக அத அத்தகா பிரம்ம ஜிக்ஞாசா. இதைத்தான் ரொம்ப அழகா விளக்கியிருக்கார். இதுதான் அத அத்தகா. அதற்கு பிறகு அதனாலே கர்ம விசாரத்துக்கு பிறகு நிர்வேதம் ஏற்பட்டபடியாலே, அதனால் அதற்கு பிறகு அதனாலே எதற்கு பிறகு எதற்கு பிறகு அதற்கு பிறகுதான் அத அதகனா நிர்வேதம் ஏற்பட்டபடியால். என்ன நிர்வேதனா? இதெல்லாம் ஒன்றும் சாஸ்வதமா இல்லையே சாஸ்வதம். இவனுக்கு ஒரு வைராக்கியம் பண்ணி 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 பார்த்தேன். ஒருத்தர் நன்னா தேய்ச்சிட்டே இருங்க, பித்திரி நன்னா தேய்ச்சிட்டே இருக்க, பித்திரி தங்கமா இருங்க, தேய்ச்சி 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 பார்த்தா ஒண்ணுமே காணும், பித்தளையே தெரிஞ்சு போயிடுச்சு. என்னன்னா பித்தளை ஆட்டம் தான், ஆட்டகம். ஆட்டகம் தங்கம், ஆட்டகம் தங்கம் சொல்ற இல்லையா, அந்த ஆட்டகத்தை போல வந்துருத்தோம் தெரிகிறா இல்லையா, அதே போல இங்க தேய்ச்சி தேய்ச்சி பாக்குறான்னு இல்ல. ஆனா இங்க அப்படி இல்ல, இங்க நிச்சயமான படத்தை கொடுக்கலையே, ஒரு வெறுப்பு ஏற்பட்டு வெறுப்பு ஏற்பட்ட கர்ம விசாரத்துக்கு பிறகு வருகிறான். ஆக அத அத்தக பிரம்ம ஜிக்ஞாசா. இந்த சுவாமி ரொம்ப அழகா சொல்கிற அதீத சாங்க சசிரஸ்ய வேதஸ்ய அதிகத அல்பாஸ்திர பல கேவல கர்மஞானதயா சர்வஜான மோட்சதா விலாசஸ்ய அனந்த ஸ்திரபல பிரம்ம விஜ்ஞாசாதி அனந்த பாவிகி. பிரம்ம விஜ்ஞாசா பிரம்மத்தை அறிய வேண்டும் என்கிற ஆசை அனந்தர பாவி, அதாவது பிற்பாடு ஏற்படும். எதற்கு பிற்பாடுனால் அதீத சாங்க சசிரஸ்ய வேதத்தை, வேதத்தை கற்கிறான், சாங்க சசிரட்சமாக வேதத்தோடு கற்கிறான், வேதாந்தத்தோடு கற்கிறான். வேத சிரஸ், வேத சிரஸ்னா வேதாந்தம், வேதாந்தம் தான் வேத சிரஸ். வேதசினா வேதத்தின் மேல் உச்சித்தலம் தான் வேதாந்தம். அந்த வேதாந்தம் உபநிஷத்தை கற்கிறான். ஆனா சாங்கமா வேதத்தை நல்லா கற்கிறான், வேதங்களை 6 அங்கங்களோடு கற்கிறான். கட்டுறதுக்கு அப்புறம் இது என்ன கட்டு கட்டு கட்டுன்னா சாஸ்வதமான பலன் இல்லை, நிலை நின்ற பலம் இல்லை. நிலை நின்ற பலம் இல்லாதபடியாலே ஒரு நிர்வேதம் ஏற்படுறது. நிர்வேதம் ஏற்பட்டு என்ன பண்ணா, இனி வேண்டாம் பிரம்மத்தை ஆராய்வோம், இனி கர்ம விசாரம் வேண்டாம், கர்ம விசாரம் அனந்தரம் பிரம்ம விசாரத்துக்காக வர. அதனாலே எதனாலே அத அத்தகா அதற்கு பிற்பாடு, எது கர்ம விசாரத்துக்கு பிற்பாடு நிர்வேதம் ஏற்பட்டபடியாலே அதனாலே பிரம்ம விசாரத்துக்கு வருகிறான். இப்ப கர்ம விசாரம்னா என்ன? கர்ம விசாரம் என்ன? கர்ம விசாரத்தால சாஸ்வதமான பலன் இல்லையான்னா சாஸ்வதமான பலன் இல்லை. சரி, சாஸ்வதமான பலன் கொடுக்கலன்னா இப்ப கர்ம விசாரம் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். இப்ப கர்ம விசாரம்னா என்ன? சுவாமி சாஸ்வதமான பலன் இல்லைன்னு சொல்லிட்டு எப்ப சாஸ்வதமான பலன் இல்லையோ வேண்டாமே. எல்கேஜி படிச்சது யூகேஜி படிக்கும், 10வது வந்துட்டோம், நான் மேற்கொண்டு பிஹெச்டி பண்ண போறேன், இந்தந்த இதுல பிஹெச்டி பண்ண போறேன் வந்துட்டு, சுவாமி பிஹெச்டி என்ன பண்ண போறேன் பாஸ்டுவோம். அப்ப எதுக்கு 10வது? அப்ப எதுக்கு எல்கேஜி? கேட்டா என்ன சொல்லலாம்? கேட்டா என்ன சொல்லலாம்? இது தேவையில்லையே சுவாமி, இதுவா கொடுக்க போறது? நான்
இது வந்தா தான் இருக்கும். ஏன்னா இது ஏற்பட்டாதான் ஒரு நிர்வேதம் ஏற்படும். இதைத்தான் சுவாமி சொல்கிறார். நிர்வேதம் ஏற்படும்னாலே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் நிர்வேதம் ஏற்படாது. ஆனா இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லைன்னு பூர்வபட்சம் ஆட்சேபிக்கிறான். இப்ப முதல்ல கர்ம விசாரம்னா என்ன, கர்மங்கள் என்ன, கர்மம் என்ன, சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், 6 அங்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 அங்கங்களுடைய நிலை என்ன, அது 6 அங்கங்கள் கக்கணும். அதுக்கு மேல கர்மங்கள் என்ன, நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, சாங்கிய கர்மா, எல்லாம் தான் கர்மங்கள். அந்தந்த கர்மங்கள் ரொம்ப சுருக்கமா பார்த்துட்டு மேற்கொண்டு இவருடைய நிலையை தெரிவிக்கிறார், இவர் சுவாமியுடைய நிலையை தெரிவிக்கிறார். இது அப்ப கர்ம விசாரத்துக்கு பிறகு பிரம்ம விசாரம் அப்படி முடிக்கிறார். முடிச்ச உடனே ஒருத்தர் எழுந்துட்டு கிடையாது, கர்ம விசாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நேரடியா பிரம்ம விசாரம் பண்ணலாம், சாதன சதுட்டயத்துக்கு பிறகுன்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். இதுல 2 ஆட்சேபம் உண்டு. அதாவது அத்வைத்து ஒண்ணு, அந்த அத்வைத்துக்குள்ளே யாதவ பிரகாசம், நம்ம ஏற்கனவே யாதவ பிரகாசம் பார்த்தபடியாலே இப்ப அவருடைய கொள்கை நமக்கு பாஸ்கர் இல்ல, ஆமா சங்கர யாதவ பிரகாசம், ஏன்னா பாஸ்கர் ஆட்சேபிக்கிறார், யாதவ பிரகாஷ் ஆட்சேபிக்கிறார். அந்த 2 பேருக்குள்ளே சின்ன சண்டை ஏற்படுறது. சுவாமியத்தெல்லாம் முடிச்சு 2 பேரும் அந்த சிடுக்கு எடுத்துட்டு மேற்கொண்டு அத்வைதவாதி எப்படி முடிக்க போறான்னு இதுக்கு லகு பூர்வபட்சன்னு பேரு. இது முடியறதுக்கே ஒரு 10 உபன்யாசம் ஆகும். இருந்தாலும் இப்ப முதல்ல கர்ம விசாரம் தான் என்ன அதை பார்க்கணும். அது என்ன விஷயம்ன்றது அடுத்த உபன்யாசம்.